இன்றைய காவிச்சித்ரா மாரத்தான் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் இயக்குனரும் நடிகருமான கௌதம் வாசுதேவ மேனன். முதல் படத்திலேயே முத்திரை பதித்த இயக்குனரான கௌதம் வாசுதேவ மேனன் தன்னுடைய 3வது படமான காக்க காக்க படத்தின் மூலம் புதிய உயரங்களை தொட்டவர். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய 3 மொழிகளிலும் திரைப்படங்களை இயக்கியுள்ள இவர் தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகர்களான கமல், அஜித், சூர்யா, விக்ரம், தனுஷ், சிம்பு, ஜீவா என்று எல்லா முன்னணி கதாநாயகர்களோடும் இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர். தன்னுடைய 24 ஆண்டு திரைப்பயணத்தில் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கௌதம் வாசுதேவ மேனன். வணக்கம். வணக்கம் சார். கௌதம் வாசுதேவ மேனன் அப்படின்னாவே எல்லார் மனசுலையும் ஒரு ஸ்டைலான ஒரு தோற்றம் தான் தோணும். இது எப்படி நீங்களா வடிவமைச்சிக்கிட்டீங்களா? இல்லை, எல்லார் மனசுலையும் அப்படி தான் தோணும். ஆனால் அப்படி பார்த்தா அப்படி இல்லையேன்னு சொல்லுவீங்கன்னு மாதிரி எனக்கு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. நீங்கள் சொன்னீங்கன்னாலும் தேங்க்ஸ் சொல்கிறேன். பட் அது அப்படியே வர்றது தான் சார். வேறு பெருசாக பிளான் பண்ணிக்கலாம் ஒன்றும் பண்ணல. அந்த ஒரு இமேஜ் வந்து எனக்கு அது பிடிச்சிருக்கான்னு கூட எனக்கு தெரியல. பட் நீங்கள் அது அப்படி ஒன்று தொத்திக்குச்சு. உங்களுடைய முதல் படத்துலேருந்தே விமர்சகர்கள் எல்லாருமே டெக்னிக்கல் எக்ஸலன்ஸை வந்து பாராட்டியிருக்காங்க. இந்த டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? ஆக்சுவலாக நான் இன்ஜினியரிங் முடித்தேன் சார். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 2 டேரக்டரோட ஒர்க் பண்ணணுன்ட்டு நான் என்னுடைய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஆட்டோகேட் சாஃப்ட்வேரில் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி மார்க்கெட்டிங் டிவிஷனில் இருந்தேன். ஸோ பாதி நாட்கள் ஒரு வீக்கில் வந்து ஒரு 3-4 டேஸ், அதில் வந்து ஹாஃப் டேஸ் வந்து மணி சார் ஆஃபீஸ்லேயும் பாரத சார் ஆஃபீஸ் முன்னாடியும் நான் போய் வெயிட் பண்ணுவேன். அவங்கள மீட் பண்ண முடியுமா, ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு. அவங்களும் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும் அப்படின்னு முடிவு பண்ணி வந்தேன். வீட்டில் சொல்லிட்டு தான் வருவேன், நான் இதுதான் பண்ணுறேன், பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஒரு 2.5 years நான் அங்கே இருந்திருப்பேன் சார். ஆனால் என்னால் அவங்க கூட சேர முடியல. பார்த்தீங்களா? அட்லீஸ்ட் ஆமாம், அவங்க கார்லேருந்து இறங்கி உள்ளே போகிறதும் வர்றதும் நான் அவ்வளோதான். ஆமாம், உள்ளே போய் பார்க்க. ஆமாம், மணிரத்னம் சார் ஆஃபீஸில் அழகன் பெருமாள்கிட்ட பேசுவேன். பாரதிய சார் ஆஃபீஸில் அங்கே வேறு நிறைய பேர் இருப்பாங்க. பட் என்னால் பேசவும் முடியல, அங்கே உள்ள ஒரு என்ட்ரியும் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு ராஜீவ் மேனன் சார் மீட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அவரை மீட் பண்ண அடுத்த நாளே வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் கூட அசிஸ்டண்ட்டாக நான் வந்து மின்சார கனவு படத்தில் ஒர்க் பண்ணேன். பட் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும்ல, அது வந்து ஒரு அந்த ஒர்க்குடைய ப்ராசஸில் நம்ம இருப்போம். அங்கே கற்றுக்கிறதுனா நமக்கு அந்த டைமும் அப்படி இருக்காது. அண்ட் அவங்களும் ஒன்றும் பெருசாக நம்மளும் யாருக்கும் அப்படி சொல்லிக் கொடுக்குறதும் இல்லை. நம்மளுடைய ஒப்சர்வேஷன், நம்மளுடைய ஒரு கீன் ஐ, அதுதான். ஒரு 1 year அந்த படம் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் சார்கிட்ட சொல்லி, ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் சார் கூட ஜிபி விஜய் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஆக்சுவலாக அந்த ஒரு படம் வந்து அவர் வந்து டயலாக்ஸ் எழுதினார். அண்ட் அந்த படத்தில் ஒரு கோ டைரக்டர் மாதிரி ஒர்க் பண்ணார். ஆக்சுவலாக செகண்ட் யூனிட்லாம் நிறைய விஜய் சார் தான் டைரக்ட் பண்ணார். ஸோ அவர் கூட நிறைய ஆட் ஃபில்ம்ஸ் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ டெக்னிக்கலாக நான் நிறைய விஷயங்கள் விஜய் சார்ட்டு தான் நான் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக அவர் நிறைய அதை பற்றி என்கிட்ட பேசுவார், நிறைய விஷயங்கள் என்ன ஹேண்டில் பண்ண சொல்லுவார். ஆமாம், நிறைய விஷயங்கள் என்ன ஹேண்டில் பண்ண சொல்லுவார். ஸோ ஐ கேம் இன் டு மை ஓன் அப்படின்னு சொல்லலாம் அங்கே விஜய் சார்கிட்ட. அதுக்கப்புறம் இந்த 5 seasons சினிமாட்டோகிராஃபி, நிறைய புக்ஸ் அப்படி படிச்சுட்டு அதுக்கப்புறம் மின்னலே அப்படியே படிச்சு. ஆக்சுவலாக மின்னலே வந்து டெக்னிக்கலாக வந்து அவ்வளோவா நாங்கள் பண்ணல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் ஆனஸ்ட்லி ஐ திங்க். இட்ஸ் மின்னலே இஸ் ஒன் ஃபிலிம் தட் ஐ நாட் ரீவிசிட்டட் சார். நான் போய் மறுபடியும் பார்த்ததே கிடையாது. அப்படியா? ஆமாம். ஆனால் எனக்கும் ராஜசேகருக்கும் வந்து இதை பெட்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் காக்கா காக்காவில் அதை இறங்கி ஒர்க் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். வி டிஸ்கஸ்ட் அ லாட். இன்னும் நிறைய பேசி இது டோட்டலாக வேறு மாதிரி ஒன்று ஸ்டைல் ஒன்று க்ரியேட் பண்ணலான்னு சொல்லி அது பண்ணோம். அந்த எடிட் பேட்டர்ன்லாம் எங்களுடைய ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சு. அண்ட் when Anthony came in, he just made it better. So there was a style that we created with that film. முதல் முறையாக ஒரு உதவி இயக்குனராக பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது சார். அதுக்காக தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ராஜீவ் சார்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஒரு பெரிய படம், அது ஒரு எக்ஸ்டென்சிவான ஒரு ப்ரொடக்ஷன், நிறைய ஆக்டர்ஸ் அண்ட்
ஏஆர் ரஹ்மான்ஸ் மியூசிக் அந்த படத்தில். ஸோ அந்த சாங் வருமா அப்படின்லாம் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சாங் வரும்போது எங்கள் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு ராஜேஷ் சார் அந்த சாங் எங்களுக்கு ப்ளே பண்ணுவார். அண்ட் ஏவிஎம்மில் தான் மோஸ்ட் ஆஃப் த ஷூட்டிங், அங்கே தான் செட்ஸ் எல்லாமே, அவங்க தான் ப்ரொடியூசர்ஸ் வேறு. ஸோ ஒரு 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 ப்ராப்பர் பிக் தமிழ் ஃபிலிமில் ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அந்த ஃபஸ்ட் படத்துலேயே எனக்கு கிடச்சிது. சார் கொஞ்சம் நிறைய திட்டுவார், கத்துவார், அதனால் கொஞ்சம் பயந்துகிட்டே இருப்போம். ஏன்னா அவர் ஆப்வியஸ்லி இப்போது நான் வந்து கிளாப் அந்த படத்தில் கிளாப் கொடுத்தேன். ஸோ அவர் கேமரா வழியாக பார்க்கும்போது நம்ம தெரியாத ஒரு டைமில் போய் நுழைக்கும் போது அவர் கோவம் வரும். ஸோ அதெல்லாம் இப்போ நீங்கள் கேட்கும்போது ஞாபகம் வருது. பட் லேர்ன்ட் லாட் சார் ஃப்ரம் ஹிம். அவருடைய அந்த இனிபிஷனே இல்லாமல் டைரக்ட் பண்ணுவார் சார். நான் உண்மையிலே சொல்ல பிரபுதேவாக்கெல்லாம் அவர் ஏய் பிரபு அப்படி இல்லைடா இப்படி ஆடுறா அப்படிலாம் சொல்லி ஒரு டான்ஸ் ஆடுவார், பயங்கரமாக நடிச்சு காமிப்பார். ஸோ அதுதான் நான் மெயினாக கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. அந்த இனிபிஷன்ஸே இல்லாமல் நம்ம செட்டில் டைரக்ட் பண்ணணும், நமக்கு வேண்டிய ஒரு விஷயம் வரணும்னா எல்லாரும் முன்னாடி எல்லோரும் இருக்காங்கன்னு பார்க்காம நம்மளும் ஒன்று இறங்கி செஞ்சால் தான் அவங்களுக்கு புரியும், இல்லை சொல்லி கொடுக்கணும், இல்லை அவங்களால செய்ய முடியல நம்ம இப்படி வேணும் அப்படின்னு சொல்லணுன்றதுலாம் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். நான் கொஞ்சம் ஒரு நிறைய பேசாமல் ஒரு சின்ன ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் நான் இருப்பேன் எப்போதுமே, ரொம்ப குவாய்ட் தான் பேசிக்லி. பட் இவர் சார் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நல்ல கான்ஃபிடென்ஸ் வந்தது அவர் பார்க்கும்போது. ஐ லேர்ன் தட் ஃப்ரம். மின்னலை கதை எப்போ எழுதினீங்க? ஆக்சுவலாக நான் எழுதின ஃபஸ்ட்டு கதை வந்து காக்கா காக்கா சார். அதுதான் ஃபஸ்ட்டு பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அது ஒரு இந்தியா டுடேயில் ஒரு ஆர்டிக்கல் இருந்தது அபவுட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ். அதிலிருந்து ஒரு ஐடியா எடுத்து அதை எழுதிக்கிட்டே இருந்தேன். பட் மாதவன் வந்து அலைப்பாயுதே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மாதவன் மீட் பண்ணேன். அவர் மணிரத்னம் சாருடைய படம் பண்ணுறாருன்னு தெரியும், அவர் தான் ஹீரோன்னு தெரியும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஐ மெட் ஹிம் அண்ட் ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்கும்போது somebody introduced me saying அசிஸ்டன்ட் டைரக்டர் ராஜீவ் சார் ஒர்க் பண்ணியிருக்காரு, what do you have any ideas அப்படின்னு கேட்டார். இந்த மின்னலையோடைய ஐடியா ஒன்று சொன்னேன். அதுவும் ஒரு ஐடியாவாக என்கிட்ட இருந்துச்சு. அது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 2 ஃப்ரெண்ட்ஸ் காலேஜில் ஒன்றா படிப்பாங்க, அண்ட் தென் தே மீட் லேட்டர் ஃபார் த சேம் கேர்ள் அப்படின்ற ஒரு யூஸ்வலான ஒரு ஐடியாவாக தான் இருந்தது. அது ஆனால் மாதவன்கிட்ட பேச பேச அது வந்து ஒரு 2 எனிமீஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. 2 people who don't get along, who don't like each other in college, and அவங்க வந்து ஒரே பொண்ணுக்காக மறுபடியும் வராங்க அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் மாதவன் தான் அந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக செட் பண்ணார். லைக் ஹீ டுக் மீ டு த ப்ரொடியூசர். மியூசிக் மட்டும் ஐ வாஸ் வெரி ஷுர் ஹாரிஸோட ஒர்க் பண்ணும் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி அவரை தெரியுமா? நான் ஒரு ஆட் ஃபில்ம், நானும் ராஜசேகரும் குமுதமுக்கு ஒரு ஆட் ஃபில்ம் பண்ணியிருந்தோம். அதுக்கு ஹாரிஸ் தான் மியூசிக் பண்ணார், ராஜசேகர் டைரக்ட் பண்ணார், நான் அசிஸ்டண்ட்டாக ராஜசேகரோட அந்த ஆட் ஃபில்மில் ஒர்க் பண்ணேன். ராஜசேகர் தான் கிட்டத்தட்ட நிறைய டைம் நான் வந்து என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் இயர்ஸ்லேயும் அந்த பிஃபோர் ஐ பிகேம் அ ஃபில்ம் மேக்கர் நான் நிறைய டைம் வந்து ராஜசேகர் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். கேமராமேன் ஆர்டி ராஜசேகர், அவருடைய வீட்டில் தான் இருப்பேன். என்னுடைய எழுத்து எல்லாமே அவர் வீட்டில் தான். நான் என் வீட்டிலேருந்து கிளம்பி அவருடைய ஒரு ரூம் ஒன்று இருக்கும், அங்கே வந்து உட்காந்து அவர் கூட டிஸ்கஸ் பண்ணி நிறைய நான் எழுதுவேன். ஒவ்வொரு ஐடியாவும் அவர்கிட்ட பவுன்ஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி மின்னலே, காக்கா காக்கா, காக்கா காக்காவுடைய தெலுங்கு வெர்ஷன், அது எல்லாமே அவர் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக கூடவே இருந்து ஒரு மாதிரி கைட் பண்ணார் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த ஒரு இதில் தான் இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லி இதை மாதவன்கிட்ட பிச் பண்ணி, மாதவன் வந்து டாக்டர் முரளிட்ட அந்த கதையை கொண்டு போய் அப்படி தான் நாகராஜ், தினந்தோறும் நாகராஜன்லாம் எனக்கு அறிமுகமானார். டாக்டர் தான் இன்ட்ரெஸ்ட் பண்ணி வச்சார். ஸோ அந்த ரைட்டிங்க்கெல்லாம் வந்து நிறைய எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ப்ளஸ் நிறைய டிஸ்கஷன் அவர் கூட நான் எடுத்திருக்கேன். இதுதான் மின்னலை. அவருடைய திரை வாழ்க்கையில் உங்களுடைய பங்கை வந்து நம்ம பேட்டியிலே கூட நாகராஜ் சொல்லியிருந்தார். நான் அதை பார்த்தேன் சார். அவர் வரணும், அவர் இங்கே நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணணும்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அவர்கிட்ட நிறைய எக்ஸ்ட்ரானரியான ஐடியாஸ் இருக்குது. அவரோட டயலாக் டெலிவரியை வாங்கிட்டு நம்ம போய் டைரக்ட் பண்ணோம்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டயலாக்ஸை எழுதிட்டு அவர்கிட்ட நாகராஜ் சார் நீங்கள் ஒரு வாட்டி சொல்லுங்கள் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்ல வைப்பேன். அந்த வில்லனோட மாடுலேஷன் அவர்கிட்ட ஒரு வேறு மாதிரி ஒரு மாடுலேஷன் இருக்கும். அதை அப்படியே கிராப் பண்ணிட்டு நம்ம போய் டைரக்ட் பண்ணால் அது எனக்கு கொஞ்சம் அந்த டைமில் அந்த ஒரு நல்ல ஃபீல் இருந்தது எனக்கு அது. அண்ட் நிறைய அவர் இன்னும் எழுதணும், அவர் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே இருப்பேன். அதுதான் விஷயம், தவிர வேறு எதுவுமே இல்லை. மின்னலை கதையை பொறுத்த வரைக்கும் மாதவனுக்கு அந்த கதை பிடிச்சிருந்தாலும் மணிரத்னம் ஒரு விதமாக அந்த கதையை கேட்டால் நல்லதுன்னு எதனால் நினச்சார்? ஐ திங்க் அந்த டைமில் வந்து மாதவன் வந்து என்ன படம் பண்ணாலும் அது மணி சாருடைய அப்ரூவலோட மணி சார் அந்த கதை கேட்கணும் அப்படின்னு அவர் நினச்சார்னு நினைக்கிறேன். ஸோ 2 கதை அவர் வந்து பிக் பண்ணார் சார். ஒன்று வந்து சுரேஷ் அப்படின்னு ஒரு டைரக்டர் என்னவளே ஆமாம் அப்படின்னு ஒரு படம் பண்ணார். அதுக்கப்புறம் மின்னலை. இதில் எது ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் அவருக்கு இருந்துச்சு. ஐ திங்க் கொஞ்சம் ரூரலான ஒரு ஃபில்ம், இன்னும் கொஞ்சம் ஒரு மாஸ் ட்ரீட்மெண்ட் உள்ள ஒரு படம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும், இது கொஞ்சம் ஏர்பனாக இருக்கும், ஒரு ஆடியன்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்னு ஒரு பயம் அவருக்கு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை மணி சார்கிட்ட ஒரு வாட்டி 2 கதையும் அவர் வந்து 2 பேரையும் கொண்டு போய் மணி சார்கிட்ட உட்கார வச்சு மணி சார் நரேட் பண்ண சொன்னார் கதையை.
அதில் நான் மின்னலை நரேட் பண்ணேன். மணி சார் வந்து என்ன விலை ஃபஸ்ட்டு பண்ணு அப்படின்னு தான் சொன்னார் நினைக்கிறேன். அதனால தான் மாதவன் ஸ்டார்டட் என்ன விலை ஃபர்ஸ்ட். பட் சம்வேர் அலாங் த வே மின்னலையும் அவர் வந்து க்ரீன் லைட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் மணி சார் 2 படமும் பார்த்தாரு. அவரை பார்த்து பேசிய அனுபவம் எப்படி இருந்தது மணிரத்னத்தை? இல்லை சார், நான் இன்னை வரைக்கும் கூட மணி சார்கிட்ட பேசும்போது எனக்கு கொஞ்சம் உதறும், பதட்டமாகவே இருக்கும். ஏன்னா மை கெரியர் பிகேன் ஆஃப்டர் சீயிங் நாயகன். அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் at 16 ஐ வாண்ட் டு பி அ ஃபில்ம் மேக்கர். அந்த விஷுவல் இமேஜரி, அந்த படத்தில் இருக்கிற அந்த மியூசிக், அந்த ஆக்டர்ஸ், ஸ்க்ரீன் பிளே, அந்த படத்துடைய ஒரு தாக்கம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு எனக்குள்ளே. ஸோ அதனால தான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும் அப்படின்னு கூட நினச்சேன் நான். பட் அது நடக்கலை. பட் ரீசெண்டாக அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணலாமான்னு கூட தெரியல. பட் அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் எனக்கு கிடச்சிருக்கு. பட் அவர் என்னுடைய ஒரு குருவா, ஒரு மானசீக குருவாக தான் நான் அவர் பார்க்குறேன். ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம் அண்ட் ஐ ஸ்டில் லேர்ன் பை வாட்சிங் ஹிஸ் ஃபில்ம்ஸ். நான் அவர் கூட ஒர்க் பண்ணல, ஆனால் அவருடைய பாம்பே, அவர் நிறைய படங்களை வந்து நான் வந்து ஒரு ஸ்டடியாக எடுத்து எனக்காக நான் பண்ணியிருக்கேன். அதோடைய ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதை நிறைய நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஜஸ்ட் அந்த ஒரு சீன் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, அதில் எவ்வளோ ஷார்ட்ஸ் இருக்கலாம், ஒரு ஷார்ட்டை வந்து எடிட் பேட்டர்னில் எவ்வளோவா கட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் அவருடைய படங்களை நான் பார்த்துருக்கேன். ஸோ அவர் கூட பேசும்போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பயமாக தான் இருக்கும். பட் ஐ என்ஜாய் டாக்கிங் டு ஹிம் அண்ட் ஸ்பெண்டிங் டைம். பார்க்கணுன்னு முயற்சி பண்ணலாம் சொன்னீங்களா? சொன்னேன் சார். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ ஸ்டேஜில் நான் அவரை இன்டர்வியூ பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஒரு டிஸ்கஷன் மாதிரி இருந்தது. அப்போ நான் ஃபஸ்ட்டு கேள்வி இதுதான் கேட்டேன், நான் இப்போ உங்களுக்கு அசிஸ்டண்டாக சேர முடியும் அப்படின்னு. யூஆர் டூ பிஸி ஃபார் தட் அப்படின்ட்டார். உங்களுடைய பெரும்பாலான திரை கதாநாயகர்கள் வந்து உங்கள் நண்பர்கள் தான் அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னார். உண்மையா? நண்பர்கள் ஆகிடுவாங்க சார், அப்படி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மாதவன் அண்ட் தென் சூர்யா வந்து ஆக்சுவலாக எனக்கு ஜோதிகா தான் சூர்யாவை அறிமுகப்படுத்தினாங்க. ஜோதிகா தான் காக்கா ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணால் ஆக்டர். அவங்க அந்த கேரக்டர் ப்ளே பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு. அப்போ கதாநாயகன் ஃபிக்ஸ் ஆகலை? இல்லை, ஃபிக்ஸ் ஆகலை சார். நான் எல்லாத்தையுமே அந்த கதை சொல்லியிருக்கேன். விஜய், அஜித், விக்ரம், மாதவன், ஆமாம், இவங்க 4 பேருமே இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வேறு காரணங்கள் சொன்னாங்க. ஐ திங்க் அஜித் வந்து நான் ஹீரோ போலீஸாக வேண்டாம் அப்படின்னு சொன்னார். விக்ரமும் ஆக்சுவலாக அந்த டைமில் போலீஸ் வேண்டான்னு சொன்னார். ஆனால் ஒரு 6 மாதத்தில் சாமி பண்ணார். விஜய் வந்து எனக்கு இது செட் ஆகலை, ஒரு மாதிரி இது என்ன மாதிரி ஒரு படமாக வரும் மாதிரி எனக்கு தெரிலன்ற மாதிரி அப்போ சொன்னார். ஸோ ஜோதிகா தான் ஃபஸ்ட்டு சைன் ஆனாங்க அந்த படத்தில். இன்ஃபேக்ட் ஷி வாஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் தட் ஃபில்ம். அப்படி தான் நாங்கள் மீட் பண்ணோம். நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி நக்மாவும் ஜோதிகாவும் என்னை மீட் பண்ணி இதை சைன் மீ ஆன். அப்புறம் இந்த கதை சொன்னதுக்கப்புறம் அவங்க தான் நந்தா படம் இப்போ ரிலீஸ் ஆகும், நீ நந்தா படம் பார்த்ததுக்கப்புறம் நீ சூர்யாட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லி எனக்கு சூர்யாட்ட இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க. சூர்யாட்ட அந்த கதை சொன்னப்போ he was very keen. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே நான் வந்து மின்னலையுடைய ஸ்கிரிப்டை வந்து சிவகுமார் சார் சொல்லியிருக்கேன் ஃபார் சூர்யா. பட் அது நடக்கலை. அதுக்கப்புறம் தான் மாதவன் சூர்யா கேட்கல, சார் தான் கேட்டார். அதுக்கப்புறம் தான் மாதவன் சொல்லி மின்னலே ஸ்டார்ட் ஆச்சு. காக்கா காக்கா வந்து அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு என்வாயன்மெண்ட் தான் 3 பேருமே ஒர்க் பண்ணோம். லைக் he did everything possible for that film. நம்ம கெப்பாசிட்டியை மீறி ஒன்று பண்ணுவோம்ல சார். லைக் அந்த சீனில் வந்து அந்த வுட் ஹவுஸை உடச்சி கீழே தண்ணிக்குள்ளே விழுற ஷார்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் அவர் அப்படியே லைவாக பண்ணார். ஃபஸ்ட்டு ஹெஸ்டேட் பண்ணார். அதுக்கப்புறம் நான் ஒரு பாடி டபுள் வச்சு பண்ணிவிட்டு இது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் சரி நானே பண்ணுறேன், ஸ்கின் டோன் மேட்ச் ஆகலை, நமக்கு வேறு யாருமே இங்கே இல்லை, சரி நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரிஸ்க் எடுத்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கி அதில் ஒர்க் பண்ணார் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் தென் வி பிகேம் குட் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சிம்பு, வெண்ணைத்தாண்டி வருவாயா, ஆக்சுவலாக சிம்புவோட ஸ்டைல் வேற ஒரு ஸ்டைல், ஆனால் வெண்ணைத்தாண்டியில் தொட்டில் வேறு மாதிரி ஒன்று ப்ளே பண்ணியிருப்பார். இல்லை நீங்கள் என்ன சொல்லணும் நான் பண்ணுறேன், அது இல்லை, அது நான் ஏற்கனவே பண்ணதை விட்டுருங்க, இதில் அதெல்லாம் இல்லை, கதை கேட்டாலும் எனக்கு தெரியுது, நான் வேறு மாதிரி ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்தார். அண்ட் தென் வி பிகேம் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி வருது. ஐ எம் நாட் ஃப்ரம் தி ஃபில்ம் இண்டஸ்ட்ரி சார். ஃபேமிலி யாருமே ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இல்லை. கரெக்ட். எல்லாமே ஃபில்ம் பஃப்ஸ் தான். படங்கள் பார்ப்பாங்க, தியேட்டர் போய் படம் பார்ப்பாங்க, அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு இண்டஸ்ட்ரியில் யாருமே எனக்கு தெரியாது உள்ளே வரும்போது. ஸோ இவங்கெல்லாம் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க தான். அந்த படத்தை நீ வெற்றி எப்படி இருந்தது உங்களுக்கு? காக்கா 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 ஆக்சுவலாக என்னுடைய எல்லா படங்களுமே சார் ஒரு ஃபஸ்ட்டு 2-3 டேஸ் வந்து அது வெற்றியா இல்லை எப்படி போய் சேர்ந்துருக்கா அப்படின்னு நமக்கு என்னால் சொல்லவே முடியாது சார். ஏன்னா அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீட்பேக் வரும். இது ரொம்ப ஃப்ளாஷ் கட்ஸாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு என்னுடைய அசோசியேட் டைரக்டர் கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்குது. சங்கம் தியேட்டர் வாசல் நின்றுட்டு இருந்தோம் சார், ஆடியன்ஸ் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க, ரிப்போர்ட் சரியில்லைன்ற மாதிரிலாம் எனக்கு வந்துச்சு. பட் தானு சார் மட்டும் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக என்கிட்ட சொல்லிட்டே இருந்தார், இது வேறு லெவலில் இருக்கும், நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். தானு சாருமே படம் ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டு
அந்த லவ் போர்ஷன் வேணால் நம்ம கொஞ்சம் ரீவொர்க் பண்ணலாமா கௌதம் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், இல்லை சார், இது லவ் ஸ்டோரி தான் சார், இது நீங்கள் ஆக்ஷன் ஃபில்மாக பார்க்காதீங்க, லவ் ஸ்டோரி, அந்த லவ்னால தான் இந்த விஷயங்கள்லாம்ன்ற மாதிரி ஒன்று பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். ஹீ அண்டர்ஸ்டுட் தட் இமீடியட்லி. அண்ட் தென் அவர் மட்டும்தான் ஃபுல்லாகவே சப்போர்ட்டிவாகவே இருந்தார். அண்ட் அதை உடனே தெலுங்குலேயும் கொண்டு போய் பண்ணும் அப்படின்னு சொல்லி அங்கே யா. ஸோ ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் தான் அந்த ஒரு 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 ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு நல்ல ஒர்க் ஆகுது, இது ஆடியன்ஸ்ட்டு போய் ரீச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம தியேட்டரில் போய் உட்காரும் போதே நமக்கு ஒரு வைப் கிடைக்கும் சார். நான் வந்து ரிவ்யூஸ் படிக்கிறது இல்லை சார். யூடியூப்பில் வர ரிவ்யூஸோ இல்லை பேப்பரில் வர ரிவ்யூஸ் எதுவுமே நான் படிக்கிறது இல்லை. வரைக்குமா? ஆமாம், படிக்கிறதே இல்லை சார். ஆனால் நமக்கு அந்த தியேட்டரில் உட்காரும்போது அந்த வைப் நமக்கு அந்த மேஜிக் நமக்கு கிடச்சிரும். இது ஒர்க் ஆகுதா இல்லையா, இது நம்ம நினச்ச மாதிரி ஆடியன்ஸ்ட்டு போய் சேர்ந்துச்சா, இல்லை நம்ம நினச்சதை விட அதிகமாக போய் சேர்ந்து. சில சீன்ஸில் நம்ம எழுதும் போது நம்ம டைரக்ட் பண்ணும்போது நம்ம நினைக்கவே மாட்டோம் சார் இந்த அளவுக்கு அதை போய் ரியாக்ட் பண்ணும் அப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் ஆடியன்ஸோட போய் நம்ம பார்க்கும்போது நமக்கு அது தெரிஞ்சிடும். ஸோ அது ஒரு காற்று வாக்கில் அது வந்துடும் நமக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தட் இஸ் அ ஃபீட்பேக் அண்ட் ரியாக்ஷன் தட் ஐ ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட். ப்ளஸ் இப்போ காக்க காக்க, விண்ணை தாண்டி, வேட்டையாடு எல்லாமே நமக்கு ரீமேக் பண்ணணும்னு உடனே நமக்கு ஃபோன் கால்ஸ்லாம் வரும் சார். காக்க காக்கெல்லாம் தெலுங்குல இருக்கிற எல்லா ஹீரோஸுமே வந்து என்கிட்ட பேசி ப்ரிவ்யூ தியேட்டர்ஸில் அவங்க படம் பார்த்துட்டு இதை உடனே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பெரிய பெரிய நேம்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லலாம். பிரபாஸ், ஜூனியர் என்டிஆர் எல்லாருமே படம் பார்த்துட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. We did that with Venkatesh Babu, Telugu. So it was a great feeling, sir, for sure. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விண்ணைத்தாண்டி வருவாயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 டேஸ் ரொம்ப ஒரு மாதிரி மிக்ஸ்டாக தான் இருந்துச்சு. அண்ட் சம்டைம்ஸ் ஐ டெல் யூ மிக்ஸ்ட் இஸ் குட் பிகாஸ் மிக்ஸ்ட் வில் சம்வேர் அப்படி ஒன்று சொல்லுவாங்களே சார், மிக்ஸ்ட் இஸ் குட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் மேக்ஸ் தெம் திங்க், மேக்ஸ் தெம் டாக் அபவுட் இட். வாரணம் ஆயிரம் கூட எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஒரு 10 minutes ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு 2 days கழிச்சு என்கிட்ட சொன்னாங்க. And we did that also because of pressure from the distributors saying நல்லா இருக்கு படம் லேண்ட் ஆகும், பட் ஒரு 10 minutes அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு சின்ன போர்ஷன் ஒன்று அங்கங்கே மறுபடியும் போய் கை வச்சோம், which we don't like to do but we have to do. Some senior people called me also, distributors. ஸோ அது பண்ணோம். வேட்டையாடு விளையாடுக்கும் எனக்கு வந்து இதே ரியாக்ஷன் தான் சார். ஏன்னா அது அந்த டைமில் வந்து கமல் சருக்கு அது கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு சட்டில் பர்ஃபார்மன்ஸ். ஒரு நான் அந்த ஒன்லைனாக எழுதுனே வந்து ஒரு காப் அன்இன்ட்ரெஸ்டட் இந்த ப்ராசஸ் அப்படின்னு தான் எழுதியிருந்தேன். அவர் படமும் அப்படி தான் பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக அவருக்கு பெருசாக அதில் உடன்பாடு இல்லை, என்னடா அவனுக்கு பண்ணுறானுங்க அப்படின்னு தான் அவர் அந்த படத்தை பார்த்தாரு அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஸ்லோலி he realized that this could work. And I think அந்த டைமில் பிஃபோர் தசாவதாரம் it was his biggest film after it released. No doubt. பட் அதுலேயும் ஒரு லவ் போர்ஷன் இருக்கும், ஒரு கான்வர்சேஷனல் போர்ஷன் இருக்கும். நம்ம எழுதும்போதோ இல்லை நான் இப்போ பேசிக்கலி நான் எழுதும்போதோ இல்லை படம் பண்ணும்போதோ நான் இந்த ஆடியன்ஸ்ட்டு போய் இது எப்படி ரீச் ஆகும், இந்த ஷார்ட்டை வந்து தியேட்டரில் ஒர்க் ஆகிறதுக்கு நம்ம கட் பண்ணணுன்ற மாதிரி நான் திங்க் பண்ணதே இல்லை சார். மேபி ஆன் தி எடிட் பிகாஸ் ஆஃப் தி எடிட்டர் சஜஷன் மேபி சம் ட்ரிம்ஸ் அண்ட் ஒரு லெங்க் அந்த மாதிரி விஷயங்கள் உள்ளே வரும். ஐ ஷூட் வெரி டைட். நான் எக்ஸ்ட்ராவாக ஃபுட்டேஜாக பெருசாகவே இருக்காது. இட்ஸ் அ வெரி பிளான்ட் இன் மை ஹெட் சார்ட் ஆஃப் ப்ராசஸ். பட் அந்த இது ஆடியன்ஸில் போய் ரீச் ஆகணும், இந்த இடத்துல ஒரு அப்ளாஸ் வரணும் அப்படின்றதுலாம் எடிட் டேபிளில் வர விஷயங்கள் தான். நான் அப்படி யோசிக்கிறதே இல்லை. அந்த படத்தில் நிறைய இடத்துல நான் எதிர்பார்க்காத இடங்கள்லாம் எனக்கு வந்து அப்ளாஸ் கிடச்சிது. அண்ட் சில இடங்களில் வந்து ஒரு தோய்வு அப்படின்னு சொல்லுவாங்க, 2 பேரும் பேசும்போது ஒரு ஃபிலிம் செட்டில்ஸ் டவுன், அதுலலாம் தியேட்டர்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் இருக்குன்னு பயந்துருந்தோம். பட் இட் ஜஸ்ட் சர்டன் அதர் சீன்ஸ் டுக் கேர் ஆஃப் தட். அந்த ஓப்பனிங்கில் அந்த என்ன மணி என் கண்ணு வேணும்னு கேட்டியாமே சீன் டுக் ஓவர் ரைட் ஃப்ரம் த பிகினிங். ஸோ ஆடியன்ஸ் வந்து ஒரு மாதிரி செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு தோணுச்சு அந்த சீனில். காக்கா காக்கா தெலுங்குல ஏதாவது மாற்றம் பண்ணீங்களா இல்லை அப்படியே டிட்டோவா? ஆமாம் சார், அவங்களுக்கு எப்போதுமே இந்த தெலுங்குல ட்ராஜடி, இந்த ஹீரோயின் வந்து செத்துட்டாங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது, ரொம்ப ஹாப்பியாக தான் முடிக்கணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க சார். விண்ணைத்தாண்டி வருவாயை கூட நாங்கள் பாதி படம் வந்து பைலிங்குள்ள தான் ஷூட் பண்ணோம். ஒரு ஷார்ட் சிம்பு, ஒரு ஷார்ட் நாங்கள் சைத்தன்யா வச்சு எடுத்தோம். அதில் எண்டிங் வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து அவங்க ரொம்ப கிளியராக இருந்தாங்க, இதில் வந்து 2 பேரும் சேரணும் அப்படின்ட்டு. நான் சொன்னேன் என்னை பொறுத்த வரைக்கும் சேர்றது ஹாப்பி எண்டிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன் அவங்கள்ட்ட. பட் ஷீ இன்சிஸ்டட் அண்ட் அதுக்காக ஒரு எண்டிங் ஷூட் பண்ணோம். அதே மாதிரி கர்ஷனாவிலையும் காக்கா காக்காவுடைய தெலுங்கு வெர்ஷனில் அசின் தான் ஜோதிகாவோட கேரக்டர் ப்ளே பண்ணாங்க. அவங்க அந்த லாஸ்ட் சீனில் அவங்க உயிரோடு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த சேஞ்ச் மட்டும்தான் பண்ணோம். மற்றபடி அந்த படம் என்ன இருந்துச்சோ, வெங்கடேஷ் பாபுக்கு என்னென்னு சார், அவர் அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி தான் அந்த படம் பண்ணணும்னு சொன்னார். நீ எப்படி எடுத்திருக்கியோ அதே மாதிரி எனக்கு வேணும். சில ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட ஒரு டிவிடி பிளேயருக்கு ஒன்று ஸ்பாட்லேயே ஒரு வச்சுருப்பார் சார், இதே மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பார். அண்ட் ராஜசேகர் தான் சினிமாட்டோகிராஃபர் who shot the original version. So we would try to recreate the shots. அது எனக்கு கொஞ்சம் அப்பப்போ தப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு ரீக்ரியேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியும் இல்லை, அது தேவையும் இல்லை சார். அது when you're doing it the second time maybe we'll try and make it even better அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். பட் அவர் இல்லை, நீ ஏன் அந்த ஷார்ட் அதே மாதிரி எடுக்கல, மறுபடியும் அதே மாதிரி எடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஞாபகம் இருக்குது நீங்கள் கேட்கும்போது.
இந்த 2 படத்துக்கு அப்புறம் நீங்கள் மோகன்லால் வச்சு தான் ஒரு படம் பண்ணலான்னு முயற்சி பண்ணீங்களோ? சார் நிறைய சார்கிட்ட பேசியிருக்கேன் சார். இன்ஃபேக்ட் வேட்டையாடு விளையாடு டைமில் கூட நான் அந்த கதையை வந்து லால் சார்கிட்ட சொல்லியிருக்கேன். அண்டு ஒரு எனக்கு சுரேஷ் பாலாஜி சார் ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அவர் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் சார் நாங்கள் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேசியிருக்கோம். பட் சம்ஹவ் அது நடக்கலை. பட் திஸ் இயர் ஐம் வெரி ஷுர் தட் ஐல் பி டைரக்டிங் மலையாளம் ஃபிலிம் சார். அப்படி டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி இயர் ஒரு கதை ஒன்று ரெடி ஆயிருக்கு. அது அங்கே இருக்கிற ஒரு 2-3 ஹீரோஸ்ட்ட சொல்லி ஒருத்தர் இப்போ லாக் பண்ணியிருக்கோம். எனக்கு தமிழில் வெயில்ஸோட ஒரு கமிட்மெண்ட் இருக்குது சார். அதுதான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆமாம், ஐஸ்வரி கணேஷ் சாரோட. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஐ வில் எக்ஸ்ப்ளோர் தட் பாசிபிலிட்டி. நீங்கள் மோகன்லாலுக்கு சொன்ன கதை தான் நான் வேட்டையாடு விளையாடு. ஆமாம் சார். நான் ஒரு போலீஸ் ப்ரொசீஜரில் நான் சார்கிட்ட சொல்லியிருக்கேன். அதோடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். அதுக்கப்புறம் கமல் சார் அந்த ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் கமல் சாருக்குன்னு நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணி நான் ரெடி பண்ணேன். பிகாஸ் ஐ நியூ இந்த படத்தில் கமல் சார் தான் ப்ரோட்டாகனிஸ்ட் நடிக்க போகிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு எழுத்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ஒன்று வரும் இல்லை சார். அது பண்ணேன். பட் எனக்கு இந்த போலீஸ் ப்ரொசீஜர்ஸ் ரொம்ப பிடிக்கும். மம்முட்டி சார் கூடயும் லால் சார் கூடயும் அந்த மாதிரி ஒன்று பண்ணணுன்ட்டு எனக்கு இன்னும் இன்றைக்கும் வரைக்கும் அந்த ஆசை இருக்குது. முதல்ல எப்போ கமல்ஹாசனை மீட் பண்ணீங்க? மதன் சார் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் சார். எழுத்தாளர் மதன். அவர் வந்து காக்கா காக்கா படம் பார்த்து என்ன ஒரு இன்டர்வியூ எடுத்தார். அவருக்கு அந்த படம் பிடிச்சிருந்தது. அந்த படத்துடைய ப்ளஸ் மைனஸ்லாம் என்கிட்ட நிறைய பேசினார். அண்ட் ஐ ஹேவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். ஹீ கால் மீ ஒன் டே அண்ட் ஹீ செட் யூ ஷுட் டூ அ ஃபில்ம் வித் கமல் அப்படின்னாரு. சார் தட் பி அ ட்ரீம் சார் அப்படின்னு சொன்னேன். நோ ஐ வில் இன்ட்ரடியூஸ் யூ, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து கமல் சாருடைய ஆல்வார்பேட் ஹவுஸில் எங்களை அறிமுகப்படுத்தி வச்சார். காக்கா காக்கா படத்தை பற்றி அவர் தான் நிறைய பேசினார். ஆக்சுவலாக கமல் சார் இப்போ படம் பார்த்துருந்தாருன்னு கூட எனக்கு தெரியல. பட் இந்த படத்தை பற்றி நிறைய அவர்கிட்ட பேச வேறு ஒரு ஸ்டைல் ஒன்று பண்ணியிருக்காங்க யங்ஸ்டர்ஸ் அப்படின்லாம் சொல்லி நல்லா ஞாபகம் இருக்குது. ஓகே, ஏதாவது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், வி கேன் டூ அ ஃபில்ம் அப்படின்னு அவர் சொன்னார். தட் வாஸ் இன்ஸ்பைரிங் இனஃப். அதுக்கப்புறம் என் மைண்டில் இந்த ஐடியா நான் ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். செகண்ட் மீட்டிங் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது கணேஷ் சார், விடிவி கணேஷ். அவர் வந்து கமல் சாருக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருந்தார். அப்போ ஹீ டுக் மீ தேர் சார், இது வந்து கௌதம் டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொன்னார். நான் அந்த போலீஸ் ப்ரொசீஜரோட ஐடியா ஒன்று சொன்னேன். இல்லை, திஸ் இஸ் பி அ ரெகுலர் கேட் அண்ட் மவுஸ் கௌதம், ஹவு டிஃப்ரெண்ட் கேன் இட் பி, நம்ம வேறு மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லி தசாவதாரமுடைய ஐடியா அங்கே தான் உருவாச்சு ஆக்சுவலி. ஸோ ஒரு 15 days நான் அந்த டிஸ்கஷனில் இருந்தேன். சம் சீனியர் ரைட்டர்ஸ் கமல் சாரோடைய அந்த சர்க்கிள் இருப்பாங்க, அவங்க இருந்தாங்க, நானும் இருந்தேன் ஆஸ் டைரக்டர். அண்ட் அந்த ஐடியாவுடைய சீட் அது அவருடைய டெவலப்மெண்ட் எல்லாமே அங்கே தான் நடந்துச்சு. ஒரு 15 days. ஆனால் ஒரு ஒன் ஆக்டர் பிளேயிங் 10 roles அப்படின்ற விஷயம் எனக்கு உண்மையில் நான் பயந்தேன். எனக்கு இந்த டபுள் ஆக்ஷன் படங்களே எனக்கு பிடிக்காது சார். அண்ட் டபுள் ஆக்ஷன் ஷூட் பண்ணுறதும் வந்து சம்வேர் யூ கீப் நோயிங்ல, ஆடியன்ஸை நம்ம தியேட்டரில் உட்காந்துட்டு இருக்கும்போது அது பயங்கர பிலீவபிளாகவும், அஃப்கோர்ஸ் இன்றைக்கி அது பண்ணுறாங்க. பட் அந்த டைம்லேயே சரி, அந்த டைமில் 2005, ஐம் சேயிங் நாட் டூ ஃபார் பிஹைண்ட். பட் ரொம்ப ஒத்தென்டிக்காக பண்ணணும்ல சார். 2 characters ஷுட் லுக் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அண்ட் சார் புல்ட் இட் ஆஃப். அதில் 10 characters நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி நான் அவர்கிட்ட போய் சொன்னேன். சார் எனக்கு இது சின்ஸ் த ஐடியா டிடன்ட் கம் ஃப்ரம் மீ அண்ட் இட்ஸ் ஸோ ஸ்ட்ராங்லி எச்ட் இன் யூ, நான் கொஞ்சம் ஏதாவது லேக்கிங்காக ஏதாவது பண்ணனா எனக்கு பயமாக இருக்குது சார். ஐம் நாட் ஷுர் இஃப் ஐல் பி ஏபிள் டு லிவ் அப் டு யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னே சொன்னேன். இல்லை யூ மேக் ஆட் ஃபில்ம்ஸ், நோ ஸ்கிரிப்ட் வரும்ல உங்கள்கிட்ட, அந்த மாதிரி ஃபுல்லாகவே உங்கள்கிட்ட நான் கொடுத்தேன், நீங்கள் டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. பட் ஐ கெப்ட் டெல்லிங் ஹிம், இல்லை சார் ஐம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு 3 to 4 months there was ஒரு சைலன்ஸ் இருந்துச்சு சார். there was no discussion. அவங்க அந்த தசாவதாரம் டிஸ்கஷன் நான் இல்லாமல் நடந்துட்டு இருந்துச்சு ஆக்சுவலாக. Then again he called me back and said, I've committed to the producer and என்ன இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்டார். சார் அந்த போலீஸ் ப்ரொசீஜரல் இதுதான், பட் அது கொஞ்சம் இன்னும் ஒர்க் பண்ணி ஃபுல் ஸ்கிரிப்டாக இருக்குது, அதுதான் எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்குது சார். ஐ வாண்ட் டு see you as ராகவன் அப்படின்னு சொன்னேன். நாளைக்கு யூனிஃபார்மோடு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். சூப்பர், இதுதான் சொன்னார். தசாவதாரம் பார்த்துட்டு இந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு எப்போ நினச்சிருக்கீங்களா? அந்த படம் எனக்கு பிடிச்சிருந்தது. அஃப்கோர்ஸ் கமல் சார் அதில் பண்ண விஷயங்கள் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த தெலுங்கு ஸ்பீக்கிங் ஆஃபீஸராக ஒன்று வருவார்ல சார், எஸ்பெஷலி தட் கேரக்டர் ஐம் சேயிங், அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரிதிங் எல்ஸ். பட் ஐ நோ ஐ won't be able to give justice to his vision சார். அது ரொம்ப ஐ திங்க் கேஎஸ் ரவிக்குமாருக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு வைப் இருக்குது. தே அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் அண்ட் என்னால் அதை பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு தோணுது சார். அதனால தான் மேபி அவர் கூட ஒரு 10-15 years பழகி ஒரு 4-5 படங்கள் பண்ணியிருந்தேன்னா தென் மேபி ஐ வுட் பீன் ஏபிள் டு, அந்த கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். உண்மையிலே ஐ வாஸ் நாட் கான்ஃபிடென்ட், அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஸோ ஐ ஜஸ்ட் வாட்ச்ட் இட் ஆஸ் அன் ஆவிட் கமல் ஃபேன். வேட்டையாடு விளையாடு படத்தை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகளை சந்தித்து தான் அந்த படம் வெளிவந்தது. எப்படி இருந்தது அப்போ உங்கள் மனநிலை? இன்றைக்கி என்ன மனநிலையோ அதுதான் அன்றைக்கும். இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்த்து நடக்கிற விஷயமே கிடையாது சார். இது வரும் நம்ம சொல்லவே முடியாது.
இட் சேஞ்ச் a couple of hands வேற ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இருந்து மாணிக்கம் சார் வந்து அதை பியூட்டிஃபுல்லாக எடுத்து பண்ணார் ஆக்சுவலாக. பட் அது ரிலீஸ் டைமில் அந்த ப்ரீவியஸ் ப்ரொடியூசரோட இஷ்யூஸ், அதுக்கப்புறம் ஒரு லைபிலிட்டி ஒன்று மவுண்ட் ஆகுதுல்ல சார், அதை ஹேண்டில் பண்ண ஸ்ட்ரென்த் அவருக்கு இருந்துச்சு ஆக்சுவலாக. அது அதனால் கொஞ்சம் டிலேஸ் இருந்தது. பட் ஹீ ஸ்டக் வித் இட் சார். அது ஒரு மாதிரி இது எப்படியாவது இதை பண்ணிவிடுவேன், எனக்கு லாஸ் பற்றி எனக்கு கவலை இல்லை கௌதம், என்னுடைய பேனர் நான் பண்ணிட்டேன், ஐ ஹேவ் டு ரிலீஸ் இட்னு சொல்லி ரொம்ப ஒர்க் பண்ணார் ஆக்சுவலாக அந்த ரிலீஸ்க்கு. அண்ட் கமல் சார் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஐ திங்க் அவருடைய ஃபைனல் பேமெண்ட்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அவர் கமல் சார் எடுத்துக்கிட்டார் ஆக்சுவலாக. ஐ ரிமெம்பர் தட். அண்ட் இட் பெய்ட் ஆஃப். ஸோ த ஃபில்ம் ரியலி ஒர்க்ட் இன் த தியேட்டர்ஸ் 100%. ஸோ அது எப்போதுமே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான் சார். நம்ம இப்போ துருவ நட்சத்திரம்ல நான் இருக்கிற அந்த விஷயம் கூட எதிர்பார்த்து இது நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம வேற மாதிரி பண்ணுவோம். உண்மைதான். திடீர்னு சம்திங் கம்ஸ் அப் அண்ட் தென் எங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி கோவிட் அண்ட் தென் மறுபடியும் அது ரிலீஸ்க்குன்னு போகும்போது சர்டன் அதர் இஷ்யூஸ் கேம் அப். ஸோ எல்லாமே வந்து சர்க்குமெண்ட் பண்ணி ஹேண்டில் பண்ணி பேசிக்கிட்டு இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசும்போது ஐ நோ இன் அ வீக் ஆர் 2 எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு எனக்கு ஒன்று தெரியுது. காங்கிரஸ். பட் மனநிலை இதுதான் சார். ஏன் அப்படின்னா எனக்கு தெரியல. இதை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கலாமானா பண்ணியிருக்கலாம். பட் அது நடக்கலை. ஐ ஹேவ் டு ஃபேஸ் இட். அதுதான் விஷயம். வேட்டையாடு விளையாடு படத்தை கமல்ஹாசன் பார்த்துட்டு என்ன சொன்னார்? இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ. அவ்வளோதான் சார். இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ. சூப்பர். பச்சைக்கிளி முத்துச்சரம் கதையும் கமல்கிட்ட சொன்னீங்களா நீங்கள்? ஆமாம் சார். நான் வந்து இந்த போலீஸ் இதுதானே, கேட் அண்ட் மவுஸ் தானே, இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்கும், அது இட் கெட் இன்டு தி யூஷுவல் ஜோன் கௌதம், இது வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு 1 மந்தில் பச்சைக்கிளி முத்துச்சரமோட கதை அவர்கிட்ட வந்து கொச்சின்லேருந்து சென்னைக்கு நாங்கள் 2 பேரும் ஒரு ஃப்ளைட்டில் வந்தோம் சார். அவர் பிளான் பண்ணி கதை சொல்கிறீங்களா, ஓகே வாங்க கொச்சின் வாங்கன்னு சொன்னார். ஸோ அந்த ரிட்டர்ன் ஃப்ளைட்டில் வந்து அவர்கிட்ட அந்த ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணேன். அதை கேட்டு அவர் வந்து நல்லா இருக்கு, ஆனால் அது எனக்கு கரெக்டாக இருக்காது அப்படின்னு அவர் சொல்லிட்டார் சார். அது வந்து டீரெயில்டு அப்படின்னு ஒரு புக் இருந்தது சார். அது வந்து அனுராக் கஷ்யப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஸ் அ ரைட்டர் அண்ட் டைரக்டர். ஸோ அவர்கிட்ட வந்து இந்த கமல் சாரோட ஒரு படம் பண்ண போகிறேன், எனக்கு வேட்டையாடு விளையாடோட ஸ்கிரிப்ட் நீங்கள் எனக்கு எழுதுங்க அப்படின்னு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த புக் எனக்கு அவர் கொடுத்தாரு. இது வந்து ரீசெண்டாக நான் படித்தேன் கௌதம், சம்திங் இன்ட்ரெஸ்டிங், நீங்கள் படித்து பாருங்கள் அப்படின்ட்டு. நாங்கள் அந்த புக்கை எடுக்கும்போது ஹாலிவுட் had already commissioned the film, English version of that film. Like playing games, Charlie. Let's play. They just pushed there. So it was almost, நீங்கள் டைம்லைன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா the film released and கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நாங்கள் வேட்டையாடு ஷூட்டில் இருந்தோம். பட் we had already written the script and pitched it to கமல் சார் based on that book. அதான் சார் வந்து அந்த கதையை கேட்டு இல்லை இது எனக்கு கரெக்டாக இருக்காது கௌதம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பச்சைக்கிளி முச்சரம் வந்து இட் வென்ட் டு சேரன் சார். சேரன், மாதவன், ஆர்யா, இந்த ஒரு 3 ஹீரோஸை சொன்னதுக்கப்புறம் நான் வந்து ஒரு தற்செயலாக ஒரு மீட்டிங்கில் சரத் சாரை மீட் பண்ணும்போது இது சொன்னப்போ ஐ லைக் இட் கௌதம், நான் பண்ணுறேன் அப்படின்னு சரத் சார் சொன்னார். அப்படி தான் சரத் சார் அந்த படத்துக்குள்ளே வந்தார். சொல்கிறேன் இந்த படத்தை பண்ணுறதுல அவங்களுக்கு என்ன தயக்கம் இருந்தது? பல மாதவன் வந்து நான் ஒரு பையனுக்கு அப்பாவாக நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அந்த படத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு 7-8 year old பாய் அந்த படத்தில் கேரக்டர் இருக்கு. ஆனால் கன்னத்தில் முத்தமிட்டால் பண்ணார், விச் இஸ் மணி சார் ஆப்வியஸ்லி. சேரன் வந்து தெரில சார், ஏதோ சம்திங் வாஸ் ஹேப்பனிங் அந்த டைம். அவர் வேறு ஏதோ படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார் நினைக்கிறேன் அந்த டைமில். ஸோ இட் டிடன்ட் ஃபால் இன் பிளேஸ். ஆர்யாவுக்கும் ஏதோ டேட் இஷ்யூஸ், இட் டிடன்ட் ஒர்க் அவுட் சார். வி கெப்ட் ட்ரைங் ஃபார் சம் டைம் அண்ட் தென் ஷரத் சார். ஸோ ரொம்ப வித்தியாசமான கதையமைப்புள்ள படம் அந்த படம். ஆமாம் சார். ஆனாலும் மிகப்பெரிய வெற்றி அடையலை சார். எதனாலன்னு நினைக்கிறேன் அந்த கிளைமேக்ஸ் சார். எனக்கு தெரிஞ்சு மேபி ஆடியன்ஸுக்கும் வந்து ஜோதிகாவை அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு தோணுச்சு. சம்டைம்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் சார் பிரச்சனை. கரெக்ட். த வே வி ஹட் மேட் அ லுக் அண்ட் தென் அவங்க ஒரு நெகட்டிவாக மாறும்போதில் அது கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ணி அதான் கரெக்டான வார்த்தை நினைக்கிறேன். ப்ளஸ் என்னுடைய தப்பு அந்த படத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படம் வந்து ஒரு 10 minutes முன்னாடியே தி எண்ட் போட்டிருக்கணும் சார். ஆனால் ஷரத் சார் ஹீரோ, அவர் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, ஒரு ஹீரோவை தான் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை வந்து ஒரு சேரில் கட்டி போட்டு ஒருத்தர் அப்படி பண்ணுறான்ற போது அவரே என்கிட்ட சொன்னார், இது வந்து கொஞ்சம் எனக்கு எண்டில் ஏதாவது ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒன்று கொடுங்கன்னு என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தார். அதை நான் சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஒரு ஃபைட் சீன் பண்ணது தப்பாக போச்சு. அவருக்கு எண்டில் வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபைட் சீன் மாதிரி ஒன்று பண்ணியிருப்போம் சார். அது ஒரு நார்மல் மேனுடைய லைஃப்பில் அது நடக்காது. அது ரியலிசமை தாண்டி நம்ம போகும்போது தட் பிகம்ஸ் லிட்டில் டைஜஸ்ட் பண்ண முடியாது. அதுதான் விஷயம். உங்களுடைய திரைப்படங்களை நீங்களே படத்தை முடிச்சுட்டு பார்க்கும்போது இது சரியாக இருக்காது, இது சரியாக வந்திருக்கு அப்படின்னு டிஃபைன் பண்ணுவீங்களா? ஆமாம் சார். மோஸ்ட்லி இது நல்லா இருக்குது, இது சரியாக வந்திருக்கு அப்படின்னு தான் இது வரைக்கும் இருந்திருக்கு சார். மேபி a couple of films தான் எனக்கு வந்து ஷூட்டிங் ப்ராசஸ்லேயே அது வந்து சரியாக வரல,
ஓ, ஒரு halfway through நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு 2 படங்கள் சொல்லலாம். என்னை நோக்கி பாயும் தோட்டா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது இந்த படம் செகண்ட் ஹாஃப் உடைய ஷூட் போயிட்டு இருக்கும்போதே எனக்கு வந்து எனக்கும் தனுஷ்க்கும் அந்த ஒரு வைப் கிடைக்கல. அண்ட் டேட்ஸ் கிடைக்கல. ஒரு 12 நாள் 15 நாள் பண்ண வேண்டிய ஒர்க்கை நான் வந்து 3-4 டேஸில் பண்ணி முடித்தேன். அண்ட் அந்த படம் பார்க்கும்போது மேபி எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு டவுட் அந்த ஃபீலிங்கில் தான் நான் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணேன். ஆனால் ஒரு பயம் இருந்தது. ஆமாம்மா, கண்டிப்பாக சார், பயம் கண்டிப்பாக இருந்துச்சு. எல்லா படமும் வந்து ரொம்ப பயத்தோடு தான் சார். அது வந்து நம்ம என்றைக்குமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாலாம் நான் இருந்ததே கிடையாது. ஷூட் பண்ணும்போது ஐ எம் வெரி வெரி கான்ஃபிடென்ட் சார். நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்ட். நான் செகண்ட் டிராஃப்ட் கூட இது வரைக்கும் எழுதுனதே கிடையாது சார். ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் தான். அன்லெஸ் அன் ஆக்டர் செட்டில் வந்து ஒரு ஆக்டர் வந்து சில இம்ப்ரவைசேஷன்ஸ் டயலாக்ஸ் கொஞ்சம் மாற்றும் போது நமக்கு அது சவுண்டிங்காகவும் இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லும் போது we change it. இல்லை இது கௌதம் இது வேண்டாம், இது மாற்றிக்கலாம் அப்படின்னு நிறைய ஆக்டர்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் நான் இது வரைக்கும் செகண்ட் டிராஃப்ட் கூட இது வரைக்கும் எழுதுனதே கிடையாது. ஒரு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வந்து ஒரு 90% எனக்கு வந்து நான் எழுதிட்டேன்னா நெக்ஸ்ட் டே ஐ வாண்ட் டு கோ டு ஷூட். அப்படிதான் இது வரைக்கும் எல்லா படமும் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஷூட் இஸ் வெரி ஆர்கானிக் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் முன்னாடி என்கிட்ட இதெல்லாம் நான் கேட்க போகிறேன், நீங்கள் என்கிட்ட சொல்ல, இங்கே தான் நம்ம ஷூட் பண்ண போகிறோம்னு நான் சொல்ல. ஆனால் ஒரு 4-5 மினிட்ஸில் ஐ எம் கம்ஃபர்டபுள், ஐ எம் ஓப்பனிங் அப், ஐ எம் டாக்கிங் டு யூ. ஃபார் மீ a set is also like that sir. நான் வந்து I have a script, I have scenes, I have dialogues, but I like to learn on location. நான் அது ரொம்ப ஆர்கானிக்காக தான் நான் பார்ப்பேன். அந்த ஆக்டர் வந்து அந்த கேரக்டருக்காக இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காரு, அந்த கேரக்டர் அவர் எப்படி டிஃபைன் பண்ணிட்டு போகிறாரு, நான் அந்த கேரக்டருக்கும் இந்த படத்துக்காகவும் அன்றைக்கி என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ரொம்ப ஆர்கானிக்கான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ விண்ணைத்தாண்டி வருவாயெல்லாம் எனக்கு தெரியும் இதுதான் கிளைமேக்ஸு, இவங்க 2 பேரும் அந்த தியேட்டரில் பிரிஞ்சு போயிடுவாங்கன்னு தெரியும். ஆனால் எல்லாருமே வந்து இல்லை அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னு ஸோ அது ஓப்பனாகவே வச்சுருந்தேன் நான். இட்ஸ் நாட் தட் ஐ டோன்ட் நோ. பீப்புள் திங்க் நான் வந்து ஸ்கிரிப்டே இல்லாமல் கிளைமேக்ஸே இல்லாமல் போகிறேன்னு. நான் சொல்லி தான் இது, பட் தட் டசன்ட் மீன் ஐ டோன்ட் ஹேவ் அ கிளைமேக்ஸ். ஐ நோ வேர் ஐ எம் கோயிங். அதை நோக்கி தான் படமே வந்து ப்ராக்ரஸ் ஆகுது. பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஐ லைக் டு சி கொஞ்சம் ஆர்கானிக்காக ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு ஐ லைக் டு கீப் இட் லைக் தட். ஸோ ஆன் லொக்கேஷன் ஐம் வெரி வெரி கான்ஃபிடென்ட். அந்த எடிட் பண்ணி ஒர்க் முடிச்சு இந்த ஃபர்ஸ்ட் காப்பி ஹேண்ட் ஓவர் பண்ணி அந்த ரிலீஸ்க்கு ஒரு 10 days இருக்கும்ல, தட் ஐ கோ வெரி நர்வஸ் அட் தட் டைம். அண்ட் பிஃபோர் ரிலீஸ் எனக்கு என் கூட க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் ஐம் வெரி வெரி நர்வஸ். என்னுடைய படம் தியேட்டரில் பார்க்குறதுக்கு ரொம்ப யோசிச்சு தான் நான் போவேன். ஆனால் அந்த ஆடியன்ஸ் ரியாக்ஷன் எனக்கு வேணும், அது கரெக்டாக போய் லேண்ட் ஆச்சான்னு தெரியணுன்ற ஒரு ட்ரையல் பை ஃபயர் தான் அது. அது ஒரு அதை நம்ம ஓவர் கம் பண்ணி அந்த லைனை கிராஸ் பண்ணி அங்கே போய் இருந்தால் தான் அது நமக்கு கிடைக்கும். யூ நோ தட் ரியலி வெல். கதை மொத்தமாக எழுதி முடிச்சுட்டு தான் படப்பிடிப்பு போவீங்களா இல்லை? ஆமாம் சார். ஏன்னா நம்ம எஸ்பெஷலி when you're working with Kamal sir and actors like Simbu and Surya, you need to tell them what we're doing sir. I'm blind போய் அங்கே லொக்கேஷன்லலாம் எழுதுனதே கிடையாது. I have a 95 to 96% script, 95% script I'll have sir, and I know towards what I'm heading to. ஷுவராக அது தெரியும். அதில் கொஞ்சம் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், என்னுடைய கிளைமேக்ஸ் வேட்டையாடு விளையாடில் ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். அதில் அந்த டூவோ சீரியல் கில்லர் மாதிரி வருவாங்க சார் 2 பேர். அதில் அந்த சலீம் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். சலீமுடைய கழுத்தை உடச்சி அவர் தள்ளி விட்டு ஹீல் ரன் டுவர்ட்ஸ் அந்த டேனியல் பாலாஜி ப்ளே பண்ண கேரக்டர். அங்கே ஒரு பெரிய ஃபைட் சீன், அதில் டயலாக்ஸு, அதில் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் இருந்துச்சு. கமல் சார் அந்த ஃபுல் சீன் படிச்சுட்டு என்ன சொன்னார், கௌதம் இப்போ ஃபுல் படம் வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டோம், ஆல்ரெடி ஒரு ஃபைட் நடந்துருச்சு, ஏன்னா இவனுக்கு சின்ன பசங்க என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே போய் நீங்கள் இந்த எழுதின இந்த எக்ஸ்டெண்டடான ஒரு ஃபைட் வேண்டாம், ஐ ஃபீல் அது வேறு மாதிரி ஏதோ ஒன்று பண்ணும் அப்படின்னு சொன்னார். ஓகே சார் கிவ் மீ, அண்ட் ஹி கன்வின்ஸ் மீ, கிவ் மீ 10 minutes சார் அப்படின்னு சொல்லி ஒரு 10 minutes போய் உட்காந்துட்டு ஐ கேம் பேக். சார் இது 1 second முடிஞ்சிடும், அந்த ஒரு கத்தி ஒன்று இருக்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னேன். திஸ் இஸ் நைஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த சேஞ்ச், இஃப் யூ நாட் ரெடி ஃபார் தட் சேஞ்ச், you know what I'm saying, sir. So I keep it open like that. அதான். உங்கள் கதையை பொறுத்த வரைக்கும் நீங்களே தனியாக உட்காந்து எழுதுவீங்களா இல்லை? ஆமாம் சார். இது டிஸ்கஷன்லாம் உண்டா? வெந்து தணிந்தது காடு வரைக்கும் நான் என்னுடைய கதையை நானே தான் சார் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஜெயமோகன் சாரோட இன்ட்ராக்ட் பண்ணி அவரோட ஷார்ட் ஸ்டோரி ஒன்று என்கிட்ட சொன்னார். அதை சார் இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவர் ஆக்சுவலாக அந்த ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து அந்த ஊர்லேருந்து அந்த கன்னை எடுத்துக்கிட்டு அந்த ட்ரெயின் ஏறுறதோட அந்த கதையை முடிச்சிருப்பார். இதுக்கப்புறம் என்னன்னு கேட்டப்போ நான் வந்து அதை படிக்கிறவங்களுடைய இமேஜினேஷனுக்கு நான் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த இமேஜினேஷன் தான் எனக்கு வேணும், இதுக்கப்புறம் லெட்ஸ் டேக் அ ஜர்னி ஃபார்வர்ட்னு சொல்லி ஒன்று எழுதுனோம். தென் ஐ ஒர்க் ஆன் இட் வித் ஹிம். அதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் எல்லாமே நானே எழுதி நானே டிஸ்கஸ் பண்ணி ஷூட்டிங்க்கு போகிற விஷயங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ட்டை ப்ராப்பராக ஃபார்மேட் பண்ண ஷீட்ஸ் மட்டும் கொடுத்துருவேன். நோ டிஸ்கஷன் அட் ஆல் சார். அஃப்கோர்ஸ் ஆர்டிஸ்டோட ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும்.
லைக் சிம்புவோட விண்ணைத்தாண்டி வருவாயா நரேட் பண்ணும்போது அவருடைய சில விஷயங்கள் உள்ளே வரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அந்த பொண்ணு ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லும்போது தேங்க்யூ அப்படின்னு அவர் சொல்லுவார். இதெல்லாம் அவருடைய இம்ப்ரோவ்ஸ் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும் நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நான் பண்ணுவேன். தவிர டிஸ்கஷனாக இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை. நீதானே என் பொண்ணு வசந்தம் வந்து அப்போது நான் ரேஷ்மா அப்படின்ற ஒருத்தவங்களோட ஒர்க் பண்ணேன் சார். அவங்களுடைய ஸ்டோரி அது. அதுக்கு நான் தமிழ் டயலாக்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் பிளே நான் எழுதுனேன். என்னை இருந்தால் படத்தினுடைய கதை விவாதத்துக்கு தியாகராஜன் குமார் ராஜாவை கூப்பிடணும் அப்படின்ற எண்ணம் எதனால் உங்களுக்கு வந்தது? நான் அஜித் சார்கிட்ட ஒரு கதை சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஐடியா எனக்குள்ளே வந்தது. இந்த ஐடியாவை கொஞ்சம் டெவலப் பண்ணும்போது ஏற்கனவே இந்த ஐடியாவை நான் வந்து ஸ்ரீதர் ராகவன் அப்படின்னு ஒரு ரைட்டர் இருக்காரு. ஆமாம், அவரோட நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி அஜித் சார் லைக்ஸ் திஸ் ஐடியா, நம்ம இதை ஒர்க் பண்ணலாமான்னு சொன்னப்போ வில் டெவலப்னு சொல்லி அவர் வந்தார். ஆஃப்டர் வி ஷார்ட் சார், படம்லாம் ஷூட் பண்ணி கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 days தான் இருக்கும்போது ஐ ஜஸ்ட் தாட் குமார் ராஜாவுடைய பிரெயின் கொஞ்சம் பிக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் டாக் டு அபவுட் த ஸ்கிரிப்ட். ஸோ ஹீ கேவ் மீ அ கப்புள் ஆஃப் ஐடியாஸ். இந்த சீனில் இப்படி பண்ணலாமா, ஏன் அது அப்படி முடியணும், இப்படி பண்ணலாமே அப்படின்னு ஒரு 2 விஷயம் ஒன்று சொன்னார் சார். ஐ இன்கார்பரேட்டட் தட் இன்டு தி ஃபில்ம். அண்ட் ஐ கேவ் கிரெடிட் இன் தி ஃபில்ம். தியாகராஜன் குமார் ராஜாவுடைய ஜானர் வேறு, உங்கள் ஜானர் வேறு. அப்படி இருந்து எப்படி தியாகராஜன் குமார் ராஜா அந்த படத்துடைய திரைக்கதைக்கு உதவுவான்னு அப்படின்னு நினைச்சிங்க? அதனால தான் சார், டோட்டலாக வேற ஒரு ஐடியா, டோட்டலாக வேற ஒரு டைமென்ஷன் ஒன்று கிடைக்குமோ அப்படின்றதுனால தான் நம்ம ரொம்ப கொஞ்சம் இது ஓகே ஒரு யூஸ்வலான ஒரு விஷயமா போகுதா, அவர் உள்ளே வந்து ஏதாவது ஒன்று சொல்லுவாரா அப்படின்றதுக்காக தான் ஐ ஸ்போக் டு ஹிம். ஆக்சுவலி ஹி கேம் மீ அன் ஐடியா சார். அது ஆனால் ஃபைனல் ட்ரிம்மில் அதை எடுத்துட்டோம். அது ஆக்சுவலாக அந்த படம் வந்து 2 பேருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டார்ட் ஆகும் சார். விக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சத்யதேவோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும். நம்ம ஃபைனலாக பார்த்தது வந்து ஹீரோ ப்ரோட்டாகனிஸ்ட் அவருடைய ஸ்டோரி தான் இருக்கும். பட் குமாராஜா சஜஸ்டட் sort of a dual narration மாதிரி, which I shot, but then finally editல அது we removed it. உங்களுடைய பெரும்பாலான படங்களை பார்த்தீங்கன்னா ஹீரோ கேரக்டர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அது மாதிரி கதாநாயகர்களும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, வில்லனும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதெல்லாம் திட்டமிட்டு நீங்கள் இதுதான் நம்முடைய ஸ்டைல் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் அமைஞ்சது தான் சார். ஆனால் க்ளீனாக தெரியும் வில்லன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானோ அந்த அளவுக்கு அதை விட இப்போ வில்லன் ஸ்ட்ராங் ஒன்லி, ஹீரோவும் அதை விட ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும் சார். எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயம் தான். அதனால் ஐ டென் டு ரைட் லைக் தட் அப்படின்னு தோணுது எனக்கு. அது ஹீரோஸ் அதனால் பயப்பட மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஐ டோன்ட் திங்க் தேர் இன்செக்யூர் அபவுட் தேர், ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கும் ஸ்கோப் இருக்கும். பட் வில்லன்ஸ் ஹேவ் டு பி ஸ்ட்ராங். அது காக்கா காக்கில் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வேட்டையாடு விளையாடு, பச்சை கிளியும் ட்ரை பண்ணோம். தேர் வாஸ் அ மிலன் சோமன் கேரக்டர் இன் தட். அண்ட் என்ஐ அறிந்தால்ல விக்டர். காக்கா காக்கா படத்தினுடைய வெற்றியில் உங்களுடைய குரலுக்கும் பங்கு உண்டு. எப்படி அதை முடிவு பண்ணீங்க, நாம் டப் பண்ணால் நல்லா இருக்கும்ன்ட்டு? ஆமாம் சார், அது ஒரு லாஸ்ட் மினிட் டெசிஷன் தான் சார். அது உண்மையிலேயே நம்ம வாய்ஸ் இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கவே இல்லை. சம்வேர் ஜீவன் பண்ணது வந்து கொஞ்சம் இன்னும் எஃபெக்டிவாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணிட்டே இருந்துச்சு. அண்ட் நம்ம ஸ்பாட்டில் டயலாக் சொல்லி கொடுக்கும்போது நம்மளோட ஒரு த்ரோ இருக்கும்ல சார், அது வந்து அந்த ஃபீல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ரவுண்ட் ட்ரை பண்ணேன். ஐ லைக் இட். எவ்ரிபடி எல்ஸ் செட் இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஜீவன்ட்டு சொன்னேன், நான் டப் பண்ணிட்டேன், இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி ரிலீஸ் பண்ணிட்டேன். ஐ ஜஸ்ட் தாட் இட் ஒர்க்ஸ், அவ்வளோதான். உங்களுடைய வாரணம் ஆயிரம் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் பல மாற்றங்கள், நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும். இது அந்த படத்துக்கு மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுடைய பெரும்பாலான படத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு நட்சத்திரமாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்டார்ஸ் வேறு மாதிரி இருப்பாங்க. பல படங்களில் அது நிகழ்ந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பொதுவாக? இல்லை சார், ஆக்சுவலாக வாரணம் ஆயிரமில் வந்து அந்த ஃபாதர் கேரக்டர் வந்து லால் சார், நானா பட்டேக்கர், அந்த மாதிரி 2-3 பேர்ட்டு நான் கேட்டிருந்தேன் சார். அதுக்கப்புறம் சூர்யாவே வந்து நான் இது பண்ணுறேன் அப்படின்னு அவர் தான் சொன்னார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு டபுள் ஆக்ஷனே எனக்கு பிடிக்காது, அது எடுக்கவும் எனக்கு பிடிக்காது. ப்ளஸ் சம்வேர் அது ஒரு பிலியபிலிட்டி எடுத்துரும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. பட் ஈ கன்வின்ஸ்ட் மீ. தீபிகா படுகோன் தான் ஃபஸ்ட்டு லேண்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஓம் சாந்தி ஓம் படத்தில் லான்ச் ஆகிற டைம் அது அவங்களுக்கு டேட்ஸ் இல்லைன்றதுனால தென் வி ப்ராட் சமீரா ரெட்டி இன் ஃபார் தி கேரக்டர். ஃபைனலி இட் ஆல் ஒர்க்ஸ் வெல் சார். ஃபைனலாக அந்த படத்தில் சமீரா ரெட்டி இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர் அவங்க பண்ணியிருந்தாங்க. ஷீ லுக்ஸ் ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் அதர் ஃபில்ம்ஸ் ஆல்சோ. சிம்ரன் வந்து ஃபஸ்ட் டைம் ஷி வாஸ் பிளேயிங் அ ரோல் வேர் ஷி வாஸ் பிளேயிங் மதர் அண்ட் பேரா ஃபஸ்ட் வாடி பண்ணாங்க அந்த மாதிரி. அண்ட் திவ்யா ஸ்பந்தனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல் பண்ணாங்க. ஸோ ஐ ரியலி தாட் இட் ஒர்க் வெல் ஃபார் த ஃபில்ம். அதான் இன்றைக்கி நீங்கள் பல திரைப்படங்களில் நடிச்சிட்டு இருந்தாலும் பொதுவாக நடிப்பு வந்து இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்னு பல பேட்டிகளில் சொல்லியிருக்கீங்க. ஆனால் உங்களுடைய முதல் படத்துலேருந்தே நீங்கள் நடிச்சிருக்கீங்க. அது நடிப்பா சார்? அது ஜஸ்ட் அ ஃப்ளீட்டிங் அப்பியரன்ஸ் தான் சார். அது ஒரு கேமியோன்னு கூட சொல்லக்கூடாது. ஃப்ளவர்ஸ் வந்து கொடுப்பேன் மின்னலையில். அது ஜஸ்ட் அ செலிப்ரேஷன் ஆஃப் மை ஓன் ஃபில்ம். கமல் சார் பின்னால் ஒரு ஷாட்டில் இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் யூனிட்டே ஆக்சுவலாக அந்த ஷாட்டில் இருந்துச்சு.
இன்ஃபேக்ட் அதில் எல்லாருமே வாங்கன்னு சொன்னது பிருந்தா தான். ஷி வாஸ் கொரியோகிராஃபிங். கௌதம் நீங்களும் வாங்க அப்படின்னு சொன்னது. ஸோ அது ஒரு செலிப்ரேஷனாக தான் நான் பார்த்தேன். பட் கண்ணும் கொள்ளையடித்தால் ட்ரான்ஸ் எல்லாமே வந்து தே கால் மீ சார். தேசிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 months என்கிட்ட வந்து அந்த படத்துக்காக என்கிட்ட பேசி என்னை கன்வின்ஸ் பண்ணி தான் என்னை கூப்பிட்டு போனார். ஏன் என்ன கேட்குறாங்க அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருக்கும். இல்லை நீங்கள் தான் பண்ணணும், நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே தேசிங். இல்லை எனக்கு என்னமோ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். அன்வர் ரஷீத் வந்து ட்ரான்ஸ் படத்துக்கு கூப்பிட்டார் சார், ஃபஹத் ஃபாசில் கூட. அவர்கிட்ட நான் கேட்டேன் என்ன எதுக்கு அவர் ஆஃபீஸ் வந்து என்னை மீட் பண்ணி தான் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். இல்லை உங்கள் இன்டர்வியூஸில் நான் பார்த்துருக்கேன், ஐ லைக் தி வே யூஸ் யுவர் ஹேண்ட்ஸ், எனக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தில் நீங்கள் வேணும் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, ஒரு டோர் ஓப்பனிங் மாதிரி தான் நான் பார்த்தேன் அந்த டைமில். டெஃபினெட்லி ஐ டோன்ட் வாண்ட் டு புஷ் தட் எனர்ஜி அவே அண்ட் இட் ஆல்சோ ஹெல்ப் மீ ஆல்சோ ஃபைனான்ஷியலி. ஸோ தட்ஸ் வை ஐ டுக் அப் தோஸ் ஆக்டிங். இப்போ ஐ ஃபீல் there's no எனக்கு ஐம் நாட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட் சார். I understand a lot of other actors, அவங்களுக்கு அதுதான் லைஃப் அண்ட் they want to be in front of the camera and they want to explore various roles. பட் எனக்கு அந்த தாட்டே இல்லை சார். இன்றைக்கி என்ன எழுதலாம், என்ன டைரக்ட் பண்ணலாம், ஒரு மியூசிக் வீடியோ கிடச்சா கூட டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன் சார். ஸோ அந்த தாட்டில் தான் நான் இருக்கேன். ஸோ ஆக்டிங்கிறது வந்து ஒரு தேவை இருந்துச்சு. டுடே ஐ ஃபீல் there is no need and unless something extraordinary or some filmmaker that I respect and like who calls me and என்னால் அவங்கள்ட்ட நோன்னு சொல்ல முடியாதுன்னா ஐ வில் டூ இட் ப்ராப்ளி அப்படின்னு தான் நினைக்கிறேன். இல்லை இப்போ நீங்கள் படங்களை நடிக்க ஆரம்பித்ததுக்கு பின்னால் உங்களுக்கு என்ன ஸ்கிரிப்ட் எழுதக்கூடிய அளவுக்கு வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நிறைய பேரால் விரும்பப்படுது. அப்படி ஒரு தருணத்தில் இப்படி ஒரு முடிவு எடுத்தது சரியா? அது தெரில சார், உண்மையிலே அந்த முடிவு சரியான்னு தெரியல. என் வீட்டில் இருக்கவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த 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 எனர்ஜியை புஷ் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு உடன்பாடும் இல்லை நான் நடிக்கிறது. வீடு பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். என் டீமில் இருக்கவங்களுக்கும் அடுத்த படம் என்ன டைரக்ட் பண்ண போகிறோம், ஒரு க்ளோஸ் டீம் இருக்காங்க சார். தே ஒர்க் வித் மீ, ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து என்ன டைரக்ட் பண்ண போகிறோம் அந்த தாட்டில் தான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். மேபி நான் சொன்னேன்ல, ஒரு இப்போ வெற்றிமாறன் கூப்பிட்டப்போ என்னால் வந்து நான் நோன்னு சொல்லவே இல்லை. உடனே எனக்கு அந்த என்வாயர்மெண்ட்டில் இருக்கணும், அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு லேர்னிங்காகவும் இருக்கட்டுமே அப்படின்னு தான் நான் பார்த்தேன். அது ரொம்ப அவர் ஹி கம்ஸ் டு த லொக்கேஷன், ஹி ரைட்ஸ் தேர் அண்ட் அதை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு டீம் அது அங்கே இருந்துச்சு. விஜய் சேதுபதிக்கும் அவருக்கு நடந்த இன்ட்ராக்ஷன், நான் ஒரு ஃப்ளை ஆன் த வால் மாதிரி அங்கே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சீனில் நானும் இருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் கௌதம் இதை எப்படி பேசலாம், ஒரு ரிஹர்சல் மாதிரி பண்ணலாம், நம்ம ஒரு டேரக்டராக உட்காந்து பண்ணுற விஷயத்த somebody else was doing it and I like that process. ஸோ அந்த மாதிரி ஒரு இப்போ மலையாளத்தில் பசூக்கான்னு ஒரு படம் மம்முட்டி சார் கூட ஒர்க் பண்ணேன். அண்ட் மம்முட்டி சார் தான் அந்த படத்துக்கு ஹீரோன்னு சொன்னப்போ நான் யோசிக்கவே இல்லை. ஐ ஜஸ்ட் தாட் இட் பி லவ்லி டு ஜஸ்ட் பி இன் த சேம் ஸ்பேஸ் அஸ் ஹிம். அதனால் நான் ஓகேன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி சில என்டைசிங்கான சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா ஐ ப்ராப்ளி சே எஸ். நீங்கள் நடித்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? கண்ணும் கொள்ளையடித்தால், ட்ரான்ஸ், வண்டர்ஃபுல், விடுதலை ஃபார் ஷுவர். விடுதலை பார்ட் 2லையும் நான் இருக்குது சார். நிறைய போர்ஷன்ஸ் இருக்குது. அதில் நானும் ராஜீவ் சார் ஒன்றா நடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக பார்ட் 1லேயே அதோடைய ஃபீல் இருக்கும். கருமேகங்கள் கலைகின்றன தங்கர் பச்சன் சார் கூட பண்ணது, அது ஒரு பொய்ட்டிக்கான ஒரு ஸ்டோரி சார். கதையாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ வாஸ் நைஸ். பாரதிராஜா சார் கூட பேச ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்காக தான் மெயினாக எஸ்ன்னு சொன்னேன். அண்ட் தங்கர் பச்சன் சார் கூட நிறைய நான் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். ஸோ அவர் கேட்டப்போ என்னால் நோன்னு சொல்ல முடியல. தெலுங்குல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் பண்ணேன் சார், மைக்கிள். அதில் ஆக்சுவலாக நிறைய பெர்ஃபார்மன்ஸ், நிறைய நாட்கள் ஷூட் பண்ண ஒரு படம். இட் டிடன்ட் டூ ரியலி வெல், பட் அதில் ஒரு ஸ்டைல் இருந்துச்சு. சந்தீப் கிஷன் தான் அந்த படத்துக்கு ஹீரோ. ரஞ்சித் ஜெயக்கொடி டைரக்ட் பண்ணார். த வே ஹி டைரக்டட் ஐ ரியலி லைக். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஃபைனலி இட்ஸ் தட் ப்ராசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சார். த ஜேர்னி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் இந்த படத்தை பண்ணோம் அப்படின்னு இது வரைக்கும் எனக்கு அது இல்லை. பாரதிராஜாவோட கருமேகங்கள் கலைகின்றன பணியாற்றிய போது அவரை சந்திக்க நீங்கள் பாடுபட்டதெல்லாம் சொன்னீங்களா? சொன்னேன். அவர் ரொம்ப ஆச்சரியமாக தான் கேட்டார். ரியலி அப்படின்னு கேட்டார். நிறைய பேசினார் சார், நிறைய அவருடைய படங்கள் பற்றி. அதுக்கப்புறம் நான் ஒரு இன்டர்வியூ அவரை எடுத்தேன், பார்த்தேன். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஐ ரியலி செரிஷ் தட். கௌதம் மேனன் ரொமான்டிக் பர்சனா? ஐ திங்க் ஸோ சார். ஆமாம். பட் அகெயின் நான் திருப்பி உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும், ஹவு டு யூ டிஃபைன் ரொமான்டிக் அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்கிற சில விஷயங்களுக்குள்ளே நான் இருக்கேனா அப்படின்னு நான் அது வந்து நிறைய ரொமான்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் பர்செப்ஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ரொமான்டிக் பர்சனாக இருக்கிறது வந்து உங்களுடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா ஒரு காதல் திருமணமாக தான் முடியுது உங்களுக்கு ஆஸ் ரொமான்டிக் பர்சன். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொமான்டிக் பர்சன் அப்படின்றதுனால இந்த சினிமா உலகத்தில் பல பேர் உங்களை நேசித்திருக்க வாய்ப்பு இருக்குது. அது போன்ற அனுபவங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது? அது எல்லாமே தான் சார் என் படத்தில் வருது. நீங்கள் கேட்குற அந்த விஷயங்கள் எல்லாமே என்னுடைய படங்களில் வந்து
ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் யூ டேக் ஃப்ரம் லைஃப்ஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் இல்லை சார், இட்ஸ் அ நைஸ் திங் ஒன்லி ஐ திங்க். விண்ணைத்தாண்டி வருவாயில் வர அந்த கார்த்திக்குடைய விஷயம் தான் சார், அவனுக்கு லைஃப்பில் நடந்த விஷயங்களை கார்த்திக் தான் கௌதம். ஆமாம் இன்ஸ்பயர் ஆகி அவன் அது ஒரு படமாக அந்த எனர்ஜி அவன் வந்து இட் ஹெல்ப் ஹிம். ஸோ அந்த மாதிரி நிறைய என்னுடைய லைஃப்பில் நடந்த விஷயங்களை தான் நான் வந்து என்னுடைய ரைட்டிங்காக நான் மாற்றுறேன். அந்த ரியலாக இருக்கிற அந்த நொடிகள், அந்த ரியலாக இருக்கிற அந்த விஷயங்கள் இல்லைன்னா ஐ டோன்ட் திங்க் ஐல் எக்ஸிஸ்ட் சார். என்னால் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு படம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். மேபி சம் கிரிட்டிக்ஸ் மை திங்க் மை ஃபிலிம்ஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரியல் எலிமெண்ட் அந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய கதையாக இருந்தாலும் அதை வந்து லார்ஜர் தென் லைஃபாக இல்லாமல் அது ரியலாக இருக்கணும். ஒரு அன்புச்செல்வன் மாயாவை போய் ஸ்கூலில் மீட் பண்ணால் அவர் இப்படி தான் பேசுவார், அந்த பொண்ணு இப்படி தான் பேசுவோம் அப்படின்ற ஒரு ரியலிசம். ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நீங்கள் என்னுடைய படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அடித்தானா ஒருத்தர் கீழே விழுவான், அப்படி தான் இருக்கும். அது அவன் கீழே விழுந்து பறந்து குதிச்சு சொல்ல அடிக்க மாட்டான். என் படத்தில் வரைக்கும் நான் அந்த மாதிரி படத்தில் ரோப்ஸ் ரொம்ப கம்மியாக ஆர்டிஸ்ட் சேஃப்டிக்காக தான் பண்ணியிருக்கோம் தவிர அந்த இழுத்து சால்ட் அடிக்கிற விஷயம் இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை. ரொம்ப ரியலாக நானே ஃபைட் டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டண்ட் கொரியோகிராஃபர்கிட்ட கொடுத்து அவங்களை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுடைய ஐடியாஸ் நான் எடுப்பேன். ஸோ ஐ ட்ரை அண்ட் மெயின்டைன் ஒன் ரியலிசம் தட் கம்ஸ் ஃப்ரம் மை லைஃப் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் உங்கள் பார்வையில் காதல். நீங்கள் என்னுடைய படங்கள் பார்த்தீங்கன்னா தட்ஸ் வாட் ஐ பிலீவ் இன் சார். ஐ பிலீவ் இன் தட். ஐ பிலீவ் இன் ரெஸ்பெக்ட், ஈக்குவாலிட்டி. அது ஆக்சுவலாக இன்றைக்கி அதெல்லாம் சொல்லவே கூடாது. தட்ஸ் ஒரு அண்டர்ஸ்டுட். அது அப்படி தான் இருக்கணும். நான் வளர்ந்தது அப்படி தான். ஐ ஹேவ் 2 sisters. நான் அவங்க பேசுகிறத கேட்டு அவங்களுடைய ஐடியாலஜி அவங்களுடைய விஷயங்களை கேட்டு தான் நான் வளர்ந்தேன். அண்ட் மை மதர் இஸ் வெரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. ஸோ ஃபுல் ஆஃப் லைஃப். ஸோ அவங்களுடைய விஷயங்கள். ஸோ என்னை சுற்றி நிறைய பெண்கள் இருந்திருக்காங்க. அண்ட் அவங்களுடைய வார்த்தைகள், அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய ஐடியாலஜி எல்லாம் வச்சு தான் நான் வளர்ந்துருக்கேன் ஆக்சுவலாக. அண்ட் தட் ஸ்டில் கோயிங் ஆன். ஸோ அது கண்டிப்பாக என்னுடைய காதல் கதைகளில் இருக்கும். எகெயின் ஐம் சேயிங், இப்படி தான் அவங்க பேசுவாங்களா அப்படின்னு எப்படி நீங்கள் ரொம்ப ஷுவராக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். கிரிட்டிக்ஸ் மைட் ஆஸ்க் மீ, பட் ஐ லைக் இட் திஸ் வே. அவங்க பேசுகிறது இப்படி தான் அவங்க பேசுவாங்க அப்படின்றது என்கிட்ட அவங்க பேசுனால நான் அதை அப்படியே இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுடைய விண்ணைத்தாண்டி வருவாயா படத்தை பார்த்துட்டு கே. பாலச்சந்தர் ஒரு பொது மேடையிலேயே எப்படியா இப்படி ஒரு படம் பண்ண எனக்கு தோணலையே அப்படின்னு பேசினார். ஆமாம் சார், ஒரு பெரிய லெட்டர் ஒன்று ஃபஸ்ட்டு கொடுத்தாரு சார். ரொம்ப பியூட்டிஃபுல்லான இன்னும் இருக்குது அது. அந்த படத்துடைய பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் பற்றி பேசி அதுக்கப்புறம் நீதானே என் பொன் வசந்தமுடைய ஆடியோ லான்ச் அப்போது அவர் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருந்தார். எனக்கும் அவருக்கும் இன்ட்ராக்ஷன் ஃப்ரம் ஸ்டேஜ் டு நடந்துச்சு. அதில் வந்து 40 வயசில் ஒரு மேஜிக் ஒன்று வரும், உனக்கு 40 தானே அப்படின்னு கேட்டார். ஐ வாஸ் எக்ஸாக்ட்லி 40 at that time. So I've had a lot of interaction with him, sir. And that letter I still have kept it, I've cherished. எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குது. வேட்டையாடு விளையாடு திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். ஆனால் அதை தொடர்ந்து ஏன் நீங்கள் கமல்ஹாசனோட உடனடியாக படம் பண்ணல அப்படின்ட்டு? ஆக்சுவலாக வேட்டையாடு விளையாடு 2 உடைய கதை இருக்குது சார், ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பட் அது கரெக்டான டைமில் அவுட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நடுவில் உண்மையிலே வாய்ப்புகள் கிடைக்கல சார். அவருடைய நிறைய படங்கள் அவர் பண்ணியிருக்காரு. நான் அதுக்கப்புறம் விண்ணைத்தாண்டி, நீதான் என் பொன் வசந்தம், எண்ணெய் அறிந்தால், அச்சம் என்பது மடமேடா, அதுக்கப்புறம் துருவ நட்சத்திரம்லேயே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 years ட்ராவல் இருக்காரு. ஸோ உண்மையில் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் 2-3 தடவை அவரை மீட் பண்ணியிருக்கேன். இந்த வேட்டையாடு 2 உடைய ஐடியாவும் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். நல்லா இருக்குது, ப்ரொசீட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கரெக்டான ஒரு டைமில் இப்போ எங்கே போனாலும் துருவ நட்சத்திரம் முடிஞ்சிச்சா அப்படின்னு தான் எல்லாருமே கேட்குறாங்க சார். எப்போ ரிலீஸ் ஆகும், ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால் அதை ரிலீஸ் பண்ணிட்டு தான் அடுத்த விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன் சார். டெஃபினெட்லி ஐ ஹேவ் அ ஸ்கிரிப்ட் அண்ட் ஐ வாண்ட் டு டேக் இட் டு. ஒரு டெக்னீஷியன் திரைப்பட தயாரிப்பாளராக மாறுறது ப்ளஸ்ஸா மைனஸா? ரெண்டுமே இருக்குது சார். அது கரெக்டாக எல்லா விஷயமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் நல்லபடியாக தான் சார் போய் சேரும். நம்ம அது சரியாக ஹேண்டில் பண்ணுறது இல்லை. இப்போ என்னுடைய பிரச்சனைகளுக்கு நான் மட்டும்தான் காரணம் எனக்கு தெரிஞ்சு. அது மேனேஜ்மெண்ட் லெவல் பிரச்சனைகளா, இல்லை வந்து நம்ம கூட இருக்க ரொம்ப ஓவராக ட்ரஸ்ட் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்ததுனால சில விஷயங்கள் நடக்கலையா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஐ டோன்ட் வாண்ட் டு பின் பாயிண்ட். பட் ஐ திங்க் இப்போது க்ரியேட்டிவாக ஒரு கண்ட்ரோல் நம்மக்கிட்ட வருதில்ல சார். நம்ம க்ரியேட்டிவாக ஒரு படத்தை வந்து எக்கனாமிக்கலாக இருக்கணுன்றது நம்ம எல்லாருக்கும் என்னுடைய மைண்ட் செட்டில் இருக்குது சார். ஒரு சீனுக்கு தேவையில்லாமல் நான் செலவு பண்ணக்கூடாது. எந்த ப்ரொடியூசர்கிட்ட பண்ணாலும் ஆக்சுவலி ஐ திங்க் ஐம் வெரி குட் அட் தட். ரொம்ப எக்ஸாபிட்டண்ட்டாக நான் செலவு பண்ணதே இல்லை இந்த படத்துக்குமே. ஆனால் தே லுக் லைக் பிக் ஃபில்ம்ஸ். நீங்கள் வேட்டையாடு எடுத்துக்கலாம், வி ஷாட் அப்ராட். பட் ரொம்ப ரொம்ப ஒரு ப்ராப்பராக செலவு பண்ண ஒரு விஷயம் தான். எங்கேயுமே எக்ஸ்ட்ராவாக எதுவுமே தேவையில்லாமல் செலவு பண்ணியிருக்க மாட்டோம். பட் ஒரு க்ரியேட்டிவ் கண்ட்ரோல் ஒன்று வேணும்ல சார். அந்த ஃபைனல் ப்ராடக்ட் வந்து தியேட்டருக்கு போகும்போது நம்ம நினச்ச சீன்ஸ்
நம்ம நினச்ச எடிட் பேட்டர்ன் அது இருக்கணும் அப்படின்னா யூ ஷுட் பி ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபிலிம் நான் நினைக்கிறேன். வேற ஒரு ப்ரொடியூசரோட ஐடியாலஜி நம்மளோட மேட்ச் ஆகுமான்னு நமக்கு தெரியாது. நான் சில ப்ரொடியூசர்ஸை ஒர்க் பண்ணியிருக்கேன் சார், அவங்க எந்த இன்டர்ஃபியரும் பண்ண மாட்டாங்க. ஆனால் லாஸ்ட்டில் வந்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் எடுங்க, அது எனக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஹோல் அந்த ஒரு பேட்டர்ன் மாற வாய்ப்பு இருக்குது. அண்ட் நோபடி நோஸ் இந்த படம் எப்படி போகும்னு யாராலுமே சொல்ல முடியாது. இல்லை ஒரு 10 minutes ரெடியூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக போயிருக்கும், நம்மளால சொல்ல முடியாது. மேபி போஸ்ட் ரிலீஸ் தட்ஸ் ரைட். பட் ஸோ அந்த ஒரு கிரியேட்டிவ் கண்ட்ரோல் இருக்கிறதுக்காக, ஓவரால் கண்ட்ரோல் இருக்கிறதுக்காக we should be our own producers அப்படின்னு ஒரு தாட் இருக்குது சார், which is I think is a good thing. பட் அப்படி இருக்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம என்ன பண்ணிடுறோம்னா சார், எடுத்த உடனே எல்லாத்தையும் நம்ம வித்துடுறோம். அந்த படத்தை வச்சு தான் நம்ம படமே ஷூட் பண்ணுறோம். we are not able to hold on till the end. அந்த கடைசியில் ஒரு லிவரேஜிங் வந்து வேறு, நம்ம ட்ரெய்லர்ஸ் ப்ராப்பராக ஒரு படத்துக்கு உண்டான ஒரு பஸ்ஸை க்ரியேட் பண்ணி லாஸ்ட் மினிட்ல வந்து நம்ம வந்து நம்மள்ட்ட இருக்கிற ரைட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு ரெவென்யூ பார்க்குறது இல்லை. நம்ம எடுத்த உடனே எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுலேருந்து தான் படமே ஷூட் பண்ணுறோம். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போய் முடியும் போது நம்மளால் அதை ஃபினிஷ் பண்ண முடியல. இந்த படத்தை திருப்பி கொடுத்தா தான் நம்ம ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்குது. அதை கொடுக்காம அவங்க ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுது சார். இட்ஸ் ஆல் அபவுட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளானிங். அது பியூட்டிஃபுல்லாக பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஐ எம் நாட் இன் தட் லீக் as yet அப்படின்னு தான் எனக்கு தோணும். ஆக்சுவலி ஐ ஹேவ் குட் பீப்புள் ஹூ ஒர்க் வித் மீ சார் அப்படின்னு நினச்சி தான் நான் இறங்கினேன். நான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் இல்லை. ஆக்சுவலாக there was a team that took care of the film. அவங்களால பண்ண முடியலன்னு சொல்லி தான் இப்போ நான் டேக் ஓவர் பண்ணி நான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன். தூரதர்ஷனை பொறுத்த வரைக்கும் அதுதான் உண்மை. விக்ரம் சார்ட்டு நான் கதை சொல்லும்போது நான் ப்ரொடியூசர் இல்லை, இவர் தான் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் உள்ளே வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நானும் போய் மேனேஜ்மெண்ட்டு அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணிட்டு இருந்தோம். ஒரு பாயிண்டில் நான் சுற்றி பார்த்தா நான் மட்டும் தான் நின்றுட்டு இருந்தேன். ஸோ நான் இப்போ எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணி அதை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதுதான் உண்மை. விண்ணைத்தாண்டி வருவாயா திரைப்படத்தில் தான் முதலாக அப்படி ஒரு முத்த காட்சி இடம் பெற்றிருந்தது. அப்படி ஒரு காட்சியை வந்து படத்தில் வைக்கிறதுக்கு எப்படி ஒரு துணிச்சல் அப்போ உங்களுக்கு பிறந்தது? ஸோ ரொம்ப நேச்சுரலான ஒரு ப்ராசஸாக தான் நான் அதை பார்க்குறேன் சார். அது ரொம்ப நம்ம வந்து ஒரு பூக்களுக்கு இடையில் இல்லை வந்து கேமராவை மறைச்சி வச்சோம்னா அதை நம்ம இப்பவும் பண்ணிகிட்ருக்கோம், அது ரொம்ப ஃபேக்காக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு சார். அந்த படம் வந்து இப்போ சென்சருக்கு போகும்போது என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து யூ படம் தான், ஆனால் இது யூஏ வேணும், ஏன்னா இந்த லவ் வந்து அவ்வளோ இன்டென்ஸாக இருக்குது, அதை வந்து ஒரு 13-14 year old பாய் பார்க்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. இது வரைக்கும் ரொம்ப கரெக்டாக சொன்ன ஒரு சென்சர் ஷோ அது. ஆக்சுவலாக நான் அதை ஆர்கியூ கூட பண்ணல சார், ஏன்னா யூஏக்கு அந்த டைமில் வி ஆர்கியூவிங் பர்ஃபெக்ட் சார் தேங்க்யூன்னு சொல்லி தான் நான் ஏஞ்சி வந்தேன் அந்த டைமில். ஸோ அது இன்னும் என் மைண்டில் இருக்குது. அதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சார். அந்த இன்டென்ஸான ஒரு லவ்வில் அந்த மாதிரி ஒரு காட்சி ரொம்ப இயல்பாக வரணும் அப்படின்னு நினச்சி பண்ணோம். தி ஆர்டிஸ்ட் வே வில்லிங் சார். நான் மணி சார்கிட்ட கேட்டேன். ஆக்சுவலாக மணி சார்கிட்ட ஓகே கண்மணி படத்தில் ஏன் சார் துல்கருக்கும் நித்யாவுக்கும் பியூட்டிஃபுல்லாக ஒரு கிஸ் மூமெண்ட் வரும்போது நீங்கள் ஒரு அக்வேரியமுக்கு பிளான் பண்ணியிருப்பீங்களே அப்படின்னு கேட்டேன். ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்கும். அப்போது யூ ஆஸ்க் தி ஆக்டர்ஸ் கௌதம், நாட் மீ அப்படின்னு சொன்னார் அவர். அவங்க பண்ணல, நான் என்ன பண்ணுறேன், ஸோ ஐ ஹேவ் டு பேன் டு த ஃபிஷ் டேங்க் அப்படின்னு சொன்னார். அதுதான் விஷயம். ஆர்டிஸ்ட் ரெடியாக இருந்தாங்கன்னா, நம்மளுடைய ஸ்கிரிப்ட் நம்மளுடைய சீன் அவங்க உள்வாங்கிட்டு பண்ணாங்கன்னா தென் இட் பி பியூட்டிஃபுல். அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காமிக்கிறோன்றது தான் சார். அது வந்து வல்கராகவும் அது வந்து ரொம்ப ஒரு ஒப்சீனாகவும் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். விண்ணைத்தாண்டி வருவாயா சிம்பு, வெந்து தணிந்தது காடு சிம்பு, 2 பேருக்கு இடையில் என்ன வித்தியாசம் சார்? எனக்கு வந்து ஹீ இஸ் அ மெஜிஷியன் சார். ஐ லவ் ஒர்க்கிங் வித். அது நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன். ஓகே சிம்பு அவர் வந்து ஒரு பீரியடில் வந்து அவர் ஷூட்டிங்க்கு வர மாட்டார், லேட்டாக வர, எல்லாமே சொல்லியிருக்கோம் சார், பேசியிருக்கோம். அவர் நான் 9 o'clock கால் ஷீட்டுக்கு அவர் 10:30 வந்து 10:35 அவர் கேமரா முடி நின்னா நான் அவர் அந்த 1.5 hours லேட்டாக வந்தது நான் மறந்துடுவேன் சார். பிகாஸ் ஹீ வில் கிவ் யூ எக்ஸாக்ட்லி வாட் யூ வாண்ட் அண்ட் இன் மினிமம் டைம்ஸ். அது ஒரு 10 takes 15 takesலாம் வாய்ப்பு இல்லை. செகண்ட் டேக் போனாலே எனக்கும் அவருக்கும் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்பாரு. he will be surprised I'm asking for a second take. அதுக்கு வந்து நான் ஏதாவது சொல்லணும், இல்லை ஃபோக்கஸ் இல்லை வந்து என்னோட டைமிங் கொஞ்சம் தப்பாக இருந்துச்சுன்ற மாதிரி நான் சொல்லணும். அண்ட் ஒன்லி ஒன்ஸ் ஐ ரிமெம்பர் வெந்து தணிந்தது காடில் வந்து ஒரு டேக் ஃபுல்லாக பண்ணிட்டோம், இதை வந்து நீங்கள் ஒரு டயலாக் டெலிவரியில் பண்ணியிருக்கீங்க, இதை கொஞ்சம் டோட்டலாக வேறு மாதிரி ஒன்று இந்த மாதிரி ஒன்று பண்ணலாமான்னு கேட்டப்போ he was shocked. கௌதம் நீங்கள் யூஸ்வலாக கேட்கவே மாட்டீங்களே ஆப்ஷன் அப்படி. இல்லை எனக்கு என்னமோ இந்த தடவை ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் பண்ணலாமா அப்படின்னு தோணுச்சு. ஒரு சிங்கிள் ஷாட் தான் ஸ்லோவாக டெலிவர் பண்ணியிருப்பார், இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லலாமா அப்படின்னு கேட்டு சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு செகண்ட் டேக் போனாலே வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அண்ட் விண்ணைத்தாண்டி வருவாயெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஹர்சல் பண்ணிகிட்டு இருப்பாங்க சார். அப்போயே நான் வந்து கேமரா ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அது ரிஹர்சலே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது ஒரு ரா டேக் ஒன்று வரும். நான் அப்போயே அவர் தெரியாமல் ரோல் கேமரா அப்படின்னு சொல்லிவிடுவேன். ஏன்னா அது ஃபோக்கஸ் போய் மெஷர் பண்ணுறது அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிவிடுவேன் ஃபர்ஸ்ட் டேக்.
அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் we just take one and see அப்படின்னு சொல்லுவேன். ஸோ I like that magic that he brings in front of the camera. He is very very good and any day I look forward to working with him. ஒரு நடிகராக சிம்பு புகழற மாதிரி ஒரு நடிகையை புகழணும்னா யாரை சொல்வீங்க? கம்ஃபர்ட் லெவல் தான் சார். நம்ம வந்து ரொம்ப அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு போய் இப்போ என்னை அறிந்தாலில் த்ரிஷா வந்து ஹெமானிகாவுடைய கேரக்டர் ஒரு 20 minutes தான் ஆக்சுவலாக அந்த கதையிலேயே ஃபஸ்ட்டு அஜித் சார் சொன்ன கதையில் அவங்க மட்டும் தான் இருந்தாங்க. அனுஷ்காவோட கேரக்டர் இல்லை ஆக்சுவலாக. அவர் ரத்னம் சார் வந்து நான் அனுஷ்காவை நான் சைன் பண்ணிட்டேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடியே, ஸோ நீங்கள் அனுஷ்காவை கண்டிப்பாக உள்ளே கொண்டு வரணும்னு சொன்னதுக்கப்புறம் தான் வி ரோட் தட் கேரக்டர். அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனியாகவே இருக்கும் அந்த கேரக்டர். when you sometimes force something into a screenplay. Although Anushka is lovely to work with, Trisha is somebody I have a great rapport with, sir. அவங்க வந்து அதை Gautham, are you sure? I'm playing a mother of a child and 20 minutesல நான் இறந்தவனே சொல்கிறீங்க, are you sure ன்னு கேட்டாங்க. Yeah, Trisha, it will be something else அப்படின்னு. Next day she said okay. So the comfort level is very important, sir, for a director. Artists already it's a very tough scenario. நம்ம அதில் போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்கள கூப்பிட்டு வரணும் அப்படின்னு தான் இல்லாமல் த்ரிஷா somebody I look forward to working with. And ஜோதிகா கூட ஒர்க் பண்ண அந்த 3 படங்களும் சார், காக்க காக்க, வேட்டையாடு அண்ட் பச்சைக்கிளி. இன்ஃபேக்ட் பச்சைக்கிளியில் I gave her the whole script and I told her நீங்கள் எதர் கல்யாணி கேரக்டர் ப்ளே பண்ணுங்கள் இல்லை இந்த கேரக்டர் ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஃபுல் கதை நரேட் பண்ணியிருந்தேன். ஷீ பிக் த நெகட்டிவ் கேரக்டர். அதுதானே சேலஞ்சிங். ஷீ பிக்ட் இட் அண்ட் ஷீஸ் இல்லை சம்டைம்ஸ் ஹீரோயின் ஷுட் பி ரெடி இல்லை சார். கரெக்ட். என்ன இருந்தாலும் இப்போ நம்மளே வந்து ஆடியன்ஸை டைஜஸ்ட் பண்ண முடியலன்னு தானே பேசிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு அவங்கள தாண்டி தானே வரணும். ஸோ அவங்களே வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. பட் ஐ டூ திஸ் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு ஊக்கமாக தான் நம்ம பார்க்கணும். ஒரு நமக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறோம் சார். படம் பண்ணும்போது நான் வந்து நான் ரொம்ப எக்கனாமிக்கலாக தான் பண்ணுவேன். ஸோ இது வந்து எவ்வளோ கலெக்ட் ஆகும், இது வந்து பெரிய ரிசவுண்டிங்கான ஹிட்டாக வரும், நம்ம போய் லேண்ட் ஆகிடுவோம்லாம் நான் யோசிச்சதே கிடையாது சார். ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் வைல் ஐம் ஃபில்மிங் ஸோ நான் யோசிக்கவே மாட்டேன். ஸோ பச்சைக்கிளியெல்லாம் வந்து ரொம்ப ரசித்து ஷூட் பண்ண ஃபிலிம் சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ட்ரெயின் எபிசோட் இருக்கும். ட்ரெயினில் ஷார்ட்ஸ் போயிட்டு வந்துட்டே இருக்கும். நிச்சயமாக ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு வாட்டி போர் அடிக்கும் சும்மா எடுத்து பாருங்கள். அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருப்போம். எக்ஸ்பிரஷன்ஸ், சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ், ஒரு ரன்னிங் ட்ரெயின்குள்ளேயே ஷூட் பண்ணியிருப்போம். நிறைய எக்ஸ்பெரிமெண்டலான ஒர்க் தான் சார். எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டலான ஒர்க் தான். ரைட் டவுன் டு இப்போ ரிலீஸ் ஆன ஜாஷுவா வரைக்கும் எக்ஸ்பெரிமெண்டலான ஒர்க் தான். அது யாராலையும் சொல்ல முடியுமா சார் இந்த படம் ஷார்ட்டாக போய் லேண்ட் ஆகிடும் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. இன்னி வரைக்கும் யாரும் இல்லை. ஆமாம், இன்னி வரைக்கும் யாருமே கிடையாது. அப்படி இருந்தாங்கன்னா அவங்களை கண்டிப்பாக மீட் பண்ணி ஒரு 10 நாள் வேணால் அவங்க கூட இருந்துட்டு வரலாம் சார். ஸோ படம் பண்ணும்போது அதை யோசிக்கிறதே இல்லை சார். ஜஸ்ட் கான்ஃபிடென்ட் அபவுட் தி ஒர்க். அவ்வளோ. ஷோபனாவோட ஏதாவது படம் பண்ணுறதா இருந்தீங்களா? பச்சைக்கிளி முத்துச்சரம் அவங்க பண்ணுறதா இருந்துச்சு. ஏன்னா இந்த கண்ட்ரியினுடைய மிகச்சிறந்த நடிகைன்னு அவங்களை இங்கே சர்டிஃபை பண்ணதா ஒரு செய்தி பார்த்தேன். ஆமாம் சார். அவங்க கூட ஒரு லுக் டெஸ்ட் ஒன்று பண்ணோம். லுக் டெஸ்ட்னா ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒன்று பண்ணோம். எனக்கு அவங்க நல்லா தெரியும் வேறு. அவங்களுடைய டான்ஸ் ஷோஸில் நிறைய போயிருக்கேன். அண்ட் ஐவ் சீன் ஹர் ஃபில்ம்ஸ் எக்ஸ்டென்சிவ்லி. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அண்ட் பர்சனலாகவும் தெரியும். லைக் ஐவ் மெட் ஹர் அண்ட் இன்ட்ராக்ட் வித் ஹர். ஸோ அவங்க கண்டிப்பாக அவங்க கூட தூரநட்சத்திரமே அவங்கள ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறதுக்காக நான் போய் நரேட் பண்ணேன். இது எதுக்கு என்கிட்ட வந்த, இதில் வேறு என்ன இருக்குது, இது இவ்வளோ தானே அப்படின்னு கேட்டாங்க. இது இன்றைக்கி இவ்வளோ தான், பட் அது போக போக அது வேறு மாதிரி கூட வரலாம், பார்ட் 2 கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை இது வேண்டாம், கால் மீ ஃபார் சம்திங் எல்ஸ் அப்படின்னு ரொம்ப ஃப்ராங்காக என்ன சொன்னாங்க. ஸோ ஐ லைக் தட். ஸோ யா. அஜித்தோட பணியாற்றிய அனுபவம் அப்படி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது சார். வெரி 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 ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், கரெக்ட், அந்த மாதிரி இருந்துச்சு. நத்திங் எக்ஸ்ட்ரா சார். தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே அவரும் பேச மாட்டார். நானும் மற்றவங்க பேசுவாங்க நான் சொல்ல, பட் ரொம்ப ப்ராப்பராக. ஆக்சுவலாக நான் உள்ளே வந்தது வேற ஒரு படத்தை வந்து ரீமேக் பண்ணுறதுக்காக தான் என்னை வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே அதில் உடன்பாடு இல்லை. பட் ஐ டென்ட் வாண்ட் டு லூஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வேண்டான்னு சொல்லியிருந்தா அந்த படம் எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்காது. ஸோ நான் எனக்குள்ளேயே வந்து என்ன சொல்லிட்டேன்னா, ஒரு 1 month 2 months வேற ஒரு ஸ்கிரிப்ட் சர்ட்டு என்னால் சொல்லிட முடியும் அப்படின்னு நினச்சி தான் உள்ளே போனேன். ரத்னம் சார்ட்டி நான் சொன்னேன், சார் இது ஓகே சார், இது இருக்கட்டும், நான் எனக்கு ஒரு 2 to 3 weeks டைம் கொடுங்க, நான் ஒன்று ரெடி பண்ணிட்டு வரேன். அது இல்லைன்னா நம்ம இது எப்படியும் இருக்குது, நம்ம சரி ஓகேன்னு அவரும் சொன்னார். ஸோ ஒரு 1 month ஒரு ஐடியா நரேட் பண்ணப்போ இது போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் என்னை அறிந்தால் ரொம்ப ரசித்து பண்ண ஒரு படம். விக்டர், அருண் விஜய் உள்ளே வரத்துக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு வேறு சில ஆக்டர்ஸ் தான் வேணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் அருண் விஜயை வந்து ஒரு லுக் டெஸ்ட், ஸ்க்ரீன் டெஸ்ட் மாதிரி ஒன்று பண்ணி ஒரு சீன் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி நான் அவர்கிட்ட காமிச்சேன். சூப்பர், கோ ஹெட் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த டைட்டிலும் வந்து வேறு மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு. பட் நான் என்னை அறிந்தால்னு ஒரு மாதிரி, அது என்னுடைய ஸ்டைலில் ஒரு டைட்டில், அது போய்ட்டிக்காக வேற ஒரு விஷயமா இருந்துச்சு. அவர் ரொம்ப ரசிச்சு இல்லை இது போகலாம் அப்படின்னு ரத்னம் சாரை கன்வின்ஸ் பண்ணார். ஸோ ஹி வாஸ் கம்ப்ளீட்லி வித் த ஃபில்ம் டில் இட் ரிலீஸ் ஃபார் ஷுவர். ஐ என்ஜாய்ட் த ப்ராசஸ். பொதுவாக ரீமேக் பண்ணுறதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? ஆமாம் சார். அது ஏன் அப்படின்னா அது எனக்கு தெரில. பட் நம்மள்ட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கும்போது அதை லேண்ட் பண்ணும் அப்படின்ற தாட்லேயே இருப்பேன் சார் நான்.
அதனால் அதை ரீமேக் பண்ண வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. எஸ்பெஷலி தட் அவங்க கொடுத்த அந்த ப்ராஜெக்ட் அந்த அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு பிடிக்கவே இல்லை ஆக்சுவலாக. அது படமாக அதை நான் பார்க்கவும் இல்லை. அண்ட் தென் இதுக்காக பார்த்தப்போ எனக்கு அது செட்டே ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஜென்ரலாகவே இது வரைக்கும் நான் அதை ட்ரை பண்ணதில்லை. இல்லை, பொதுவாக தமிழ் திரைப்படங்களை பற்றி பலருடைய விமர்சனம் என்னவா இருக்குன்னா, எல்லா இயக்குனரும் அவங்களே கதை எழுதணும்னு விரும்புறதுனால தான் புது புது கதைகள் கிடைக்கல, நல்ல நாவலாசிரியர்கிட்டேருந்து கதை வாங்கி எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து ஐ ஹவ் இன்ட்ராக்டட் வித் ரைட்டர்ஸ். இல்லை தினந்தோறும் நாகராஜ் நான் மீட் பண்ணியிருக்க மாட்டேன். செகண்ட் காக்கா காக்காவுடைய பேஸ் லைன் மட்டும் ஒர்க் பண்ணிவிட்டு அதோடைய திரைக்கதை வசனம் எழுத வந்து நான் மீட் பண்ணாத ஆளே கிடையாது சார். மீட் பண்ணாத ரைட்டர்ஸே கிடையாது. பட்டுக்கோட்டை பிரபாகரன், பாலகுமாரன் சார், அனுராக் கஷ்யப், ஜெயதீப் சானி எல்லாமே வந்து டாப் ரைட்டர்ஸ். எல்லாருமே அவங்க எல்லாருமே வந்து எல்லாரையும் ரத்னகுமார் சார் எல்லாரையும் நான் மீட் பண்ணியிருக்கேன். பட் சம்வேர் டைமோ இல்லை வந்து அவங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் சரியாக வரல, வெதர் மை சென்சிபிலிட்டிஸ் ஆர் குட் ஆர் நாட், எனக்கு ஏதோ ஒரு சின்னதாக ஒரு விஷயம் செட் ஆகலைன்றதுனால நானே எழுதிட்டேன். நாகராஜ் சார் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் அந்த அந்த படம் காக்கா காக்கா பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தான் வேட்டையாடு விளையாடும் நான் வந்து அனுராக் கஷ்யப்ட மறுபடியும் போனேன். போலீஸ் ப்ரொசீஜர்னால நம்ம நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா நாவலிஸ்ட்டும் நீங்கள் பேர் சொல்லுங்கள் எல்லாரும் நான் மீட் பண்ணியிருக்கேன். செல்வராஜ் சார் கூட நான் மீட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. பட் சம்வேர் ஐ எண்டட் அப் ரைட்டிங் இட் மை செல்ஃப். அப்படி இல்லாட்டி நான் ஜெயமோகன் சார்லாம் நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். நானே தேடி போய் அவருடைய நம்பர் வாங்கி அவரை மீட் பண்ணி அவர்கிட்ட என்ன இருக்குன்னு ஒரு 8 to 10 days அவர் கூட உட்காந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த ஐடியா அவர் சொன்னப்போ நிறைய சொன்னார். அதில் இந்த ஐடியா எனக்கு பிடிச்சி நான் எடுத்து பண்ணேன். ஸோ ஐ லவ் டு இன்ட்ராக்ட் சார். ஐ லவ் டு கொலாபரேட். ஐ திங்க் இஃப் ஐடியா கம்ஸ் ஃப்ரம் யூ அண்ட் தென் அது டெவலப் ஆச்சுன்னா ஐ எம் ரியலி ஓகே வித் தட் சார். அஜித்தோட அந்த படத்தில் பணியாற்றும் போது அவரோட அடுத்த படத்தில் ஒர்க் பண்ணுறதை பற்றி எப்போ பேசியிருக்கீங்களா ரெண்டு பேரும்? இல்லை சார், அது சிம்பூட்ட மட்டும்தான் சார் எனக்கு அது நடக்கும். படம் பண்ணிட்டு இருக்கும்போதே பிரதர் அடுத்தது என்ன அப்படின்னு வேறு யாருமே அந்த மாதிரி பேசணும் இல்லை. அந்த டிஸ்கஷனுக்கு நம்ம போனதும் இல்லை சார். சம்ஹவ் அது அந்த படம் மூவ் அவுட் அவ்வளோதான். காக்கா காக்கா படத்தில் ரம்யா கிருஷ்ணனை ஒரு பாடல் காட்சிக்கு பயன்படுத்தணும்னு எங்கே உங்களுக்கு தோணுச்சு? அந்த சிச்சுவேஷன் டிமாண்டட் இட் அண்ட் ஐ ஒர்க் வெரி க்ளோஸ்லி வித் பிருந்தா சார். நிறைய சாங்ஸ் அவங்க எனக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட் வாஸ் அ கொலாபரேட்டிவ் சஜஷன் தான் நினைக்கிறேன். ரம்யா கேட்கலாம் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அண்ட் ஐ வெண்ட் அண்ட் பெட்டர். ஐ ரொம்ப வேறு ஏதோ படத்தில் ஒரு ஷூட்டில் இருந்தாங்க. போய் இந்த மாதிரி ஒரு சாங் மட்டும்தான், அந்த சாங்கோட எண்டில் ஒரு ஷூட் அவுட் மாதிரி முடியும், பட் சாங் மட்டும்தான், இதுதான் சாங் அப்படின்னு ப்ளே பண்ணேன். ஐ வில் டூ இட் அப்படின்னு உடனே அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்கள குயினில் நான் டைரக்ட் பண்ணேன். பயோபிக் ஜெயலலிதா மேம் பயோபிக் ஒன்று பண்ணல. காக்கா காக்கா படத்தை ஆங்கிலத்தில் பண்ணான்ட்டு ஒரு மூவ் இருந்ததா? ஆமாம் சார். வி வெண்ட் மெட், நிறைய பேர் அங்கே போய் மீட் பண்ணோம். நானும் தானு சாரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் வந்து இதை வந்து கண்டிப்பாக அங்கே பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு போனார் ஆக்சுவலாக. ஸோ எல்ஏக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு 4-5 ஏஜென்ட்ஸ் மீட் பண்ணோம். அண்ட் 2-3 ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மீட் பண்ணோம். அண்ட் அதை வந்து ஒரு ரஷ்யன் இன்வேஷன் மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு ஆக்சுவலாக. ஒரு 1.5 months கண்டினியூஸாக டிஸ்கஷன் நடந்துச்சு. அண்ட் நிறைய இமெயில்ஸும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். பட் ஐ திங்க் அதுக்கப்புறம் லைஃப் டுக் ஓவர். வேறு நிறைய விஷயங்கள் நடந்ததுனால தட் டிட்ன்ட் ஹேப்பன். நீங்கள் பிரபல நாவலாசிரியரோட பணியாற்றிய படம்னா வந்து தெரிஞ்சது காடு தான் ஜெயமோகனோட. எப்படி இருந்தது நாவலாசிரியர்களோட பணியாற்றுவது அந்த அனுபவம்? நல்லா இருந்தது சார். ரொம்ப கொலாபரேட்டிவ் தான் சார். நிறைய நான் வந்து பேசிகிட்டே இருப்பேன் அவங்கள்ட்ட, நமக்கு வேண்டிய விஷயம் வரணும் அப்படின்ட்டு. அவர் கொஞ்சம் ஸ்டெட்ஃபாஸ்ட்டாக சில விஷயங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லுவார். பட் இல்லை சார், இன்னும் கொஞ்சம் சினிமேட்டிக்காக கொஞ்சம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு நான் சொல்லல சார். அது ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக தான் என்கிட்ட சொன்னார். நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் இது இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் சார் இது எனக்கு ஓகே, இப்படி இதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் அவனுடைய ஒரு ஜேர்னி தான் நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது வேணால் எழுதலாம், நான் எழுதிட்டு வரேன்னு சொல்லி ஒரு 2-3 daysலேயே எனக்கு ஒரு ஃபுல் ஸ்டோரியாக எனக்கு வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அதில் மறுபடியும் உட்காந்து அதுக்கப்புறம் என்னுடைய விஷனாக அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நான் கொண்டு வந்தேன் சார். அண்ட் சில விஷயங்கள் நான் மாற்றினப்போ அவர் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்கும்போது தான் அவருக்கு அது தெரியும். பட் அதை ரசித்தார், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். சின்னதாக கூட ஒரு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியனோ இல்லை வந்து ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அவர் கேட்கவே இல்லை. இன்ஃபேக்ட் எழுத்த இவ்வளோ நல்லா டிரான்ஸ்லேட் ஆனது இந்த படம் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஷுட் சே திஸ். நிறைய படம் பண்ணியிருக்காரு. But he said this to me and I was very happy. And then further collaboration discussion also is going on with him. Yeah. அதோடைய பார்ட் 2 ஆக்சுவலாக பண்ணலான்ட்டு பிளான் இருந்தது. ஏன்னா இந்த படம் இப்படி முடிக்கலாம்னு நினச்சப்பவே நான் வந்து ஆமாம் சார் இது பார்ட் 2 இல்லாமல் நம்ம இப்படி முடிக்கிறது தப்பாயிடும்னு சொன்னப்போ ஒன்று ஃபுல் வருஷன் ஒன்று எழுதினார். பட் அது நடக்கல. இட் வில் ஹேப்பன். பட் இன்னும் அது ஸ்டார்ட் ஆகல அதோடைய விஷயம். ஐஸ்வர்யா கணேஷ்காக ரஜினிகாந்த் அடுத்து நீங்கள் இயக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு செய்தி தொடர்ந்து வலைதளங்களில் வந்துக்கிட்டு இருக்கு. உண்மையாது? இல்லை சார், நான் மீட் பண்ணல சார்.
ஆனால் சார் என்கிட்ட வந்து பிச் பண்ணிகிட்டே தான் இருக்கார். கமல் சார் மீட் பண்ணணும், ரஜினி சார் மீட் பண்ணணும், ரெடி ஆகிடுங்கன்னு என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கார். நான் கொஞ்சம் துருவ நட்சத்திரம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் வரேன் சார், ஏன்னா எப்படி போனாலும் அது ஒரு பிளாக்காக இருக்கும், அதனால் நான் அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இடையில ரஜினியை சந்திச்சு நீங்கள் பேசியிருக்கீங்களா? நான் துருவ நட்சத்திரம்காக அவர் நரேட் பண்ணி மீட் பண்ணி நரேட் பண்ணேன் சார். ஓ, இந்த கதை அவருக்கு சொல்லி? ஆமாம், அவருக்கு சொல்லியிருக்கேன். முதல் கதாநாயகன் அவர் தானே அதில்? ஃபஸ்ட்டு சூர்யாவோட ஸ்டார்ட் பண்ணோம் சார் இந்த ப்ராஜெக்ட். அது நடக்கலை. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வேறு மாதிரி ரைட்டிங் வந்ததுக்கப்புறம் சூர்யாவோட நடக்கலை தெரியல சார். அவருக்கு வந்து ஒரு மாதிரி எனக்கு இது என்ன மாதிரி படமாக வரும், எனக்கு இதுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்காது, ஏன்னா இந்த ஒரு களத்தில் இங்கே யாரும் பண்ணதில்லை. இட் மைட் பி ஜஸ்ட் அ நியூ ஐடியா அண்ட் இது ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபில்ம்ஸாக பண்ணலாம். நான் ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், இந்த படத்துடைய முடிவில் இந்த கேரக்டர் அடுத்தது வேறு என்ன பண்ண போகிறான், ஒரு போன் இல்லை பாண்ட்னு சொல்ல, பட் ஒரு போன் சீரீஸ் மாதிரி பண்ணலாம் சூர்யா, அந்த கேரக்டர் வில் ஸ்டாண்ட் அவுட். அதுக்கப்புறம் இதை ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கூட சொன்னேன். பட் சம்வேர் அவருக்கு அது செட் ஆகல, உடன்பாடு இல்லை, என்னன்னு தெரியல சார். நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், ஒரு டெஸ்ட் ஷூட் கூட பண்ணோம், ஒரு சீன் ஷூட் பண்ணோம், காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணோம். பட் இன்னொரு 2 to 3 days ஷூட் இருக்கும்போது வேண்டாம், எனக்கு வேறு எதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஒன்று பண்ண வைக்க முடியாதுல்ல சார், அதனால் கொஞ்சம் நிறைய டிஸ்கஷன் பண்ணோம். நான் ஆர்கியூ பண்ணேன், இல்லை கண்டிப்பாக என்னை நம்பி வாங்க, வேறு மாதிரி ஒன்று பண்ணலாம், அதுவும் நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய விஷயம் என்னால் பண்ண முடியும், லெட்ஸ் இதை நம்ம டிஸ்கவர் பண்ணலாம் இந்த படத்தை. தப்பாவது சூர்யா, நான் தான் பண்ணுறேன், ஐ எம் த ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபிலிம், கெரியராக நீங்கள் வந்து ஒரு தப்பான படம் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி கண்டிப்பாக ஆகாது அப்படின்னு நிறைய கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன். பட் didn't work out. In all due respect, maybe he didn't understand it. அவருடைய கெரியரில் இது ஒரு படமாக எனக்கு வேணும் அப்படின்னு அவர் நினைக்கலன்னு தோணுது எனக்கு. even though we are good friends and all that. அதுக்கப்புறம் தான் அந்த நெட்ஃப்ளிக்ஸ்க்கு நவரசான்னு ஒன்று பண்ணோம் இப்போ ரீசெண்டாக. நான் கூப்பிட்ட உடனே நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த படம் நடக்கலை. அதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் கேரக்டரைசேஷன் நான் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணப்போ தானு சார்ட்டு நான் நரேட் பண்ணேன் இந்த ஐடியா. இது சாருக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும், நாளைக்கு மீட்டிங் இருக்கு, நீ வந்து நரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை உடனே அடுத்த நாள் போய் ஒரு 2 hours நரேட் பண்ணேன் ரஜினிக்கு. ஆமாம், கன்ஃபர்ம்டு இதுதான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நான் அங்கேருந்து வந்துட்டேன் சார். ஆனால் ஈவினிங் வந்து சார் சொல்லிட்டாரு, இல்லை கபாலி தான் போகிறோம், இது இப்போ நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் என்னன்னு எனக்கு தெரியாது. பட் உங்கள்கிட்ட பிடிச்சி பண்ணலாம், நல்லா இருக்குது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். நான் வீட்டுக்கு வந்து அம்மாட்ட மட்டும் சொல்லிவிட்டு ஆஃபீஸில் வெயிட் பண்ணிருந்தேன். நான் சாயந்தரம் ஒன்று மீட் பண்ணுறேன், நீ யார்ட்டையும் வந்து சொல்லாத அப்படின்னு சார் சொன்னார்ன்ட்டு தானு சார் சொன்னார். பட் ஈவினிங் எனக்கு ஃபோன் பண்ணி நடக்கலாமா, இப்போ இல்லை கபாலி தான் இப்போ போக போகிறோம் அப்படின்னு சொன்னார். ஓகே சார் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விக்ரம் சார்கிட்ட இந்த கதை அவரு கேட்டார், என்னாச்சு ஏன் சூர்யாவோட நடக்கலை அப்படின்னு கேட்டப்போ நான் சொன்னேன். ஒரு வாட்டி என்கிட்ட ஃபுல்லாக சொல்லுன்னு சொன்னப்போ நான் நரேட் பண்ணேன். சார் நல்லா இருக்குது, நான் பண்ணுறேன், எனக்கு இது கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொன்னார். அண்ட் தென் வி ஸ்டார்ட் தி ப்ராஜெக்ட் சார். இதே மாதிரி தான் விஜயோட நீங்கள் பண்ண இந்த படம் கூட மிஸ் ஆச்சு இல்லையா? இந்த கதை இல்லை சார், அது டோட்டலாக வேறு கதை. வேறு கதை. அது ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி ஒரு கதை சார், ஃபுல்லாக செட் அப்ராட். யோகன் அத்தியாயம் 1. ஆமாம், அது கம்ப்ளீட்டாக யூஎஸில் செட்டான ஒரு 2nd 3rd ஜென்ரேஷன் இந்தியனோட கதை. ரொம்ப இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கே கௌதம், இது எப்படி தமிழில் ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டார். இன்றைக்கி அதான் பண்ணுறாங்கண்ணா எல்லாருமே. நான் சொன்னது வந்து 2014. கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இதுவும். ஆனால் இந்த கேரக்டரும் வச்சு நிறைய படங்கள் பண்ணுற மாதிரி தான் நான் வச்சுருந்தேன். டோட்டலாக வேறு கதை, துருவ நட்சத்திரமும் யோகன் டோட்டலாக வேறு களம், எல்லாமே வேறு. பட் ரொம்ப இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குது. ஐ திங்க் நம்ம ஆடியன்ஸ் இதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க, ஏலியனாக ஆகிட போகுதுன்ற மாதிரி ஒன்று சொன்னார். மறுபடியும் நம்பி வாங்க அப்படின்னு கேட்டேன், இல்லை இப்போ வேண்டாம் அப்படின்னாரு. சரி ஓகே, நான் நடக்கலை. பட் இப்போ நிறைய படங்கள் அந்த மாதிரி வந்துட்டுருக்கு சார். நிறைய இன்டர்நேஷ்னல் செட்டிங், ஆக்ஷன் ஸ்டைல், ஒரு ஸ்பை, ஒரு இன்ட்ரீக், அந்த மாதிரி ஒரு ஃபில்மாக தான் இருந்துச்சு. விஜய் சூர்யா 2 பேரும் உடைய படங்களில் நடிக்காததுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் முழு கதையை உங்களுக்கு சொல்லலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மேலே இருக்குது, உண்மையா? விஜய் யோகன் பொறுத்த வரைக்கும் ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்ட் சார். இப்போ கூட உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவேன் நான். ஃபுல் கதை நரேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அது செட் ஆகலை, அவ்வளோதான். ஐ மீன் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குல்ல சார். என்ன இருந்தாலும் இப்போ நான் என்னுடைய லெவலுக்கே நான் போய் ஒரு படத்தில் நடிக்கும்போது ஃபுல் கதை கேட்டு அதில் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளான விஷயங்கள் இருக்கா, நமக்கு நடிக்கவே நமக்கு பிடிக்காது, அதில் போய் நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னு என் லெவலுக்கே நான் நடிக்கும்போது கண்டிப்பாக அவங்க அப்படி நினச்சிருக்கலாம். அது வேறு மாதிரி இருக்குது, நிறைய இந்த மாதிரி பேச வேண்டியதாக இருக்குது, அந்த மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்குன்னு போது அவர் வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம். துருவ நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு 80% ஸ்கிரிப்டோட தான் சார் நான் சூர்யா நரேட் பண்ணேன். ஏன்னா என்னுடைய மைண்டில் வந்து இப்போ நீங்கள் படம் பார்த்தா கூட அந்த அப்படி தான் அந்த படம் ஃபினிஷ் ஆகுது. இட் டசன்ட் ஃபினிஷ். படத்துடைய முடிவில் இந்த ஹீரோ என்ன ஆச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது. பிகாஸ் ஐ வாண்டட் டு கண்டினியூ. ஐ வாண்டட் பி அ சீரீஸ் ஆஃப் ஃபில்ம்ஸ். சீக்வல். யா,
அப்படி தான் நான் பண்ணியிருந்தேன். அதை வந்து ஸோ அது வாய்ப்பு இல்லை. சூர்யாவுக்கு வந்து இது மறுபடியும் இந்த மாதிரி ஒரு விஷயம்தான். இந்த மாதிரி ஒரு படம் வந்தது இல்லையே, என்ன ரெஃபரன்ஸ் மாதிரி இருக்கும், இது புரியுமா ஆடியன்ஸ்க்கு, ஒரு டீமை பற்றின ஒரு படமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால் அது உண்மை கிடையாது சார். என்றைக்குமே வந்து ஷூட் வந்து ஸ்கிரிப்டே இல்லாமல் போனதே கிடையாது. அந்த எண்டிங் மட்டும் கொஞ்சம் நான் ஐ லைக் டு அந்த ப்ராசஸ் எப்படி இருந்திருக்கு, அந்த கேரக்டருக்காக அந்த ஹீரோ என்ன பண்ணியிருக்காரு, அதனுடைய ட்ராவலில் அவர் அந்த போக்கில் தான் நான் அதை எழுத நினைப்பேன். நான் அதுவும் வெந்து தணிந்து காடுலாம், வெந்து தணிந்து காடு ஆக்சுவலாக ஷூட்டுக்கு அப்புறம் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஷூட் பண்ணோம் சார். என்னுடைய படம் வந்து அவன் படிக்கட்டு இறங்கி அந்த ஒரு பரோட்டா கடையில் இருப்பாங்கல்ல, அங்கேருந்து வேண்டான்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்டு இறங்கும் போது தி எண்ட் வந்துடும், ஆக்சுவலாக டு பி கண்டினியூட்னு வந்துடும். ஆனால் படம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஒரு 10 minutes ஒரு ஆக்ஷன் போர்ஷன் அவன் ஒரு டவுன் ஆகிட்டான்ற மாதிரி ஒன்று பண்ணலான்னு சொல்லி பண்ண ஒரு தப்பு தான் அது ஆக்சுவலாக. அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். பொதுவாக உங்களுடைய படங்களுடைய கதையினுடைய ஜானர் எப்படி டிசைட் பண்ணுவீங்க? நான் விண்ணை தாண்டி வந்து மகேஷ் பாபுக்காக எழுதினேன் சார். மகேஷ் பாபுடைய சிஸ்டர் மஞ்சுளா தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர். மகேஷ் பாபுக்கு படம் பண்ண போகிறோம், மகேஷ் பாபுகிட்ட இன்னொரு 1 month நரேட் பண்ணணும், நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லி நான் எழுத ஆரம்பித்தேன். ஸோ அப்படி நம்ம மகேஷ் பாபுக்குன்னு எழுதும்போது நம்ம ஒரு ஆக்ஷன் அந்த மாதிரி தானே எழுதணும். ஆனால் நான் எழுதுறது விண்ணை வருவாயா. நான் அதனால் எந்த ஜானர் இது எப்படி போக போகிறோன்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் நான் உட்காருவேன் சார். அது என்ன அந்த ரைட்டிங் எந்த போக்கில் போதோ அது அப்படியே போயிடுவேன். ஸோ எங்கேயோ ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணலாம், ஒரு த்ரில்லர் மாதிரி ஒன்று பண்ணலான்ற மைண்டில் தான் நான் உட்காந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு எழுதுனது உலகத்தில் எவ்வளோ பொண்ணுங்க வந்து நான் ஏன் ஜெஸ்ஸியை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃப்ளோவில் அது போயிட்டே இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது. நான் எழுத்துன்ற விஷயம் வந்து ரொம்ப ரேராக தான் சார் கரெக்டாக வரும். அதனால் அது வரும்போது நான் வந்து அந்த ஃப்ளோ நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டு அதை எழுதி அது ஒரு கதையாக முடிச்சப்போ எனக்கு அது பிடிச்சிருந்து. ஒரு லவ் ஸ்டோரி தான், அதில் ஆக்ஷனே கிடையாது. ஒரே ஒரு சீன் மட்டும் அதில் வந்து வரும். நான் ஸ்கூல் அண்ட் காலேஜ் நான் பாக்ஸிங் பண்ணேன். அதனால் இப்போ இந்த நெய்பர்ஹுட் பசங்க வந்து அவன் டிஸ்டர்ப் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு பாக்ஸிங் சீக்வன்ஸ் இருக்கும், தவிர அந்த படத்தில் ஆக்ஷன் கிடையாது, லவ் ஸ்டோரி அது. ஆனால் உங்களுக்கு தெரியும் அது என்ன மாதிரி படம் அப்படின்னு. இதை தான் நான் போய் மஞ்சுளாட் நரேட் பண்ணி ஐயோ இதுவா மகேஷ் பாபுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் எழுதியிருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ திங்க் இட் வில் பி நியூ, நல்லாயிருக்கும், மகேஷ் பண்ணாலும் அது பெரிய படம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி. பட் மகேஷ்க்கு அது இல்லை, கௌதம் நானும் நீங்களும் வந்தோம்னா ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் தான் வேணும், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அல்லு அர்ஜுன் நரேட் பண்ணேன், அவரும் வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இதில் ஆக்ஷன் இல்லை, நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஆடியன்ஸ் வருவாங்க. நம்ம ஒரு பொய்ட்டிக்கான ஒரு லவ் ஸ்டோரி, பொய்ட்ரி கூட கிடையாது அந்த படத்தில், அது ஒரு ரொம்ப ரியலான ஒரு விஷயம், அது யதார்த்தமான. ஸோ அது வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நான் கொண்டு போய் சிம்பூட்டை சொன்னப்போ இது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி எக்ஸாக்ட் பதில் ஐ ஹேவ் நோ ஐடியா சார், ஜஸ்ட் ரைட், அதில் என்ன வருதோ அதுக்கப்புறம் ஒரு ஜானர் செட் ஆகிடும், அதில் அப்படியே கொண்டு போயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவேன் சார். அதுதான் ஆக்ஷன் வரும்போது நான் வந்து போலீஸுடைய லைஃப், ஒரு போலீஸ் கேரக்டராக இருந்துச்சுன்னா ஆக்ஷன் அதுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னுடைய லைஃப்பில் உங்கள் லைஃப்லையும் எங்கே சார் ஒரு வயலன்ஸ்க்கோ இல்லை வந்து ஒரு த்ரில் எலிமெண்ட்டுக்கோ நமக்கு வந்து ஒரு ஸ்கோப் இல்லை. ஒரு ஃபில்ம் மேக்கர் பற்றி எழுதுனா அதில் ஸ்கோப்பே கிடையாது. பட் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இஸ் த மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட் அப்படின்னா நம்ம சினிமேட்டிக்காகவும் ஒரு ரியல் எலிமெண்ட் உள்ளே கொண்டு வரலாம். ஒரு ட்ரக் ரிலேட்டடோ இல்லை ஒரு ஹியூமன் டிராஃபிக்கிங்கோ இல்லை ஒரு கிட்னாப்போ இல்லை வந்து அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு வில்லன், அந்த மாதிரி ஒரு விஷயமா ஒன்று கொண்டு வரலாம். அதனால தான் நிறைய போலீஸ் கதைகளாக, ப்ளஸ் எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட் மேலே ஒரு மரியாதையும், எல்லாருமே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு நம்ம ரொம்ப யோசிக்கிறோம், பயப்படுறோம். ஒரு போலீஸ்னாலே அது இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அது ஒரு கிரிட்டிசிசமாகவும் மாறிச்சு. இவர் மட்டும் ஏன் போலீஸை வந்து நல்ல லைட்டில் காமிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் கூட ஒரு பெரிய ஆர்டிக்கிளே வந்துச்சு. எனக்கு சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஃபோன் பண்ணி இக்னோர் அப்படின்னு கூட சொன்னாங்க என்கிட்ட. ஸோ ஐ லைக் டு ரைட் போலீஸ், ஆர்மி பேஸ் கேரக்டர்ஸ். எனக்கு அந்த ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பிடிக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு காதல் பிறக்க முக்கிய காரணம் இது போன்ற கதைகளில்? ஸோ லவ் இல்லாமல் இது எந்த படமும் இல்லை சார். என்னை அறிந்தால் எடுத்துக்கிட்டால் கூட ஒரு ஹெமானிகாவோட போர்ஷன் ஒரு ப்ரீஸ் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க இல்லை, அவங்களுடைய குழந்தை, அவங்களுக்கு கல்யாணம் கூட ஆகலை, அவங்களுடைய குழந்தை வச்சு ஒரு லைஃப் ஒன்று போகும் சார். அதான் அந்த கதையுடைய அந்த ஒரு கரு. ஸோ அந்த லவ் இல்லாமல் எதுவுமே இல்லை. அந்த லவ் ஹேஸ் டு ட்ரைவ். துருவ நட்சத்திரமில் கூட எபிசோட்ஸாக பண்ணியிருக்கேன் படம். ஒரு கேரக்டர், ஒரு டீம், ஆனால் அந்த டீமுக்குள்ளே இருக்கிற இந்த கேரக்டர் யார் அப்படின்னு ஒரு மிஸ்ட்ரி மாதிரி தான் வச்சுருக்கேன். அவருடைய எவ்ரிடே லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள், சம்டைம்ஸ் ஐம் இன் த மிடில் ஆஃப் அன் ஆக்ஷன், ஐம் இன் த மிடில் ஆஃப் வயலன்ஸ், சம்டைம்ஸ் ஐம் இன் த மிடில் ஆஃப் லவ் அப்படின்னு அவர் வந்து டினோட் பண்ணி ஒவ்வொரு எபிசோடாக அந்த படத்தில் வரும். ஸோ லவ் இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இல்லை அப்படின்றது நான் நினைக்கிறேன். அது படத்தில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. உங்களுடைய பல படங்கள் வெற்றி படங்கள் அமைஞ்சிருக்கு, அதே நேரத்தில் சில படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு, இது தவிர்க்க முடியாது. அது போன்ற தோல்வி படங்களை பார்த்துட்டு நீங்கள் வந்து மறுபரிசீலனை பண்ணுங்களா, இதில் என்னென்ன மிஸ்ஸு அப்படின்னு? இல்லை சார், அது நமக்கு தெரிஞ்சு, நான் சொன்னேன் இல்லை, என்னை நோக்கி பாயும் தோட்டா,
அதுதான் மெயினாக. மற்றபடி நடுநிசி நாயகர்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்டல், கம்ப்ளீட்லி எக்ஸ்பெரிமெண்டல். விண்ணைத்தாண்டி வருவாயாக்கு அப்புறம் பண்ணது. அது வந்து ஒரு ஐடியா ஒன்று ஸ்பார்க் ஆகி அதை எழுதி அது எழுதி இப்போ விண்ணைத்தாண்டி எழுதுன மாதிரி தான். இது எழுதி முடிச்சப்போ ஐயோ இது ரொம்ப மெக்காபர்னு ஒரு வார்த்தை இருக்குது சார். அந்த மாதிரி ஒன்று வந்து முடிஞ்சிருக்கே அப்படின்னு யோசித்தேன் நான். ஆனால் இது பண்ணிடலாம், இது பண்ணால் எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணணும், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் இது பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி அண்டர் 1 crore ஷூட் பண்ணோம் சார் அந்த படம். வெரி வெரி லோ பட்ஜெட் ஃபிலிம். அண்ட் அதை ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் கொண்டு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரிலாம் ரொம்ப ஒர்க் பண்ணோம் சார். டெக்னிக்கல் நிறைய ஒர்க் பண்ணோம். அதில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய ஸ்ட்ரெயின் கூட உங்களுக்கு கேட்காது. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், நோ மியூசிக் அட் ஆல் இந்த ஃபிலிம். ஆமாம், பேக்ரவுண்ட் ஸ்கோர்ன்றது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மட்டும். யா, ஸோ ரொம்ப டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணி அது வந்து ஒரு ஜானர் ஃபிலிம். அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. எனக்கு அந்த ஹாரர் ஜானரே எனக்கு பிடிக்காது. எவ்வளோ எக்ஸ்ட்ராடனரியான ஃபில்மாக இருந்தாலும் நான் எக்ஸார்சிஸ்ட் பார்த்துருக்கேன், தி ஓமன் பார்த்துருக்கேன் சார். அதுக்கப்புறம் நான் எந்த ஹாரர் படமும் பார்த்துடல. கான்ஜரிங், வேனிஷிங், எவ்வளோ படங்கள் வந்திருக்கு. அதனால் ஹாரர் படங்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஆமாம், எதிர்பார்க்க முடியாது சார். எனக்கு அந்த சூப்பர் நேச்சுரல் நம்பிக்கையும் இல்லை, நான் எழுதவும் முடியாது. இப்போ கூட ரீசெண்டாக சந்திரமுகி 2 ஹிந்தி வெர்ஷன் பூல் புலையா ரீமேக் பண்ண எனக்கு வந்துச்சு. பெரிய ஆஃபர் வந்துச்சு. தூரநட்சத்திரம் பிரச்சனைலாம் நான் சால்வ் பண்ணியிருப்பேன். பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை சார். எனக்கு அது தெரியாது அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? அதனால் எனக்கு ஹாரர் ஃபிலிம்ஸ் பார்க்க பிடிக்காது. இந்த மாதிரி நடுநிசி நாயகர்கள் போன்ற படங்களை சில பேர் தான் அதை பார்ப்பாங்க. ஸோ எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணணும்னு நினச்சி தான் ரிலீஸ் பண்ணோம். அதுக்குண்டான ஒரு பப்ளிசிட்டி பண்ணோம். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஒரு 4 shows ஃபுல்லாக இருந்துச்சு. செகண்ட் டேயில் தியேட்டரில் யாருமே இல்லை. படமும் ஒரு 3 days எடுத்துட்டாங்க. அது நம்ம பண்ணும்போதே நமக்கு தெரியும். அந்த மாதிரி என்னை நோக்கி பாயும் தோட்டா ஒரு செகண்ட் ஹாஃப் ஒர்க் பண்ணும்போதும் எடிட் பண்ணும்போதுமே எனக்கு வந்து இது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஒரு படமாக தான் இருக்கும் போல இருக்குது. நம்ம நினச்ச அளவுக்கு இது போய் சேராது. ஈவன் தோ சாங்ஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அந்த சாங்ஸுடைய ஸ்ட்ரெங்த்தில் அந்த படம் கேரி அவுட் ஆகிடும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா சில படங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி நடந்திருக்கு. அண்ட் அதுக்கு வந்து அந்த ரிசெப்ஷனே வந்து அந்த சாங்ஸ்னால தான் அப்படின்றதும் எனக்கு தெரியும். ஸோ பெருசாக எனக்கு வந்து ஒரு ஏமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நடந்தது இல்லை. ஏன்னா நம்ம அதோடைய ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும்போதே நமக்கு அது ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். என்னென்ன மாதிரியான ஜானரில் படங்களை ட்ரை பண்ணணுன்றது உங்களுடைய ஐடியா? காமெடி ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு. ஆனால் உங்கள் படத்தில் பெரும்பாலும் வந்து எனக்கு தெரிஞ்ச மின்னலே படத்தில் நல்ல காமெடி இருந்தது. ஆமாம், அதுக்கு பின்னால் உங்கள் படங்களில் பெருசாக காமெடி. மின்னலையிலேயும் என்னென்ன சார், அது ஒரு காமெடி ட்ராக் மாதிரி இல்லாமல் கதையிலே அதை பிளெண்ட் பண்ணி சின்னதாக எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணியிருப்போம். அந்த லாரி கடையில் விவேக் உழுந்துருவார், மாதவனோட ஒரு பக்கம் போவோம், இவர் அந்த போலீஸோட பேசுகிற மாதிரி ஒன்று வச்சுருந்தோம். ஆனால் நீங்கள் எல்லா படமும் எடுத்து பார்த்தீங்கன்னா காக்க காக்க வேட்டையாடு நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு லாஃப்டர் இருக்கும் சார். ஏன்னா அந்த ப்ரொட்டாகனிஸ்டுடைய ஒரு டெலிவரியில் ஒரு ஹியூமர் இருக்கும். நீங்கள் தமிழ் வேறு, என் உயிரை காப்பாற்றிருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு ஜோதிகா சொல்லுவாங்க. நீங்கள் தெலுங்கா இருந்தாலும் நான் காப்பாற்றிருப்பேன். ஸோ இது வந்து ஒரு எழுதும்போது வர ஒரு விஷயம் தான். அதை சில பேர் ரசிப்பாங்க அப்படின்ற மாதிரி. இன்னும் அந்த ஒரு ஃபுல் ஃப்ளிட்ஜாக அந்த ஒரு காமெடி பண்ணுறதுக்கு வந்து இன்னும் எனக்கு அது வரல. பட் ஐ வாண்ட் டு மேக் சம்திங் லைக் தட். ஒரு அண்ட் அது வந்து ஸ்லாப்ஸ்டிக் மாதிரி இருக்கக்கூடாது சார். இயல்பாக வர அந்த ஒரு காமெடி, ஒரு ஹியூமரில் இருக்கலாம். அப்படின்னு நல்லா இருக்கும். பெரும்பாலான படங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கதாநாயகர்களுமே எனக்கு தெரிஞ்சு கதை, ஷார்ட்ஸ் உட்பட எல்லாத்துலேயும் யோசனைகள் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. கௌதம் அது மாதிரி சூழ்நிலையில் சந்திச்சிருக்காரா? ஐம் வெரி இன்ட்ராக்டிவ் பர்சன் சார். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நிறைய பேசுவேன். ஆக்சுவலாக நான் வந்து ஃபிலிம் செட், என்னுடைய செட்டுக்குள்ளே வந்து ஐ ஆம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன் சார். நீங்கள் வந்து அவர் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஐ ஆம் வெரி வைப்ரண்ட், ரொம்ப இன்வால்வ்டாக அங்கே இருப்பேன். எனக்கு கோவம் வராது பெருசாக, நான் கத்துறதே இல்லை. ரொம்ப குவைட்டாக தான் இருக்கும் செட்ஸ் எல்லாமே. ஆனால் எல்லா ஆர்டிஸ்ட்டும் எல்லா ஆக்டர்ஸுமே வந்து சஜஷன் சொல்லுவாங்க, ஷார்ட் சொல்லுவாங்க. நம்ம அதை உள்வாங்கிட்டு நம்மளை விட நம்ம நினச்சதை விட அதை பெட்டராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நான் பண்ணியிருக்கேன். அதுலலாம் எந்த ப்ராப்ளமும் எனக்கு இல்லை. இன்ஃபேக்ட் மின்னலாம் வந்து அன்கன்ட்ரோலபுளாக இருந்துச்சு சார். ஏன்னா விவேக், நாகேஷ் சார், மேடி ஒவ்வொருத்தரும் ஒரு லைன் சொல்லுவாங்க சார். நம்ம நினச்ச சீன் வந்து ஒரு 2.5 minutes முடியும்னு நினச்சேன். அவங்க சொல்கிறது அந்த ஷார்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அது ஒரு நீ சொல்கிறியா, நான் இதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும் சார். அதுக்கப்புறம் யூ வில் ஹேவ் டு ரைஸ் அபவ் தட் அண்ட் டெல் தம் இல்லை சார் இது வேண்டாம், இது நல்லா இருந்துச்சு, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம somebody has to step in, சார். that I do. பட் அதர்வைஸ் ஐ எம் வெரி இன்ட்ராக்டிவ் சார். அது நீ சொல்லக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் ஐ லவ் தட். இப்போ சிம்புட்ட ஒரு சீன் சொல்லும்போது நான் பர்ஃபார்மன்ஸாக நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், மைக்ரோ மேனேஜே பண்ண மாட்டேன். சிம்பு நீங்கள் கண் இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க, ஃபேஸ் இப்படி வச்சுக்கோங்க அப்படிலாம் நான் எதுவுமே நான் சொல்லவே மாட்டேன். அந்த சீனை கொடுத்துட்டு ஐ வில் ஹேவ் மை கேமரா ரெடி. என்னுடைய மைண்டில் ஒரு ஷார்ட் டிவிஷன் இருக்கும். சிம்பு இந்த ஷார்ட்டை நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது மை கேமரா வில் மூவ் இன். அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து ஒரு ஷார்ட் எடுப்பேன். ஸோ யூ வில் ஹேவ் டு டூ தட் ஒன் மோர் டைம். ஃபஸ்ட்டே நான் சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் ஐ லவ் டு சி வாட் ஹீ வில் டூ சார். அதை அவர் மாற்றினாலும் சரி, டயலாகும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாலும் சரி, நம்ம நினச்சதை விட அது இன்னும் பியூட்டிஃபுல்லாக வந்துச்சுன்னா ஐ ஜஸ்ட் கிராப். நிறைய மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது.
வெந்து தனிந்தது காட்டில் ஒரு ஷாட் இருக்குது சார். அந்த பொண்ணு உள்ள மாதிரி மயக்கமாக கிடப்பா அந்த ஹோட்டல் ரூம்குள்ளே. இவர் உள்ளே போய் அந்த கதை திறந்து அந்த பொண்ணு இங்கே இருக்கான்னு பார்த்தோன்னே அவருக்கு ஷாக். ஏன்னா அவர் யார்கிட்ட ஒர்க் பண்ணுறாரோ அவருடைய ரூமில் அந்த பொண்ணு இருக்குது. அண்ட் இவர் ஒரு கொஞ்சம் சபலம் உள்ளவர்னு அவருக்கு தெரியும், நிறைய சபலம் உள்ளவர்னு தெரியும். இந்த பொண்ணு அவருடைய மனைவியை பார்த்த உடனே அவர் வெளில வந்து, ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணது யூஸ்வல்னு சொல்லக்கூடாது, பட் நம்ம பண்ணுற சிம்புவை ஃபாலோ பண்ணிட்டே வர ஒரு ஷாட்டும், அதுக்கப்புறம் இந்த பக்கம் போய் அவருடைய ரியாக்ஷனும் நான் பிளான் பண்ணியிருந்தேன் சார். ஆனால் சிம்புவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் அவர் நான் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி ஒன்று பண்ணதை பார்த்துட்டு நான் இந்த பக்கம் கட்டே பண்ணல, நான் ஷார்ட்டே எடுக்கல. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பிரில்லியண்ட்டாகவும் இருந்துச்சு, அதுக்குள்ளே கட்டும் போகக்கூடாது என் மைண்டில் அப்போ தோணிச்சு. ப்ளஸ் இவருடைய வாய்ஸ் மட்டும், ஐயோ இல்லை முத்து, நான் இல்லை முத்து, என்னை நம்ப முத்து அப்படின்னு சொல்கிறது மட்டும் வந்தால் போதும், அவரை காமிக்கவே வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் ஐ வெயிட் ஃபார் தி ஆக்டர் டு டெலிவர் சார். ஸோ ஐ எம் ரியலி இன்ட்ராக்டிவ் அண்ட் ஓப்பன் தட். நீங்கள் ஒரு நல்ல நடிகர், மற்ற நடிகர்களுக்கு செட்டில் நடித்து காட்டுவீங்களா இல்லை அவங்க நடித்து பார்த்து? கமல் சாருக்கு நம்ம வந்து நடிப்பு சொல்லிக் கொடுக்க முடியாது சார், நம்ம காமிக்க முடியாது. அது வந்து முன்னாடியே எனக்கு ஜிவி விஜய் சார்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. கமல் சார் டைரக்ட் பண்ணும்போது நம்ம வெறும் சீன் சொல்லிவிட்டு, மணி சார் இன்டர்வியூஸ்லாம் அவரை நம்ம பார்த்துருக்கோம்ல, நாயகன் ஐ ஜஸ்ட் ஹேட் அ கேமரா அண்ட் ரெடி டு ஷூட் அப்படின்னு. ஸோ கமல் சார் கூட அது நம்ம எழுதவும் முடியாது சார். நான் நிறைய சொல்லியிருக்கேன் சார், இது நம்ம எழுத்தில் அவர் உள்ளே வராரு, அந்த பொண்ணு வந்து ஒரு தற்கொலை முயற்சியில் இருக்கா, ஒரு பிளாஸ்டிக் கவரை வந்து அவர் ஃபேஸில் போட்டு அதை வந்து இறுக்கி பண்ணிகிட்ருக்கா. அப்போ இவர் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த பொண்ணை பார்த்துட்ருக்காருன்னு மட்டும் தான் நம்ம எழுத முடியும். டிஸ்கிரிப்ஷன் இவ்வளோ தான், அங்கே டயலாகும் இல்லை. ஆனால் அதையும் தாண்டி அவர் ஒன்று பண்ணுறாரு சார், அதை எடுத்துட்டு அப்படி அந்த பேப்பரை அவங்கள பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த பேப்பரை க்ரஷ் பண்ணுறாரு, அந்த பிளாஸ்டிக் இதை. அது நம்ம எழுத்துறது கிடையாது. அதுக்கப்புறம் பாடி லாங்குவேஜ் இப்படி பார்க்குறாங்க, ஒரு டஸ்ட்பின் இருக்குது, அதை ரிஹர்சல் அப்போது அவர் என்ன பண்ணார், டஸ்ட்பினை கொஞ்சம் அப்படி மூவ் பண்ணி வச்சுட்டாரு. அந்த டஸ்ட்பின் செட் ப்ராப்பர்ட்டி கிடையாது, ஹோட்டலில் இருக்குது. ஸோ ஆஸ் அன் ஆக்டர் ஹீ டஸ் தட் அண்ட் தென் லுக்கிங் அட் ஹர் அப்படி போடுறாரு. ஸோ தட் கிவ்ஸ் ஒன் ஒரு அவர் அந்த கேரக்டருக்கு உண்டான ஒரு டைனமிசம். புரியுதில்ல உங்களுக்கு? யூ கான்ட் ரைட் திஸ், ஸோ யூ ஜஸ்ட் தட்ஸ் வை யூ cast actors accordingly sir, who will take that magic forward. I wait for that magic. இது மாதிரி அந்த படத்தில் நீங்கள் ரசித்த வேற என்ன காட்சிகளை? இந்த ஃபர்ஸ்ட் சீனும் சார் எழுத்துல வந்து இது இல்லை சார். அவர் கையை கொண்டு போய் இப்படி வைப்பார். என் கண்ணு வேணும்னு கேட்டியா மணி, இதோ நானே வந்துட்டேன், உஸ்தாத் ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி, நீ கண்ணு வேணும்னு கேட்டியா மணின்னு சொல்லி கத்தி கொடுத்துட்டு எடுறா, அது வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் இது பண்ணுவாருன்றது எந்த எழுத்துலையுமே அது கிடையாது. அதை வந்து வி ஹேட் ஒரு ஜூம் லென்ஸில் ரெடியாக இருந்தோம் சார். அது பண்ணாருன்னு சொன்னப்போ நான் ரவி அப்படி டேப் பண்ணுறேன், ரவி ஒரு மணி கரெக்டாக அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஜூமின் ஒன்று போகும். வி காட் அ மேஜிக்கல் ஷாட். இதுதான் விஷயம். ரொம்ப ரசிச்சோம் சார், எல்லாருமே ஸ்பெல் பவுண்டாக இருந்தோம் அந்த ஷாட்டில். தியேட்டர்லேயும் அதே மேஜிக் வந்து டிரான்ஸ்லேட் ஆச்சு, அதை நான் பார்த்தேன். ரெண்டு சின்ன பசங்க 8-9 வயசுல பல்லையில் அடிபட்டு வரணுமோ. இப்போ நீங்கள் வந்து பல திரைப்படங்களை நடிக்கிறீங்க, செட்டுக்கு போகும்போது இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் வெளில இருப்பாரா? கண்டிப்பாக சார், டோட்டலாக வெளியில். நான் வெற்றிமாறனுடைய செட்ஸ் எல்லாமே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அப்சர்வேஷன் தான் சார். அவருடைய மைண்டுக்குள்ளே அவர் என்ன எழுதுறாரு, எப்படி பேசுகிறாரு அப்படின்னு பார்க்குறது. அன்வர் ரஷீத் கூட ஒர்க் பண்ணும்போது அப்படி தான் இருந்துச்சு. அமல் நீரட் சினிமாட்டோகிராஃபர் அண்ட் லைவ் சவுண்ட் வேறு சார், சிங்க் சவுண்ட். நான் ரொம்ப நேச்சுரலாக மலையாளம் பேச மாட்டேன் சார். நான் பிறந்து எல்லாமே சென்னை தான். அப்பா மலையாளி, அம்மா தமிழ். ஸோ தமிழ் தான் எல்லாமே. இன்ஃபேக்ட் ஐ ரீட் அண்ட் ரைட் தமிழ், பட் எனக்கு மலையாளம் தெரியாது. ஸோ டயலாக்ஸ் வந்து மலையாளத்தில் கொடுக்கும்போது, அதுவும் டப்பிங்கே கிடையாது, ஸ்பாட்லேயே சொல்லணுன்ற போது நிறைய ப்ரிப்பரேஷன். தட் ப்ரிப்பேர்ட் மீ ஆஸ் அன் ஆக்டர் சார். நிறைய முன்னாடியே வாங்கி நிறைய ப்ரிப்பேர் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ வெற்றியெல்லாம் மைக்ரோ மேனேஜ் பண்ணுவார் சார். இப்போ நான் யூஸ்வலாக இப்படி ஒரு சேரில் இப்படி உட்காரும்போது நான் இப்படி உட்காருவேன் சார். ஸோ ஆஸ் அ காப்பாக நான் விஜய் சேதுபதியை இன்ட்ராகேட் பண்ணுறதுக்கு உட்காரும்போது நான் இப்படி பண்ணி இப்படி உட்காந்தேன். கட் அப்படின்ட்டாரு, கௌதம் அது பண்ண வேண்டாம். ஹீ நோட்டிஸ் தட் அது நீங்கள், ஆனால் அது பண்ண வேண்டாம் அப்படின்ட்டாரு. ஓகே வெற்றி அப்படின்னு. ஸோ ஐ லெட் தி டைரக்டர்ஸ் கம்ப்ளீட்லி டேக் ஓவர். கருமேகங்கள் கலைகின்றனால தங்கர் பச்சன் சார் என்ன சொன்னாரோ அதான் நான் செஞ்சேன். நான் ஒரு சஜஷனோ இல்லை வந்து நான் இப்படி பட் முன்னாடியே கொஞ்சம் ஸ்கிரிப்ட் வாங்கிப்பேன் சார். நமக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக, கொஞ்சம் ஃபிசிக்கலாக விமனோட சீன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டே ஒரு ஸ்கிரிப்ட் வாங்கிடுவேன். இது வரைக்கும் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்ததில்லை. ஒரு 1 or 2 நெகட்டிவ் கேரக்டர்ஸ் பண்ணதுனால சம்டைம்ஸ் they add some scenes. ஆமாம் சார், ரொம்ப ஆமாம் சார். வீட்லேயும் they'll be uncomfortable, I'll also be uncomfortable. அப்படியா? இவன் இதுக்காக தான் நடிக்க வந்துட்டான் அப்படின்னு நினைக்கூடாது. உங்கள் மனைவி, உங்கள் பசங்கள்லாம் உங்களுடைய படங்களை விமர்சிப்பாங்களா?
டெஃபினெட்லி சார். யா இது வரைக்கும் அந்த மாதிரி நெகட்டிவாக எதுவுமே இல்லை. நான் நடித்த படங்களை சொல்ல நீங்கள் நம்ம டைரக்ட் பண்ண படங்கள் தான். நடித்த படங்கள் அவங்க பார்த்ததே இல்லை சார். நிறைய அப்படியா? பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா nobody likes me to be an actor at home. அம்மா பார்ப்பாங்க, எல்லா படமும் பார்க்கறதுனால அவங்க பார்ப்பாங்க. விடுதலை நான் தியேட்டருக்கு கூப்பிட்டு போய் வெற்றிமாறன் படங்கள் அவங்களுக்கு பிடிக்கும். கருமைகள் கலை என்ற டிவி வீட்டில் பார்த்தாங்க ஆன் OTT. நல்லா இருந்துச்சுடா அப்படின்லாம் சொன்னாங்க. பட் நான் டைரக்ட் பண்ண படங்களை வந்து ஃபஸ்ட் ஷோ தியேட்டர் தான் சார் பார்ப்பாங்க. முன்னாடி ஒரு கிளிப்பிங் கூட நான் காமிக்க மாட்டேன். ஆடியன்ஸாக ஒரு யூடியூப்பில் ஒரு ட்ரெய்லர் வந்துச்சுன்னா அதை அவங்க பார்ப்பாங்க. அண்ட் மேபி ப்ரீவியஸ் ஈவினிங் மட்டும் என் ஒய்ஃப் வந்து ஒரு 4-5 படங்கள் அவங்க பார்த்துருக்காங்க. நாளைக்கு ரிலீஸ்னால் இன்றைக்கி பார்த்துருக்காங்க. ப்ளஸ் அடுத்த நாள் தியேட்டர்லேயும் அவங்களுக்கே அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கே தெரிஞ்சிடும். பெருசாக ஒன்றும் நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. கௌதம்குள்ளே இப்படி ஒரு நடிகர் இருக்கான்றதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணது யார்? அப்படி பார்த்தா முதல்ல ஐடென்டிஃபை பண்ணது ராஜீவ் சார் தான் சார். மின்சார கனவு படத்துலேயே அவர் வந்து என்னை நடிக்க வச்சிட்டாரு. அசிஸ்டன்ட் டைரக்டராக அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது மேலேருந்து ஒரு ஷாட்டு, ஸ்ரீலேகா இன்டர்கான்டினல் அப்போ அது அந்த பொண்ணு தற்கொலை பண்ணுற மாதிரியும் பிரபுதேவா வந்து பேசி அவளை காப்பாற்ற மாதிரியும் அரவிந்த் சுவாமி சார் கீழே இருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஷாட்டு. அதில் க்ரௌட் கண்ட்ரோல் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு கௌதம் அப்படின்னு திட்டினாரு. யாரும் அந்த டயலாக் பேச போகிறா அப்படின்னு, நீயே பண்ணுறா அப்படின்ட்டாரு. ஸோ அந்த டயலாக் பேசணும் ஃபர்ஸ்ட் வாட்டி அவர் தான் ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லணும். நிச்சயமா சூப்பராக நைஸாக பேசி பொண்ணு மனுஷன் மாற்றிட்டான். அதுக்கப்புறம் உண்மையிலேயே தேசிங் அண்ட் அன்வர் ரஷீதுடைய இதுதான் சார். அதுக்கு முன்னாடி விஜய் மில்டன் படத்தில் ஒரு போர்ஷன் ஒன்று பண்ணேன். பட் அப்போ ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன்னு எனக்கு தோணுது. பட் தேசிங்குடைய ஒரு நிறைய பேசிட்டு சார் நீங்களாவே இருங்க சார், வாங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்பயர் பண்ணி தான் கூப்பிட்டு போனார். உங்களுடைய மின்னலை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தை பற்றி நீங்கள் அதிகம் ஸ்லாகிச்சு பேசுறதில்லை அப்படின்னு ஒரு ரசிகர் கூட எழுதியிருந்தார். எதனால் அந்த படத்து மேலே அப்படி ஒரு பாரபட்சம் உங்களுக்கு? நான் சொன்னேன்ல சார், அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். வசீகரா சாங் வந்து ஷூட் பண்ணது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு 2 பேருமே வந்து ஒரு ஹாஃப் டே கூட எனக்கு அவங்க ஒன்றா கிடைக்கல. ஒரு லவ் சாங், ஹீரோ ஹீரோயின் வந்து ஏதோ அவங்களுக்குள்ள ஏதோ சண்டை வேறு, ப்ளஸ் டேட்ஸும் இல்லை, லாஸ்ட்டாக ஷூட் பண்ணோம். ஸோ நான் நினச்ச ஒரு விஷுவல் என்னால் அதை ஷூட் பண்ணவே முடியல. அது ஹிந்தி வேர்ஷன் ஒன்று பண்ணோம் சார். அதில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தோம். அதுக்குள்ளே இவங்க 2 பேரும் இல்லைன்றனால டான்சர்ஸ் எல்லாம் உள்ளே வந்தாங்க. அந்த சாங்கில் டான்சர்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது சார். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வருத்தங்கள் எனக்கு. இந்த படம் நம்ம நினச்ச மாதிரி ஷூட் பண்ண முடியல. ஆப்வியஸ்லி சார் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, சாங்ஸ்க்கெல்லாம் பயங்கர க்ரேஸ் இருந்துச்சு. அந்த படம் நல்லா பெரிய க்ரேஸ். ஆமாம். பட் சம்வேர் ஒரு டெக்னிக்கலாக அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அன்னையிலேருந்து அந்த படம் இது வரைக்கும் நான் ரீவிசிட் பண்ணதே இல்லை சார். அதான் உண்மை. பல படங்களை ஹிந்தியில் நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்க. ஹவு கம்ஃபர்டபுள் வி ஆர் வித் தி ஹிந்தி? ஒன்றுமே இல்லை சார், நான் ஒன்றுமே பெருசாகவே பண்ணல. ரேனாய் திருதிலுமே பண்ணேன், மின்னலையோட ரீமேக். எப்படி மின்னலையை வந்து மாதவன் செட் பண்ணி கொடுத்தாரோ அதே மாதிரி ஹிந்தியும் நம்ம பண்ணலாம். இல்லை மேடி எனக்கு ஹிந்திலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அடுத்த படத்துக்கு நான் போயிடுறேன், நம்ம தான் பண்ணுறோம், காக்கா காக்கா வாங்க பண்ணலாம் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை பெரிய ப்ரொடியூசர், யூ ட்ரஸ்ட் மீ அண்ட் கம் அப்படின்னு சொல்லி அவர் தான் கூப்பிட்டு போனார். அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி, வாசு பக்னானி இவர் தான் ப்ரொடியூசர், எல்லாமே அவர் பார்த்துப்பாருன்னு சொல்லி he set up the entire project that totally went away from me. ஏன்னா பாம்பேயே வந்து அவங்க கொண்டு போய் டர்பன் சவுத் ஆஃப்ரிக்கான்னு ஷூட் பண்ண வச்சாங்க. ஏன்னா ஆர்டிஸ்ட்லாம் அப்போ தான் கரெக்டாக டைமுக்கு வருவாங்க. சைஃப் அலி கான் வந்து அப்பாஸ் கேரக்டர் பண்ணுறாரு. சைஃப் டைமுக்கு வரணும்னா நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். ஸோ டர்பனில் வந்து பாம்பேயை மேட்ச் பண்ண வச்சாங்க. அதெல்லாம் எனக்கு எப்படின்னே தெரில, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் பண்ணேன். ப்ளஸ் வாசு பக்னானியே தனியாக போய் ஒரு 6 சாங் ஷூட் பண்ணார். படத்தில் இல்லாத ஒரு 6 சாங் ஷூட் பண்ணோம். ஏன்னா அவருக்கு சாங்ஸ் நிறைய இருக்கணும், ஆடியோ மார்க்கெட் பெருசாக இருக்குது அப்படிலாம் சொல்லி ஹாரிஸ் ஜெயராஜும் நானும் ஷூட் பண்ண ஒரு 6 சாங் எங்கள் படத்தில் இருந்த சாங் இல்லாமல் அவர் இன்னொரு 6 சாங் வேறு கம்போஸ் வச்சு பண்ணிலாம் பண்ணார். ஸோ அதெல்லாம் நமக்கு உடன்பாடு இல்லாத விஷயங்கள் சார். எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஓடி வந்துட்டேன்னு தான் ஒன்று சொல்லணும். உண்மையிலே எனக்கு இது ஹிந்தியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் இன்ஃபேக்ட் அதனால தான் காக்கா காக்கா என்னை வந்து ஹிந்தியில் பண்ண சொல்லும்போது நான் பயந்துட்டு வேணான்னு சொன்னேன். ஏன்னா நம்மள்ட்ட எடுத்துருவாங்க, நம்ம கண்ட்ரோலில் இருக்காது, பாதி படத்துக்கு மேலே நம்ம கண்ட்ரோல் இருக்காதுன்னு தெரியும். அதனால் நான் அந்த படம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அது ஆக்சுவலாக நான் பெரிய ப்ரொடியூசர் ஜான் ஏப்ரஹாம் ஹீரோவாக பண்ணார். அந்த படம் ஃபோர்ஸ்ன்னு பண்ணாங்க. இன்ஸ்பயர்ட் பை த மூவி காக்கா காக்கான்னு கிரெடிட் கொடுத்தாங்க, அவ்வளோதான், தவிர வேறு எதுவுமே இல்லை. நான் அதனால தான் நான் பண்ணல. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விண்ணைத்தாண்டி வருவாயை போய் தப்பாக ஹிந்தியில் போய் பண்ணிட்டு வந்தோம். வாசு பக்னானி மின்னலையை அவருடைய பையனை வச்சு திரும்பவும் பண்ணணும் கூட முயற்சி பண்ணதாக சொன்னாங்க. உங்களை வச்சு உண்மையா? அவரே கூட நடிப்பார் சார், வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உதவியாளர்களுக்கு எந்த அளவு நீங்கள் சுதந்திரம் கொடுப்பீங்க சார்? உண்மையிலே அது ஒரு ஃபில்ம், நீங்கள் டிப்பிக்கலாக நினைக்கிற ஒரு ஆஃபீஸ், ஒரு ஃபில்ம் க்ரூ அப்படி இருக்க மாட்டாங்க சார். எவ்ரிபடிஸ் கம்ப்ளீட்லி we all work together அப்படின்னு தான் சொல்லுவோம். அவங்க எல்லாருக்குமே உங்களுடைய கதை தெரியுமா முதல்லையே? ஆமாம்மா சார்.
எல்லாருக்குமே வந்து அன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், இது என்ன சீன் அப்படின்னு தெரியும். இல்லாட்டி யாராலுமே அங்கே ஒர்க் பண்ண முடியாது கண்டிப்பாக. டயலாக்ஸ் என்ன, இன்றைக்கி என்ன பேச போகிறாங்க, இன்றைக்கி என்ன சீன், இன்றைக்கி எவ்வளோ சீன்ஸ் இருக்குது, எவ்வளோ ஷார்ட்ஸ் இருக்குதுன்னு மேற்கொண்டு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இட்ஸ் லைக் ஒரு ஒன் யூனிட் மாதிரி தான் அங்கே இருக்கும். ஒரு ஹையரார்கி மேபி அவங்க ஃபீல் பண்ணலாம் தவிர இன் தே மைண்ட்ஸ், பட் we don't behave like that. Everybody is free to do whatever they want. I don't even have departments. இப்போ கண்டினியூட்டி தனியாக, காஸ்டியூம் தனியாக நான் வைக்கிறதே இல்லை. ஏன்னா எவ்ரிபடி ஷுட் நோ எவ்ரி திங் அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்லேருந்தே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சம்திங் கோஸ் ராங், ஐ ஜஸ்ட் கோ ரியலி குவைட். there's no ஸ்க்ரீமிங், கத்துறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ரொம்ப குவைட்டாகவே தெரியும் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு. அவங்க கதைகள் எல்லாம் சஜஷன்லாம் சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? ரீசெண்டாக அது கொஞ்சம் வெந்து தணிந்தது காடு எழுதி முடிச்சதுக்கப்புறம், ஏன்னா ஃபஸ்ட் டைம் வேற ஒரு ஸ்டோரியை எடுத்து நம்ம ஸ்க்ரீன் ப்ளே ஒர்க் பண்ணுறோன்றதுனால அங்கே இருக்கிற ஒரு 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 டாப் 4-5 அசோசியேட் அந்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு நான் ஸ்கிரிப்ட் கொடுத்து படிக்க சொன்னேன் சார். எல்லாருமே அவங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்தாங்க. சில விஷயங்கள் இது இப்படி இருக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ மறுபடியும் ஜெயமோகன் சார் இன்னொரு ஸ்கிரிப்ட் எனக்கு ஸ்டோரி கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக ஒர்க் பண்ணி அதையும் எல்லாருமே உட்காந்து படித்து பார்த்தோம். எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. ஸோ ஐ தாட் வில் டூ தட் நெக்ஸ்ட். ஒரு திரைப்படத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நார்மலாக உங்களுக்கு எத்தனை நாட்கள் பிடிக்கும்? சார் மோஸ்ட் ஆஃப் மை ஃபிலிம்ஸ் ஆர் 65 to 70 days சார். வெந்து தணிந்தது காடு வாஸ் 52 days. நீங்கள் அதிக நாட்கள் எடுத்துக்கிட்ட படம் அது வாரணம் ஆயிரம் சார். அது அந்த டபுள் ஆக்ஷன், சூர்யா மறுபடியும் அந்த பக்கம் வந்து ஃபாதர் ரோல் ப்ளே பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் டைம் ஆச்சு சார். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மியூசிக்கில் ரொம்ப ஸ்ட்ராங். உங்களுடைய பெரும்பாலான பாடல்கள் எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய 99% பாடல்கள் ஹிட்டு. தேங்க்யூ சார். பட் சின்ன வயசுலேருந்தே ஒரு மியூசிக் ஓரியன்டாக வீட்டில் எப்போதுமே ஒரு பாட்டு எப்போதுமே ஒன்று ப்ளே ஆகிட்டே இருக்கும் சார். ரேடியோ, கிராமஃபோன். அப்போலேருந்தே பாடுவீங்களா நீங்கள்? ஆமாம் சார், எனக்கு வந்து பாட பிடிக்கும் சார். ஆனால் நிறைய சிங்கர்ஸ் இருக்கும்போது நான் அதுக்கு அட்டெம்ப்டே பண்ண மாட்டேன். நம்ம தான் அப்படின்னு போய் நிற்கவே மாட்டேன் சார். ஐ லைக் டு சிங். இப்போ வீட்லேயே ஒரு ஈவினிங் கெட் டுகெதர்னா எல்லாருமே பாடுவோம். சுகல் பந்தி தான். ஆமாம்மா, டெஃபினட்டாக மியூசிக் இல்லாமல் வீடு கிடையாது. தாத்தா வீட்டுக்கு போனால் கிராமஃபோனில் நிறைய எல்பிஸ் இருக்கும். ஸோ எனக்கு நீங்கள் பழைய தமிழ், பழைய ஹிந்தி பாட்டு, சிங்கர்ஸுடைய வாய்ஸ், இப்போ நீங்கள் ஒரு மன்னாடியோட சாங் ஒன்று ப்ளே பண்ணிங்கன்னா எனக்கு நான் சொல்லுவேன் இது மன்னாடி அப்படின்னு. ஸோ ஒரு மியூசிக் வந்து சின்ன வயசுலேருந்தே அப்படியே ஒரு இன்க்ரீன் ஆகிடுச்சு அப்படின்னா ஐம் ஸ்டில் ட்ரைங் டு லேர்ன் மியூசிக். அது சும்மா ஒரு இதுக்காக. அண்ட் ராஜா சாரோட மியூசிக் தான் ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஃபுல்லாகவே. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதுக்கப்புறம் ராஜீவ் சாரோட மின்சார கனவு ஒர்க் பண்ணும்போது அந்த ரஹ்மான் சாருடைய தாக்கம். ஒரே ஒரு ஆட் ஃபில்ம் மட்டும்தான் ஹாரிஸோட பண்ணேன். பட் ஒரு பயங்கர ஒரு ஸ்பார்க் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் எங்கள் 2 பேருக்கும் அது ஃபஸ்ட் படமாக ரொம்ப இன்வால்வ்டாகி ஒர்க் பண்ணோம். ஒரு 7-8 ஃபிலிம்ஸ் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணோம். எல்லாமே சூப்பர் ஹிட் சாங்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் நிறைய டிஸ்கஷன் இருக்கும் சார். ஒரு சும்மா ஹாரிஸ் ஒரு லவ் சாங் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்ப மாட்டேன். நிறைய டிஸ்கஷன் இருக்கும். ரஹ்மான் சார் கூடவும் நிறைய டிஸ்கஷன். ஏன் இந்த பாட்டு படத்தில் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன லிரிக்ஸ் என்ன மாதிரி இருக்கலாம், என்ன ஜானர், எதுவுமே ரெஃபரன்ஸாக எதுவுமே எடுக்க மாட்டேது. இது வரைக்கும் ஒரு பாட்டு கூட ஹாரிஸ் இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்லாம் ஒரு ரெஃபரன்ஸ். பட் இந்த ஜானர் இப்படி இருக்கலாமா, ஒரு கிட்டார் பேஸ்டாக இருக்கலாமா, இல்லை ஒரு பல்சேட்டிங் ட்ராக், ஒரு ஹீரோ வந்து எடுத்தோடனே தண்ணிக்குள்ளே விழுறான், பட் அது வந்து ஒரு சேட் சாங் தான், பட் அப்படி இல்லாமல் ஒரு பவுண்டிங்காக இருக்கலாமா அப்படின்னு சொல்லப்போ தான் அந்த உயிரின் உயிரியோட பீட் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஸ்கஷனுக்கு அப்புறம் இது வரைக்கும் கம்போஸ் பண்ண எல்லா டியூன்ஸுமே வந்து ஃபஸ்ட் டியூன்ஸு. இது வேண்டாம் ஹாரிஸ், நம்ம இன்னொன்று பண்ணலாமா, இல்லை அவரும் வந்து இது வேண்டாம் அப்படின்னு வரைக்கும் சொன்னதே இல்லை. தர்புகா சிவாவோட பண்ணவும் சரி, ரஹ்மான்ஸோட பண்ணவும் சரி, எப்படி அப்படி அமையுது? அது அமைஞ்சிருச்சு சார். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அது வந்து ஜஸ்ட் எல்லாமே ஃபஸ்ட் டியூன்ஸ் தான். ரஹ்மான் சார் இன்ஃபேக்ட் தள்ளி போகாதே வந்து கௌதம் இது ரொம்ப ஒரு மாதிரி கோக்கியாக இருக்குல்ல, நம்ம வேற ஒன்று பண்ணலாமான்னு கூட என்கிட்ட கேட்டார். இல்லை சார், அது கம்போஸ் பண்ணும்போது எனக்கு ஒன்று நடந்துச்சு சார், அது கண்டிப்பாக எல்லாருக்கும் நடக்கும், இதுவே போதும் சார், இதுதான் போதும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். அது ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு ஸ்ட்ரக்சர். அது தாமரை எழுதுறதுக்கே அவ்வளோ வந்து ஒர்க் பண்ணாங்க. அந்த டியூனை புரிஞ்சுக்கிறதுக்கே அவ்வளோ டைம் எடுத்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அது ஆகிடுமோ அப்படின்னு அவர் பயந்தார். பட் இல்லை சார், இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லி ஆல் தீஸ் டியூன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் டியூன்ஸ். ஐ பீன் லக்கி அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்களே கம்போஸ்லாம் பண்ணுவீங்களா? பண்ணியிருக்கேன் சார், நிறைய பண்ணியிருக்கேன். வாய்ஸ் ரெக்கார்டரில் அந்த சாங்ஸ் எல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 or 2 தான் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் கூட பண்ணோம். ஒரு சாங் சும்மா யூடியூப்பில் ஒரு என்னுடைய ஒன்றாக ஒரிஜினல்ஸ்க்கு ஒரு சாங் ஒன்று பண்ணோம். அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் ஐ ஹேவ் த குட் ஃபார்ச்சூன் ஆஃப் ஒர்க்கிங் வித் பியூட்டிஃபுல் கிரேட் கம்போசர்ஸ். ஸோ ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங். எதிர்காலத்தில் இசையமைப்பாளர் ஐடியா இல்லை சார், அந்த மாதிரி ஐடியா இல்லை. நான் சொன்னேன்ல, ஒரு ரஹ்மான் சார் ஆக்சஸ் இருக்குது, ஹாரிஸ்ட்டு எப்போ வேணாலும் போகலாம். தர்புகா சிவா, கார்த்திக், ராஜா சார் கூட ஒர்க் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் எனக்கு அந்த நம்ம போய் எல்லா பாட்டும் பண்ணோம் அப்படின்ற ஒரு தாட் இன்னும் எனக்கு வரல சார். தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த இசையமைப்பாளர் 3 பேரோட நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. ராஜா சார் வந்து நான் ரொம்ப
ஹெசிடேட் பண்ணி பயந்து போய் அவரை மீட் பண்ணேன் சார். அவர் கண்டிப்பாக கூட பண்ண மாட்டார் அப்படின்னு தான் நினச்சேன். ஓ அப்படி தான் என் மைண்டில் இருந்துச்சு. ஏன் தெரில, ஏன்னா மேபி அந்த ஒரு அவர் இருக்கிற அந்த ஒரு ஸ்டேச்சர் இருக்குல்ல சார், அவருடைய சாங்ஸ் தான் எல்லா சுச்சுவேஷனும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் லைஃப்பில். என்னுடைய காலேஜ் அண்ட் இந்த 10th 11th 12th அண்ட் தென் 4 years மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபுல்லாகவே ராஜா சாருடைய மியூசிக் தான் சார். அதை பற்றி அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வி யூஸ் டு பி இன் த பேண்ட். ஸோ அந்த சாங்ஸ் தான் நாங்கள் ஸ்டேஜில் வாசிப்போம், ப்ளே பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதை இருந்துச்சு. ஆனால் அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் ரொம்ப ஈஸியாக இருந்தார் சார். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மாறிட்டார் ஆக்சுவலாக. வி ட்ராவல் டு லண்டன் டுகெதர். எல்லா சாங்ஸுமே அங்கே தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆல் த மியூசிக் வாஸ் கம்போஸ்ட் அண்ட் ரெக்கார்டட் இன் லண்டன். ஸோ ஒன்றாவே இருப்போம். வி ஸ்டேயிங் த சேம் ஹோட்டல் டுகெதர். டெய்லி ஈவினிங் வில் கோ அவுட் டு ஈட். அண்ட் நிறைய அவர்கிட்ட பேசியிருக்கேன், நிறைய இன்டர்வியூஸ் அவர் பண்ணியிருக்கேன் அந்த அந்த ஒரு டைமில். அதில் ஏதாவது சுவையான விஷயங்கள் உண்டா? நிறைய விஷயங்கள் சார். அவருடைய இன்ஃபேக்ட் அவருடைய ஒரு பயோபிக்காக ஒன்று பண்ணணுன்னு சொல்லி ஒரு ஃப்ரம் பர்த் அந்த ஏர்லி லைஃப் அண்ட் அந்த ஜேர்னி எல்லாமே என்ன நிறைய சொல்லியிருக்காரு சார். அவ்வளோ இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருக்குது. பட் சம்ஹவ் அதுக்கப்புறம் அது கோவிட் டைம் நடந்த விஷயங்கள், ஜூம் கால்ஸ் எல்லாம் எடுத்து நிறைய அவர்கிட்ட பேசியிருக்கேன். நீதானேயோட டைமில் நிறைய ட்ராவல் பண்ணோம் சார். நிறைய வி ட்ராவல்டு. அண்டு அவர் மியூசிக் எப்படி கம்போஸ் பண்ணுறாரு, அதை எப்படி நோட்ஸாக எழுதி ஒவ்வொருத்தருக்கு கொடுக்குறாரு. நான் லைவாக விட்னஸ் பண்ண விஷயங்கள் சார். ஒரு 80 piece ஆர்கெஸ்ட்ரா இஸ் ரெக்கார்டிங் மியூசிக் ஃபார் நீதானே என் பொன் வசந்தம். அவங்களுக்கு இவர் யாருன்னு தெரியாது சார் ஆப்வியஸ்லி. அண்ட் ஆனால் அவர் கொடுக்குற அந்த நோட்ஸ் அவங்க வந்து வச்சுக்கிட்டு அவங்க அதை ரொம்ப ஆட்டோமேட்டிக்கலாக வாசித்து முடிக்கும்போது அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ஏன்சன்ட்டு கை தட்டுனதை நான் பார்த்தேன் சார். வித்வுட் நோயிங் ஹூ திஸ் கம்போசர் இஸ். அதுக்கப்புறம் கேட்டுக்கிட்டாங்க, ஹூ இஸ் திஸ் மேன், where is he from, what has he done அப்படின்னா அவங்க கேட்டுட்டாங்க. இது லண்டனில். he normally works with the Budapest team, but this was a new team that we took him to. ஸோ அதை நான் லைவாக பார்த்தேன். நான் ரியலி ரொம்ப ரசித்து அவர் கூட அந்த டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். ரஹ்மான் சார்ட்ட வந்து அது ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம் சார். அது என்னன்னு அது எப்படின்னு சொல்ல தெரியல. அது அங்கே போனால் யூ ஃபர்கெட் எவ்ரிதிங் எல்ஸ். அங்கே வந்து சினிமா காசிப் அது எதுவுமே நம்ம பேச மாட்டோம் சார். இட்ஸ் ஒன்லி ஒர்க். அண்ட் அவர் ஏதாவது ஒன்று பேசணுன்னா, இந்த படம் நான் ஒன்று பண்ணுறேன், ஒன்று ரைட் சம்திங், ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறேன், இந்த ரைட்டர் எப்படி, அந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும்தான் அவர் கேட்பார். அண்ட் ரொம்ப அங்கே போனாலே ஒரு மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு கிராப் பண்ணும். அண்ட் யூ ஃபர்கெட் ஆல் யோர் எல்லாமே மறந்துடும் சார். இட்ஸ் ஒன்லி அபவுட் ஒர்க். அண்ட் அதை ரொம்ப ரசித்து தான் அந்த விண்ணைத்தாண்டியோடைய சாங்ஸ் ஒர்க் பண்ணோம். அண்ட் நிறைய டிஸ்கஷன்ஸ், நிறைய இன்ட்ராக்ஷன். இன்ஃபேக்ட் எனக்கு தேவையான சாங்ஸ் எல்லாமே முடிஞ்சிட்டு நான் வந்துட்டேன். மன்னிப்பாயான்ற சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கௌதம்கிட்ட சொல்லாதீங்க தாமரை நீங்கள் வாங்கன்னு சொல்லி எனக்கு சாங் ஒரு 3 days காம்னு சொல்லி எனக்கு ப்ளே பண்ணார். சூப்பர். அதுக்கப்புறம் திடீர்னு எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். சார் நீங்கள் ஆஃபீஸ் எங்கே, திருவான்மியூர். கம் டு LA அப்படின்னாரு. சார் புரியல. கம் டு லாஸ் ஏஞ்சலஸ் அப்படின்ட்டாரு. என்னன்னா, ஐ ஹேவ் சம்திங் ஃபார் யூ, கம், கேன் யூ கம்? எஸ் சார்ன்னு சொல்லி நான் உடனே அடுத்த நாள் நான் கிளம்பி போயிட்டேன். விண்ணைத்தாண்டியோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் டைம் அது. அங்கே போயிட்டா ஒரு 2 days வெயிட் பண்ணி அவரை மீட் பண்ணிட்டேன். அங்கே வந்து ஒரு 3-4 கிட்டாரிஸ்ட் வச்சு இந்த ஆரோமலையோடைய ரெக்கார்டிங் பண்ணார். இட் வாஸ் நாட் பிளான்டு. அந்த படம் பார்த்துட்டு எனக்காக அவர் ஒர்க் பண்ணார். அண்ட் தென் இது வந்து ஆல்ஃபோன்ஸ் பாடணும், கைத்தப்புறம் லிரிக்ஸ் எழுதட்டும், ஏன்னா ஜெஸ்ஸி தானே ஹீரோயின், ஸோ மலையாளம் லிரிக்ஸ் எழுதட்டும்னு சொல்லி அவர் சொன்ன விஷயம் தான். சூப்பர். தென் வி கேம் பேக் ஹியர், வி ரெக்கார்ட் தி சாங். அது கரெக்டாக அந்த படத்தில் அந்த இடத்துல நாங்கள் மறுபடியும் இன்னும் ஷூட் பண்ணோம் வேறு. ஸோ வெரி ஃபோக்கஸ்ட், வெரி ஃபார் த ஃபில்ம். அண்ட் இப்போ வெந்து தனிந்தது காடு வரைக்கும் சார் படம் பார்த்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஒரு ரிலீஸ்க்கு ஒரு 5-6 days முன்னாடி தான் எல்லாமே நடக்கும். ஆனால் ஒவ்வொரு ட்ராக்கும் ஒவ்வொரு ரீலுமே வந்து உங்களுக்கு பிடிக்காமல் உங்களை அங்கே அனுப்பவே மாட்டேன். ஒரு 3 தடவை ப்ளே பண்ணிட்டு யூ ஷுவர் திஸ் ஒர்க்ஸ், நான் இப்படி பண்ணியிருக்கேன், இது மாற்றணுமா. அவங்க டீம் எல்லாம் வந்து டைம் இல்லை ஆக்சுவலாக போகணும். சார் ஏதாவது சேஞ்சஸ் கேட்டால் வேணான்னு சொல்லிட்டுங்க சார் அவங்களே சொல்லுவாங்க. ஆனால் ஆப்வியஸ்லி வி வோன்ட். ஷல் ஐ சேஞ்ச் திஸ், ஷல் ஐ டூ திஸ், நிறைய இன்ட்ராக்ஷன் நடக்கும். ஹாரிஸ் இஸ் அ ஃப்ரெண்ட் சார். வி ஆர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். வி நோ ஈச் அதர் ஃப்ரம் மின்னலே. அண்ட் இன்ஃபேக்ட் ஒரு 3-4 years we didn't work together. அப்போவும் the families were in touch. ஒரு சின்ன ஒரு வாரணம் ஆயிரம்க்கு அப்புறம் ஐ திங்க் he expected me to continue working with him. பட் எனக்கு ரொம்ப ரஹ்மான் சாரோட ஒர்க் பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் ஒரு படம் விண்ணைத்தாண்டி அங்கே போனது வந்து ஐ திங்க் மேபி he felt அந்த ஒரு பிரேக் இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு போல இருக்கு. அண்டர்ஸ்டாண்டபிள் தான், நான் தப்பாகவே சொல்லலை. அண்ட் பட் வி ஆல்வேஸ் பவுன்ஸ் பேக். லைக் எப்போ மீட் பண்ணாலும், நேற்று கூட மீட் பண்ணோம், வி ஜஸ்ட் லைக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வி ஸ்டார்ட் டாக்கிங். அண்ட் he always supports my work. லைக் என்ன படமாக இருந்தாலும் கண்டிப்பாக
துருவநட்சத்திரம் படம் பார்த்துட்டு தான் எல்லா சாங்குமே கம்போஸ் பண்ணார். ரொம்ப ரசித்து எனக்கு வந்து என்கரேஜ்மெண்ட் கொடுத்தது ஹாரிஸ் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் அந்த படத்தை எடுத்து முடிச்சது. ஃபஸ்ட்டு ஒரு 30% அன்ஃபினிஷ்டாக இருந்துச்சு. அதை எடுத்து முடிச்சு நடித்ததெல்லாம் இதுக்கு தான் ஆக்சுவலாக மெயினாக நடிச்சதெல்லாம் எடுத்து முடிச்சு அவருக்கு தான் ஃபஸ்ட்டு போட்டு காமிச்சேன். எடிட் பண்ணி ஒரு 2 hours 20 minutes லெங்க் லாக் பண்ணி ஃபஸ்ட்டு அவருக்கு தான் காமிச்சேன். சூப்பராக இருக்குது, இது கரெக்டாக எதுவுமே பண்ண வேண்டாம், இது சாங்ஸ் மட்டும் இதில் ஒர்க் பண்ணலாம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் போய் பண்ணலான்னு சொல்லி ஒரு 1 month டைம் எடுத்து பண்ணார். அண்டு எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி வேற சொல்லிட்டு இருந்தார், இந்த படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், நீங்கள் வேணா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ வி ஹேவ் அ ரிலேஷன்ஷிப் லைக் தட் அண்ட் ஐ லுக் ஃபார்வர்ட் டு. அங்கேயும் இதுதான் சார், நிறைய டிஸ்கஷன் நடக்கும், ஜானர் பேசுவோம், என்ன மாதிரி சாங் அப்படின்னு பேசுனதுக்கப்புறம் ஒரு 6 to 8 hours பேசுவோம் சார். கையே வைக்க மாட்டார். அவர் எப்போ கை வைப்பார் நான் என்கிட்டே இருப்பேன். ஏன்னா அது ஒரு மேஜிக் மாதிரி ஒன்று நடக்கும். ஒரு 6 to 8 hours பேசுறதுக்கப்புறம் தான் டைம் பற்றிலாம் கவலையே இல்லை, நம்ம வேறு எந்த வேலையும் பண்ணக்கூடாது, ஆக்சுவலாக அங்கேயே இருக்கணும். அதுக்கப்புறம் when he starts to play சார், அந்த காற்று வாக்கில் ஒரு டியூன் ஒன்று வரும் சார். அந்த டியூன் வரும்போதே 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டே இருப்போம் and we'll grab the tune. Literally I'm saying, we'll grab the tune. I'll start humming the tune back. அவரும் வந்து இதானே அப்படின்னு சொல்லுவார். ஆமாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா, இல்லை ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிப்பேன். அது பல்லவி சரணம் அப்படின்னு பிரிச்சிருவோம். அண்ட் தாமரை எங்கேன்னு கேட்பார், அவங்கள வர வைப்போம். ஸோ ஒரு ரொம்ப தட்ஸ் வாட் ஐ லுக் ஃபார்வர்ட் டு அ லாட் சார். ஒரு மியூசிக் கம்போசிங்னா ஐ பிகம் லைக் ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஆடு வச்சுக்கோங்க. இளையராஜாவை சந்தித்த முதல் நாள் நினைவில் இருக்கா? ஆமாம் சார், நேராக பிரசாத் ஸ்டுடியோவில் அப்பாயின்மெண்ட்டே இல்லாமல் அங்கே போய் வெயிட் பண்ணி அவருடைய டீம்கிட்ட சொன்னதுக்கப்புறம் உள்ளே கொண்டு போய் உட்கார வச்சாங்க. நேராக அவருடைய இன்னர் ரூமுக்கு தான் போனேன். அவருக்கு தரையில் தான் உட்காந்துருந்தார். உட்காந்துட்டு சார் இந்த மாதிரி கௌதம் மேனன், நான் இந்த மாதிரி படம் பண்ணேன், ஐ நோ யூ டோன்ட் ஹேவ் டு இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் தான் அவர் சொன்னார். அதான் சார் இந்த மாதிரி ஒரு படம் நீதானே என் பொண்ணு, நீங்கள் மியூசிக் பண்ண நல்லாயிருக்கும், ஏன் நீங்கள் ஹாரிஸோட தானே யூஸ்வலாக பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார், பட் உங்கள் கூட ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக கிடைக்கல, அதுதான் உண்மை. இந்த படம் நீங்கள் பண்ணினா நல்லாயிருக்கும் எனக்கு தோணுச்சு, ஒரு சைல்டுஹுட்லேருந்து ஒரு ஜேர்னி இருக்குது அப்படின்னு சொன்னேன். எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், நான் வேண்டான்னு சொன்னதுனால ஃபஸ்ட் டே கம்போசிங்கில் ஒரு 5 டியூனோட என்னை விட்டார். இல்லாட்டி டியூன்ஸாக வந்துட்டு எல்லா டியூன்ஸுமே வந்துட்டே இருந்துச்சு சார். யூ ஒர்க் வித் ஸோ வந்துட்டே சார், இனஃப் சார் போதும் அப்படின்னு சொன்னேன். என்னோ வில் ஃபினிஷ், இல்லை சார் இன்னைக்கு இது போதும் சார், இதையே வந்து நான் எடுத்து இதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு நான் வரேன், முத்துக்குமாருக்கு மட்டும் லிரிக்ஸ் எழுதட்டும் அப்படின்னு சொன்னார் சார். நான் யூஸ்வலாக தாமரையோடு தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை முத்துக்குமார் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். எனக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஐ காட் டு ஒர்க் வித் முத்துக்குமார் அண்ட் தட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் வி ஒர்க் எல்லா சாங்ஸோட டியூன்ஸ் அண்ட் லிரிக்ஸ் மட்டும் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெக்கார்டிங் ஆஃப் ஆல் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வி டிட் இன் லண்டன் சார். அது ஒரு பிளான் மாதிரி எடுத்துப்பாங்க. நீங்கள் பெரும்பாலும் பாடலாசிரியை தாமரையோட தான் பணியாற்றிருக்கீங்க. உங்களுக்குமான ரேப் பட்டு சொல்லுங்கள். மின்னலே தான் ஃபஸ்ட்டு சார், வசீகரா தான் ஃபஸ்ட்டு எழுதுனது. இனிஷியலி வி எங்களுக்கு வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கனெக்ட் இருந்துச்சு சார். அவங்களும் இன்ஜினியரிங் பேக்ட்ராப் தான் ஆக்சுவலாக. ஸோ அதை பற்றி தான் நிறைய பேசுவோம். அண்டு அவங்களுடைய எழுத்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ரோஸ் கலந்த ஒரு போய்ட்ரியாக இருக்கும் சார். அது இட்ஸ் நாட் ஜஸ்ட் லிரிக்ஸாக இருக்காது, கதை உள்ளே வந்துடும். அண்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, ஒரு 8 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. நான் அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி யார் கூட ஒர்க் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா வாலி சார் தான் ஓ மாமா மாமா எழுதினார், அழகி தீ எழுதினார், வெண்மதி எழுதினார், அதுக்கப்புறம் வசீகரா. ஆக்சுவலாக டாக்டர் முரளி தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். தாமரைன்னு ஒரு ரைட்டர் இருக்காங்க, நானும் ஆமாம் கேள்விப்பட்டிருக்கேன் சார், தெனாலி எழுதியிருக்காங்களே, ஆமாம் நீங்கள் மீட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மீட்டிங் நடந்தது. ஸ்ட்ரெயிட் அவே தேர் வாஸ் அ ரேப்போ அண்ட் கம்ப்ளீட்டாக நீங்கள் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு இங்கிலீஷாக நான் நிறைய சொல்லிவிடுவேன் சார். எழுத்துலேயும் அது இருக்கும், என்னுடைய ஸ்கிரிப்ட்லேயே வந்து வெறும் லவ் சாங் அப்படின்னு இருக்காது சார். நிறைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், விஷுவலாகவும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அவங்க என்ன மூடில் இருக்காங்க, என்ன ஜானரில் சாங் இருக்குன்னு என் ஸ்கிரிப்ட்லேயே இருக்கும். அதை அப்படியே கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்ததுக்கப்புறம் கம்போசிங் வரைக்கும் அவங்க உள்ளே உட்காருவாங்க சார். ட்ராவல் இப்போ ஹாரிஸ் வந்து எங்கேயாவது போய் உட்காரலாம் அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் தாமரையை கூப்பிட்டு போயிடுவோம். 3 பேருமே அந்த கம்போசிங் அப்படியே லிரிக்ஸ் செஷன் நடக்கும், அப்படியே ஒரு சாங் வந்துடும். அதுக்கப்புறம் நான் வந்து பிக் பண்ணி சூஸ் பண்ணுவேன். அவங்க ஒரு 8 சரணம் எழுதுவாங்க, 8 பல்லவி எழுதுவாங்க. அதுலேருந்து சவுண்டிங்காக ஹாரிஸ் ரொம்ப முக்கியமாக சொல்லுவார், சவுண்டு தான் முக்கியம், அது பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அதுக்குள்ளே என் கதையை உள்ளே கொண்டு வர முடியுமா நான் பார்த்துட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன் ஆகும். முத்துக்குமாரோட பணியாற்றிய அனுபவம் அப்படி இருந்தது? ரொம்ப லவ்லியாக இருந்தது சார். எஸ்பெஷலி காற்றை கொஞ்சம் நிற்க சொன்னேன் அப்படின்ற பாட்டெல்லாம் ரொம்ப டர்ன் அரவுண்ட் டைம் ரொம்ப ஃபாஸ்ட் சார். ஆக்சுவலாக மத்தியானம் உட்காருவோம், இதான் டியூன் அப்படின்னு சொல்லுவேன், நைட் ஃபுல்லாக உட்காந்து அடுத்த நாள் காலையில் எனக்கு எழுதி கொடுப்பாரு. ஐ மிஸ் ஹிம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேசணும், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி மிஸ். ஆமாம், நிறைய பேசணும். அஃப்கோர்ஸ் இன்னும் நிறைய பேர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க அவர் கூட. எனக்கு அந்த ஒரு படம் தான். ப்ளஸ் வாரணம் ஆயிரமில் வந்து அந்த ஏத்தி அப்படின்ற சாங்கும் எழுதினார். ஆக்சுவலாக
அது ஒருவேளை தாமரையால் அந்த மாதிரி ஒன்று போக முடியாது போல இருக்குது அப்படின்னு சொல்லி முத்துக்குமார்ட்ட வந்தோம். அவங்க அஞ்சலை அப்படின்ற ஒரு சாங்கில் அதை பேலன்ஸ் பண்ணிட்டாங்க பியூட்டிஃபுல்லாக. பட் முத்துக்குமாரோட ஒர்க் பண்ண அந்த அதுவும் 6-7 சாங்ஸ் அனிதான் இல்லை ரொம்ப ரசித்து ஒர்க் பண்ணோம். கௌதம் மேனனுக்கு இந்த சினிமா உலகத்தில் மிகவும் நெருக்கமான நண்பர்கள் அப்படின்னு யார் யாரெல்லாம் சொல்லலாம்? என்கிட்ட டெய்லி பேசுகிற ஒரு நண்பர் வந்து லிங்குசாமி. இந்த படம் ரிலீஸ் ஆகல, இந்த படத்துடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு இது வரைக்கும் என்கிட்ட கேட்ட ஒரே ஒருத்தர் லிங்குசாமி மட்டும்தான். வேறு யாருமே என்கிட்ட என்ன பிரச்சனை, யாரும் ஹெல்ப் பண்ணணும் கேட்கல அப்படின்னு நான் வருத்தப்படல, அது ஒரு கம்ப்ளைண்ட்டான சொல்ல. பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு கரெக்டாக ஒரு பதில் சொல்லணும்னா ஒரே ஒரு நண்பர் வந்து லிங்குசாமி மட்டும்தான் அப்படின்னு தோணுது. பொதுவாக இந்த சினிமாவில் இப்படி இருக்கிறத நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க? நான் ஏதோ இப்போது என்னுடைய படத்தை சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி சொல்கிற மாதிரி ஆகிடும் சார். அது ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்கல சார். ஏன்னா நான் நிறைய பேருக்கு ரீச் அவுட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். சிலருடைய படம் வரும்போது நம்ம அவங்கள்ட்ட கேட்காமே நம்ம அந்த படத்தை பற்றி ட்வீட் அதுதான் சொல்கிறேன், அதுதான் கேட்குறேன், பேசுவோம். பட் அது மாதிரி யாருமே இல்லை சார், நிறைய பேர் இல்லை. அது ஆரோக்கியமான போக்கான்னு இல்லவே இல்லை சார், கண்டிப்பாக இல்லை. கமராட்ரி, ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு டுகெதர்னஸ் எதுவுமே இல்லை சார். அந்த படம் சரியாக போகலையா அப்படின்னு நல்ல விஷயம் சந்தோஷமாக இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதை அனலைஸ் பண்ணுறதோ இல்லை அந்த டைமில் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இப்போ நல்லா ஓடுதா அப்படின்னா ஆச்சரியப்பட்டு அதை ஒரு வேதனையாக தான் அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நிறைய நான் என் படத்தை பற்றி நான் சொல்லவே இல்லை. ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது சில பேருடைய ரியாக்ஷன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். யாருமே என்கிட்ட இது வரைக்கும் ஏன் இந்த படம் ரிலீஸ் ஆகலை, என்ன பிரச்சனை அப்படின்னு லிங்குசாமியை தவிர வேறு யாருமே என்கிட்ட கேட்டதே இல்லை. நிறைய பேர் நமக்கு இண்டஸ்ட்ரியில் தெரியும் சார், யாருமே கேட்டதில்லை. ஏன் கேட்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சார். நீங்கள் கேட்டிங்கன்னா அது நான் பதில் சொல்லுவேன். கேட்கணுமா? கேட்டே ஆகணும். என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஏன் கேட்கணுமான்னு கேட்க மாட்டேன். கேட்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எந்த துறையிலையுமே. இப்போ ஒரு வியாபாரத்துறைன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நுழைஞ்சு போனார்னா சுற்றி இருக்க வியாபாரிகள் அவருக்கு வந்து ஒரு ஃபண்டை க்ரியேட் பண்ணி நீ வா திருப்பி வந்துடுவே அப்படின்னு அவர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி தானே சினிமா உலகம். ஆமாம், சினிமா உலகத்தில் அப்படி ஒரு சப்போர்ட் இல்லைன்னா இது ஒருத்தர் இன்றைக்கி வந்து கௌதம், நாளைக்கு நான், இன்னொருத்தர் எக்ஸ், இன்னொருத்தர் பையா தானே சினிமா இல்லை. ஆமாம், அந்த டுகெதர்னஸ் இல்லாமல் எப்படி சினிமாவில் ஜெயிக்க முடியும்? யூ ஹேவ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் சொல்லணுன்றதுக்காக தான் நான் கேட்டே இருந்தேன். அதான் உண்மை சார், அது இல்லை. ஆனால் இதை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம படத்துடைய பிரச்சனை இந்த டைமில் நான் அதை சொல்கிறேன்றதுனால அது சம்டைம்ஸ் நல்லா போய் சேராது. பட் இட்ஸ் ஓகே சார். எனக்கு உண்மை இதுதான். யாருக்குமே என்ன விஷயம் அப்படின்னு தெரியாது. அவங்க கேட்கவும் அவங்க விரும்பல, அவங்களுக்கு தோணல. ஃப்ரெண்ட்ஸ்னால் எனக்கு வந்து 4 பேர் நான் என் கூட காலேஜில் படித்தவங்க சார், இன்னி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது நான் வந்து கேள்விப்பட்டேன். உங்களுடைய அந்த நண்பர்களை வந்து இன்னி வரைக்கும் நீங்கள் போற்றி பாதுகாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய நண்பர் ஒருத்தரேங்கிட்ட வந்து. ஆனால் அவங்களும் என்ன சார் நீங்கள் சொன்னது, அவங்களும் என்ன அப்படி 3 days கூட நான் வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் இடையில அவங்கள போய் மீட் பண்ணுன்ட்டு ஒரு 3 நாள் ஒரு 2 நாள் அவங்க கூட இருந்து தான் நான் வரேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்னால் அவங்க தான் சார். நம்ம வீட்டில் ஒரு விஷயம்னா அவங்க கேட்பாங்க, அது வேறு. நான் இண்டஸ்ட்ரியில் நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக யாருமே கிடையாது சார். அண்ட் அப்படி பார்த்தா அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது லிங்குசாமி சார் மட்டும்தான் என்கிட்ட வந்து டெய்லி பேசுவார். ஏதோ ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவார், இது இப்படி பண்ணலாம். இன்ஃபேக்ட் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவர் என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். சூப்பர். லிங்குசாமியும் போஸும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக என் கூட ஒர்க் பண்ணிருக்காங்க. சம்மந்தமே இல்லாமல் சவுந்தர்னு ஒருத்தர் இருக்கார் சார், ப்ரொடியூசர் கவுன்சிலில். அவர் வந்து இந்த படத்துக்கும் அவருக்கும் சம்மந்தமும் இல்லை. ஆனால் அவர் என் ஆஃபீஸில் தான் இருப்பார். நான் அவர் கூட பேசிகிட்டு இருப்பேன். இது எப்படி பண்ணலாம், இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம், யார்கிட்ட பேசலாம், இவங்கள்ட்ட பேசலாமா, அவங்கள்ட்ட போகலாம். இவங்க 3 பேர் தான் வச்சுக்கோங்களேன். இது இல்லாமல் யாருமே என்கிட்ட பற்றி பேச சார். ஸோ ஃப்ரெண்ட்ஸாக யாருமே இல்லை சார். பார்த்திபன் சார் ஆனால் வந்து எனக்கு அவர் மேலே ரொம்ப ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. அவருடைய க்ரியேட்டிவ்ஸ்க்கும் அவர் பேசுகிற விஷயங்களும் நான் அவர்கிட்ட கேட்டோன்னே அவர் இந்த படம் வந்து பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஏன்னா விக்ரம் தான் ப்ரோட்டாகனிஸ்ட், விநாயகன் தான் வில்லன் ஆக்சுவலாக. ஸோ ஈஸ் பிளேயிங் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் ப்ளே பண்ணுறாரு. அண்ட் இதில் நிறைய பார்ட் 2 பார்ட் 3 தான் சார் வரும். இதில் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு செட் யூ அப் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். இல்லை உங்களுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இஸ்தான்புல்ல ஷூட் பண்ணோம், ஜார்ஜியா, எல்லா இடத்துக்குமே எனக்காக வந்தார். அண்ட் நிறைய அவர் பேசுவார் சார். அவர் நிறைய என்கிட்ட சார் நான் சொன்ன டப்பிங் கூட என்னால் சார் முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபுல் ரெமெடி செட்டில் பண்ணுறேன், நோ ப்ராப்ளம் போதும் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணிட்டு போனார். ஸோ ஹீ சம்படி லைக் தட் ஹூ ஐ ரெஸ்பெக்ட். சில ஆண்டுகளுக்கு முன்னால் மணிரத்னம், மிஷ்கின் இது மாதிரி உங்கள் நண்பர்கள் எல்லோரும் கூடி நீங்கள் பேசினீங்க. அந்த விருந்தில் நீங்கள் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கூட ஒரு திரைப்பட கம்பெனி ஒன்று ஃப்ளோட் பண்ணுறதா ஒரு ஐடியாலாம் வந்தது. ஆமாம் சார், கோவிட் டைமில் சார், இந்த லாக்டவுன் டைமில் வந்து ஜூம் கால்ஸில் கனெக்ட் ஆனோம் சார் எல்லாருமே. நிறைய ஹெல்த்தி டிஸ்கஷன் நடந்துச்சு, அது ரொம்ப ரசித்தோம் எல்லாருமே. அண்ட் ஒரே பிளாட்ஃபார்மில் ஒரு லேப்டாப், ஐ மீன் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல எல்லாருமே இந்த மாதிரியே இருந்துச்சு. மணி சார், சங்கர் சார், லிங்கு, மிஷ்கின், லோகேஷ், கார்த்திக் சுப்பராஜ், சசி, பாலாஜி சக்திவேல், வசந்த பாலன், ஜஸ்ட்டு
அது ஒரு பிளானாகவே இல்லை சார். அப்படியே கூடணும், எல்லாருமே பேசுவோம், ஓடிடி பற்றி பேசணும், அண்ட் தென் நம்ம கான்டென்ட் வேறு மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு பேசணும், ஒரு கம்பெனி ஃப்ளோட் பண்ணலாமான்னு பேசணும் சார். பட் டென்ட் டேக் ஆஃப். ஐ திங்க் எல்லாருக்குமே ஒன்ஸ் லாக்டவுன் காட் டன் வித்ல எல்லாருமே அவங்கவுங்களுடைய ஒரு விஷயத்துக்காக இறங்கினதுனால அது மணி சார் வாஸ் ரைட் இன் த மிடில் ஆஃப் பொன்னியின் செல்வன் வேறு அந்த டைமில். அண்ட் எல்லாமே ஃபோக்கஸ் எல்லாமே அதுக்குள்ளே போனதுனால வி வர் நாட் ஏபிள் டு கம் டுகெதர் ஆன் திஸ். பட் அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகி பேசிகிட்டு இருக்கோம் சார். கண்டிப்பாக இந்த மாதிரி பாணி படங்களை தான் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸேஷன் இருக்கா? இல்லை சார், நான் சொன்னேன்ல ஹாரர் மட்டும் என்னால் அதுக்குள்ளே போக முடியல. பட் ஐ வாண்ட் டூ ஒன் நைஸ் ஹிஸ்டாரிக்கல். அதான் கேட்க வந்தேன், சரித்திர கதைகள் என்ன இருக்கா? பண்ணணும் சார், கண்டிப்பாக பண்ணணும். கௌதம் மேனனுடைய ஒரு நாள் அப்படின்றது எப்படி கழியும் நார்மலாக? ஸோ ஐ ஹேவ் 3 boys சார் வீட்டில். டே பிகின்ஸ் வித் தெம். அம்மா, மை ஒய்ஃப், as much time with them நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவேன். பட் வேலை அதுக்கப்புறம் நம்மளுடைய விஷயங்கள் நம்மளை வந்து வெளியே கொண்டு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காகவே, வேறு வழியே இல்லை. அவங்களுக்கும் அது தெரியும். இன்ஃபேக்ட் நான் வெளியே போனாலே, ஓ இன்னைக்கு போறியா அப்படின்னு இன்றைக்கி கூட எங்கள் அம்மா கேட்டாங்க, என்னடா இன்றைக்கி வேலை இருக்கா, இன்னைக்கு மண்டே போறியா அப்படின்னு கேட்டாங்க. பிகாஸ் ஐ நோ ஷி வாண்ட்ஸ் மீ டு பி அட் ஹோம். ஷீ ஸ்டில் ஒர்க்கிங் ஆக்சுவலி. அவங்க ஒரு டீச்சராக இருக்காங்க. அப்படியா? 3 நாள் அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. அண்ட் வெரி இன்ஸ்பைரிங் கேரக்டர் பர்சன். ஸோ இதுதான் சார். அதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸ், அங்கே ஒரு டீம், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இப்போது ஒரு 2 years வந்து துருவநட்சத்திரம் படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் மட்டும் தான் சார் போயிட்டுருக்குது. படத்தை முடிக்கணும், படத்தை ப்ராப்பராக ஃபஸ்ட் காப்பி சென்சர் பண்ணி இப்போ அதை தியேட்டர் கொண்டு போகணுன்ற ஒரு ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. அது கொஞ்சம் யூஸ்வலாக இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாகவே ஒரு 2 years போயிட்டுருக்கு. ஸோ ஆல் த ஃபோக்கஸ் இஸ் ஆன் தட். இது இல்லாமல் நிறைய எழுத்து, நிறைய ரைட்டிங், அடுத்த படங்கள் என்ன, இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாமா, ஸ்கிரிப்ட், அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஹாஃப் டே தட் டேக்ஸ் ஓவர் சார். ஐம் அ ஃபூடி, ஐ லைக் டு ஈட். ஒரு யூஸ்வலாக வீட்டிலேருந்து லஞ்ச் வந்துடும், இல்லாட்டி எங்கேயாவது போய் சாப்பிடணும் அப்படின்னு தோணும். அண்ட் இந்த யங்ஸ்டர்ஸோடு இருக்கிறது எனக்கு பிடிக்குது சார். ஒரு யங் டீம் இருக்காங்க என் கூட. ஐ லைக் டு ஸ்பெண்ட் டைம் வித் தெம். தே டேக் கேர் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லணும் உண்மையிலேயே. அண்ட் ஒரு பை 6:37 ஐட் லைக் டு கோ பேக் ஹோம் சார். இதுக்கு இடையில ஒரு மியூசிக் ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா ஐட் லைக் டு டூ தட். நான் வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபிலிம்க்கு ரஹ்மான் சாரோட கம்போஸ் பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சார். ஆனால் பண்ணணும், டேக் ஆஃப் ஆகலை. துருவநட்சத்திரம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹாரிஸோட நிறைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க்கும் அவரோட டிஸ்கஷனும் போயிட்டு இருந்துச்சு. என்னுடைய இண்டிபெண்டன்ட் மியூசிக்காக நிறைய நான் பண்ணியிருக்கேன் சார். வி புட் அவுட் அ கால் ஃபார் மியூசிஷியன்ஸ், கம்போசர்ஸ். அதுலேருந்து ஒரு 1000 சாங்ஸ் வந்துச்சு. அதுலேருந்து ஒரு 5 பிக் பண்ணி அதுக்கு மியூசிக் வீடியோ ஷூட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணணும்னு பார்த்துட்ருக்கோம். வீவ் டைட் அப் வித் பிலீவ்னு சொல்லி ஒரு கம்பெனியோட டைப் பண்ணி அவங்க தான் எங்களுடைய கான்டென்ட் ரிலீஸ் பண்ணுற மாதிரிலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் சார். இதுதான் பாசிட்டிவான விஷயங்கள். ஐ லுக் ஃபார்வர்ட் டு திஸ். சில நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது சார். இதில் வந்து லீகல் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்குது இந்த துருவநட்சத்திரம் சம்மந்தப்பட்டுமா. அண்ட் சம் டஃப் இன்வெஸ்டர்ஸ் ஹூம் வி ஹேவ் டு டீல் வித். இந்த மாதிரி சில விஷயங்களும் இருக்குது. இன்றைக்கி என்னுடைய டே இதுதான் சார். நார்மலாக ஒரு கதை எழுதி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும்? விண்ணைத்தாண்டி வருவாயும் 6 days. 6 days. இன்னும் டைம் எடுத்தால் பெட்டராக வந்துருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? தெரியல. இதுவே சூப்பர். அந்த ஃப்ளோவில் வந்து 6 days சார், இன்க்ளூடிங் அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து. வாரணம் ஆயிரம் டுக் சம் டைம்ஸ். சூர்யாட்ட வந்து நான் ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி தான் நான் சொல்லியிருந்தேன். அதில் ஃபாதர் கேரக்டர் இல்லை. ஒரு பையன், அவனுடைய ஒரு 16-year-old அந்த மெயின் கேரக்டர் இல்லை. ஒரு 16-year-oldலேருந்து அவனுடைய ஜேர்னி. அவன் ஒரு ஆர்மி ஆஃபீஸராக போய் சேருவான், ஒரு கமாண்டோ ஆப்ரேஷன். அது சின்ன வயசில் அவனுடைய சில விஷயங்கள் அப்படி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். இல்லை இன்னும் ஏதாவது இருந்தால் நல்லா இருக்கும்னு கிட்டத்தட்ட ஒரு 6 to 8 months வந்து என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தார். எழுதவே முடியலனால. ஏன்னா அப்பா வந்து அப்போ ஃபைனல் ஸ்டேஜ் கேன்சரில் இருந்தார். 1 year தான் ஆக்சுவலாக டயக்னோஸ் பண்ணி 1 year. ஸோ அப்போ தான் இந்த கதை இது எழுத்து எல்லாம் ட்ரை பண்ணும்போது அது பெருசாக என்னால் மூவ் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் ஒரு சரி இது சூர்யா ஒரு டேட்டும் வந்து ஸ்டார்ட் ஆகி டைமும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதை எப்படியாவது எழுதி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராவல் கிளம்பும்போது எனக்கு நியூஸ் வந்தது இந்த மாதிரி அப்பா இறந்துட்டார் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஜேர்னியில் திரும்பி வரும்போது அப்பாவுடைய நினைவுகள் ஃபஸ்ட்டு எனக்கு நான் அவரை பார்த்ததுலேருந்து, அவருடைய வாய்ஸ் எனக்கு கேட்டதுலேருந்து, எனக்குள்ளே பதிஞ்சதுலேருந்து நான் எழுத ஆரம்பித்தேன் சார். ஒரு லேப்டாப் ஓப்பன் பண்ணி ஃப்ளைட்டில் அந்த ட்ராவலில் ஒரு 14 hours ட்ராவலில் நான் ஃபுல்லாகவே எழுதுனேன். 5 years இருக்கும்போது அவருடைய வாய்ஸ் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, அவர் சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி எழுதி அது எல்லாமே சும்மா இல்லை, அது எல்லாமே ஒரு மாதிரி எழுதி அது ஒரு 2-3 பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து அவருடைய பாக்கெட்டில், அந்த ஷர்ட் பாக்கெட்டில் நான் வச்சேன் சார் அந்த ஃபியூனரல் அப்போ. அதுக்கப்புறம் ஒரு 1 month கழித்து இதை வந்து இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே நான் கொண்டு வந்தேன் சார். கொண்டு வந்து நான் சூர்யாட்ட ஜஸ்ட் ஒரு ஐடியாவை சொன்னேன், இல்லை இது நல்லா இருக்க எழுதுங்க அப்படின்னு சொன்னார்.
ஒரு 1 மந்த்தில் அவருக்கு நரேட் பண்ண எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான், ரத்னவேல், சூர்யா, சினிமாட்டோகிராஃபர் ரத்னவேல், சூர்யா ஒரு ரூமில் உட்காந்து நான் அந்த கதையை சொன்னேன். ஏஞ்சில்னு கை தட்டினாங்க 2 பேருமே. இதுதான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், இதுதான் கதை, இது யார் ஃபாதர் பண்ணுவான்னு சொல்லுங்கன்னு சொல்லி மோகன்லால் சார், நானா பட்டேகர்லாம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்தில் கௌதம் நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என் வீட்டிலேருந்து எங்கள் அப்பாவுடைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த லுக்கில் அவர் வந்து மேக்கப்பில் வந்தார். அதுக்கப்புறம் வி ஸ்டார்ட் ஷூட். ஸோ இது ஏன் சொல்கிறேன், அந்த டைம் இந்த படம் எழுதுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு சார். வேட்டையாடு விளையாடு வந்து இந்த ஐடியாவோடு தான் நான் கமல் சார்கிட்ட போனேன். அது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி இருந்துச்சு சார். பட் சார் வந்து வேண்டாம், நம்ம தசாவதாரம் பண்ணலாம்னு சொன்னார். மறுபடியும் ஒரு 10 டேஸில் செகண்ட் ஹாஃப் எழுதி. ஸோ தட் டிபெண்ட்ஸ் சார். மூட், மைண்ட் ஸ்பேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சார். நம்ம வேற ஒரு ஸ்பேஸில் இருக்கும்போது அந்த எழுத்தை நம்ம ட்ரை பண்ணக்கூடாது சார், இது வராது. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அவங்ககிட்ட நான் எதை பார்க்குறேன்னா, உங்களோட பல பேர் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, சில பேர் ப்ராஜெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க, சில பேர் திரும்பவும் வந்து பண்ணியிருக்காங்க, இது மாதிரிலாம் நடந்திருக்கு. ஆனால் எல்லாரோடவும் உங்களுக்கு நல்ல நட்பு இருக்குது. எப்படி? நட்பு டசன்ட் அப்படியே வந்து கன்வெர்ட்டும் ஆகாது சார். என்ன இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற அந்த பிக் லெவலில் இருக்கிற அந்த ஸ்டார்ஸ் வந்து கதை ஃபுல்லாக சொல்லணும். அவங்களுக்கு அதில் என்ன இருக்குது அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. அவங்களுடைய அடுத்த 10 படமும் இந்த படத்தை வச்சு தான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. ஆக்சுவலாக கரெக்டாக நான் சொல்கிறது கரெக்ட் இல்லையா? அவங்களுடைய ரெமுனரேஷன்ஸ் அடுத்தது எவ்வளோ வரும், நான் தப்பாக சொல்லு சார். பட் இப்படி தான் அவங்களுக்கு அதில் என்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அது ஒரு கதையாக எல்லா கேரக்டர்ஸ் இதில் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் அவங்க பார்க்குறாங்க சார். ஸோ அதனால தான் எனக்கு வந்து ஒரு நியூ ஃபேஸஸ், யங்ஸ்டர்ஸோட ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஐ ட்ரை தட். அதுவும் பெருசாக நடந்ததில்லை, பட் ஐ எம் ட்ரைங் தட் நோ. கதையோட ஸ்ட்ரென்த்தில் போகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன் சார். ஆனால் இன்றைக்கி பிஸ்னஸ் இஸ் நாட் லைக் தட். ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூ இருந்தால் தான் அது வந்து ஓடிடியில் ஈஸியாக போகுது, நம்ம ரெவென்யூஸ்லாம் அதை பேஸ் பண்ணி தான் வருதுன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. வெறும் தியேட்டரிக்கில் நம்பி நம்ம ஒரு படம் நம்மளே செலவு பண்ணி இல்லை வந்து இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வர வச்சு எப்படி அவங்களுக்கு கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ணுறது சார், அது ரொம்ப கஷ்டம். நான் துருவனஷ்ட மாதிரி ஒரு பெரிய படத்துலையும் நான் அதை ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ எப்படி ஒரு இப்போ ஐ ஹவ் ஐடென்டிஃபைட் அ கப்புள் ஆஃப் யங் ஹீரோஸ், யங் பாய்ஸ். இது வரைக்கும் அவங்க படம் பண்ணதில்லை, ஆனால் வெரி ப்ராமிசிங், வெரி ப்ராமிசிங். ஆனால் அவங்கள வச்சு ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு தெரியும் இந்த அந்த கதைக்கு இவ்வளோ செலவாகவும் தெரியும். அது தைரியமாக என்னால் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு இப்படி நிலைமை இருக்கும்போது புது டேரக்டர்ஸ் வரவங்க எப்படி பண்ண முடியும்? they have to convince a big star with a script and then only take that journey forward. அந்த மாதிரி ஆயிடுச்சு. துருவ நட்சத்திரத்தை தாண்டி உங்களுடைய திரையுலக பயணத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை தந்த தருணம்னு எதை சொல்லலாம்? இல்லை சார், இது மட்டும்தான் சார், இது மட்டும்தான். அந்த மாதிரி வேறு எதுவுமே இல்லை சார். ஐம் வெரி பாசிட்டிவ், வெரி ஹாப்பி திங். ஈவன் திஸ் சார், இது வந்து என்னுடைய வேலை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் அது. ஆக்சுவலாக அப்படி தான் இதை நான் பார்க்குறேன் இப்போதைக்கு. ஆனால் இட் ஈட்ஸ் இன் டு யுவர் பர்சனல் ஸ்பேஸ் ஆல்சோ. நேச்சுரலி, டெஃபினெட்லி. அது என்னால் அப்படியே அங்கேயே வச்சுட்டு இருக்க முடியல. நான் the lines are merging. இது மட்டும்தான் தவிர இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி சினிமா உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கிற விதம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் என்ன சொன்னாலும் வந்து என்னுடைய இந்த மனிதனுடைய அந்த பார்வையில் பார்த்த மாதிரி தெரியாது நினைக்கிறேன். அப்படிதான் சொல்லுங்கள். அதை தவிர்த்துட்டு சொல்கிறேன். ஜென்ரலாக நியூட்ரலாக உங்களுடைய பார்வையில் நீங்கள் மலையாளம் படம் தியேட்டரில் நீங்கள் எப்படி ஓடுதுன்னு உங்களுக்கு தெரியும். பியூட்டிஃபுல்லான கான்டென்ட், அதில் இருந்து பெரிய ஸ்டார்ஸ். ஓகே, மம்முட்டி சார் வந்து பிரம்மயுகம் பண்ணுறாரு, ஒரு காதல் இந்த கோர் பண்ணுறாரு. இங்கே யாராவது பண்ணுவாங்களா சார் அந்த படத்தில்? சொல்லுங்கள். கமல் சார் மட்டும்தான் பண்ணுவாருன்னு தோணுது, வேறு யாருமே பண்ண மாட்டாங்களே. அவர் என்கிட்ட சொன்னார், தமிழில் பண்ணுவாங்களே யாராவது என்கிட்ட கேட்டார் சார். உண்மைதான். நோ சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஐ எம் அ ஹீரோனோ அப்படின்னாரு. கான்டென்ட் சார், அவங்க அந்த கான்டென்ட் நம்புகிறாங்க, அதை வச்சு அண்ட் எக்கனாமிக்கலாக அதை பண்ணிடுறாங்க சார். தே நோ தேல் பி சேஃப் வித்தின் தட் ஜோன். இவ்வளோ படங்கள் சார் ரீசெண்டாக ஒரு பிரேமலுன்னு சொல்லி ஒரு படம். ஸோ நீங்கள் கேட்கலாம், ஏன் நீங்களும் அந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இங்கே அந்த மாதிரி ஒரு ஈஸியாக இல்லை. உண்மைதான். அது ஒரு ஓகே, அது எனக்கு தெரியுது சார். அது ஒரு இப்போ ஜெயமோகன் சார் கூட சொல்லியிருக்காரு நினைக்கிறேன், ஒரு பொறுக்கிங்களை பற்றி ஒரு படம். பட் அது ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சார் அந்த படம். அவங்க தப்பானவங்களாவே இருக்கட்டுமே, பாடல் வரும்போது அந்த தேட்டரில் ஆமாம் கொண்டாடுறாங்க. அந்த பாட்டை கேட்கல, ஏன்னா எல்லாமே கைத்தட்டி கத்துறானுங்க, அந்த இடமே கேட்கல. என்னென்ன சார், அது பொறுக்கிங்களை பற்றியா இருக்கட்டும் சார், ஆனால் அவன் ஃப்ரெண்டை காப்பாற்றும் போது அவன் அதெல்லாம் விட்டான்ல. என்ன பொறுக்கிங்களை பற்றி படம் இருக்கக்கூடாதா அப்படின்னு கூட அப்படியே எடுத்துக்கிட்டா கூட தவிர என்ன இருக்குது? இல்லை, அவனும் ஒரு கதாபாத்திரம் தானே. இல்லை சார், ஆனால் உங்கள் கேள்விக்கு பதில் வந்து இதுதான் சார். சினிமா இன்றைக்கி ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த பார்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது சார். இங்கே அது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது சார். நல்ல படமாக இருந்தாலும் தியேட்டருக்கு வர மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு டாக் இருக்குது. ஸ்டார்ஸோட நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த ரெம்யூனரேஷன் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். உங்கள் படம் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு இருக்கும் இடம்.
இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வந்து நான் என்னுடைய மனநிலை வெளில வச்சு நான் பேசுகிறேன் சார். துருவ நட்சத்திரமும் சம்மந்தமே இல்லை. திங்ஸ் ஆர் நாட் லுக்கிங் கிரேட், அப்படி தான் நான் சொல்லுவேன். பட் சம்வேர் தேல் பி ஒரு டோர் ஓப்பன் ஆகும் சார். கோவிட்லப்போ நம்ம யாருமே படமே பண்ண மாட்டோம்னு நினச்சிட்டே இருந்தோம். எல்லாருமே அப்படி தான் பேசணும். எல்லாருமே யூடியூப்க்கு ஷூட் பண்ணலாம். நானே வீட்டில் உட்காந்து ஒரு படம் ஷூட் பண்ணேன். சிம்பு வீட்டு கேமரா இருந்துச்சு, த்ரிஷா வீட்டு கேமரா இருந்துச்சு, ரிமோட்டில் பேசி ஒன்று எடுத்தோம். அந்த மாதிரி தான் அப்படின்னு கூட நினச்சோம் நம்ம எல்லாருமே. ஆனால் we came out and we made films. So definitely there will be an opening because I like to look at it in a very positive way. கொஞ்சம் இந்த ஸ்டார்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது சார். அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் யாருமே ரீசெண்டாக கூட மீட் பண்ணல. பட் என்னுடைய அசோசியேட் ஒருத்தர் ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு நிறைய பேர் மீட் பண்ணியிருக்காரு. எல்லாருமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஸ்கிரிப்ட் கேட்கவே நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு ஸ்டார்ட்டை போனால் இன்க்ளூடிங் ஃபீமேல் ஆர்டிஸ்ட் சார், இல்லை எனக்கு இது இருக்கலாமா அப்படி இருக்கலாமா அப்படின்லாம் எது ஒன்றும் சொல்கிறாங்க சார். அவங்க என்ன எழுதியிருக்காங்க இதுக்கு முன்னாடின்னு கூட எனக்கு தெரியல. How do they judge content? Are you a writer? We come to you for a script. Okay, finally, yes or no சொல்கிறது அவங்களுடைய இஷ்டம் தான். We can't force them. But the reasons that they're giving for not doing that script seems to be strange. என்னுடைய துருவ நட்சத்திரம் என்ன இருந்தாலும் என்னுடைய படம் தான். அதுக்குண்டான விஷயங்களும் அதில் நடக்கிற பிரச்சனைகளும் வந்து என்னுடைய பர்சனல் லைஃப் எஃபெக்ட் பண்ணாலும் தட் இஸ் நாட் மை பர்சனல் லைபிலிட்டி சார். அது படத்துடைய லைபிலிட்டி தான். அது இதுன்னு சொல்லுவாங்க சார், இந்த 7.5 8 இருக்குன்னு சொல்லுவாங்களே சிபில். ஆமாம். யூ கான் ஜட்ஜ் மீ பை தேட். அன்ஃபார்ச்சுனேட்டாக சில விஷயங்கள் நடந்துச்சு. ஒரு பிளானிங் தப்பாக இருந்துச்சு, ஒரு மேனேஜ்மெண்ட் தப்பாக இருந்துச்சு. ஹீரோக்கு படத்து மேலே நம்பிக்கை இல்லையானு தெரியல. அவர் எதுவும் பேசவே இல்லை வரைக்கும். அதனால் கொஞ்சம் குவாய்ட்டாக இருக்குது. படம் வந்தால் அதுக்குண்டான ஒரு ரியாக்ஷன், ஒரு ரிசெப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அந்த படத்துக்கு ஒரு பெரிய ரிசெப்ஷன் இருக்கும். அண்ட் அது இந்த மாதிரி ஒரு படம், இதுக்கு ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் வரும் அப்படின்னு அந்த ஆடியன்ஸ் அந்த படத்தை உள்வாங்கிட்டாங்கன்னா அந்த படம் நல்லா போகும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் எனக்கு இது கிடைக்கலையே, நான் ரஜினி சாரோட ஒர்க் பண்ணலையே, ஐயோ விஜயோட பண்ணியிருக்கலாமேன்ற வருத்தம்லாம் எனக்கு எதுவுமே இல்லை சார். அந்த நிமிஷத்தில் அன்றைக்கி ஈவினிங் எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. ஐயோ அம்மாட்ட சொல்லிட்டோமே, இப்போ எப்படி சொல்கிறதுன்ற வருத்தம் எனக்கு இருந்துச்சு. பட் தட்ஸ் நாட் தி எண்ட் ஆல் சார். கண்டிப்பாக அது கிடையாது. ஐ வாண்ட் டு ஒர்க் வித் தெம் டெஃபினெட்லி. ஆனால் அதுக்காக நான் போய் வந்து வருத்தப்படுறேன், நான் அந்த எல்லையை நான் டச் பண்ணலையே அப்படின்னு நான் நினச்சதே இல்லை இது வரைக்கும். எவ்ரி செகண்ட் ஐம் மூவிங் ஆன். என் பையன் வந்து என்னை பார்க்கும்போது ஏன் துருவ நட்சத்திரம் ரிலீஸ் ஆகலைன்னு எப்பயாவது ஒரு வாட்டி இந்த படம் பார்க்கணுன்றக்காக கேட்பான் தவிர அது ஒரு வருத்தமாக அவன் கேட்கவே மாட்டான். அப்பா வாட் நெக்ஸ்ட் தான் அவன் கேட்டுட்ருக்கான். ஸோ ஐம் குட். தேங்க்யூ. உங்களுடைய துருவ நட்சத்திரம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய நம்ம டூரிங் டாக்கீஸ் சார்பாக வாழ்த்துக்கள். நைஸ் சார். தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.